பிரகாஷ் அண்ணா மாலை வணக்கம். தம்ஸ் அப்லாம் போடுறாரு. திருவிழால இருக்கீங்களா? இல்ல அடிக்கடி இன்னொரு போன் பேசிட்டு இருந்தேன், சின்ன போன் பேசிட்டு இருந்தேன். ஓகேண்ணா. இப்பதான் கட் பண்ணிட்டு வந்தேன். நடுவில் ஸ்பேஸ் போட முடியாத காரணம் அதான், நிறைய போன் பேசிட்டு இருந்தனால கரெக்டான டைமுக்கு போட முடியல. ஓகேண்ணா. சரி, ஓகே. அப்டேட்டோட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஆமா, அப்டேட்டோட ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருந்த அப்டேட்லாம் வந்துருச்சு. அது மாவீரன் எதிர்பார்த்துட்டு இருந்த அப்டேட் வந்துருச்சு, சொல்லிடுறேன். மாவீரன் நான் கேட்டிருந்த அப்டேட் வந்துருச்சு. ஆனா மாவீரனை காணவே. கீழே தாங்க இருக்காரு. சரி, கொஞ்ச நேரம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் வந்து சொல்றேன். கொஞ்சம் எல்லாரும் இருக்காரு பாரு ப்ரோ, தெரியுதா உங்களுக்கு மாவீரன்? எனக்கு ரெக்வெஸ்ட் வரல. ஓகே வந்துருச்சு, ஸ்பீக்கருக்கே வந்துட்டாரு. ஆரம்பிச்சிருங்க, கரெக்டா அப்டேட் சொல்லிருங்க, ஆரம்பிச்சிருங்க, கரெக்டா இருக்கும். சரி, ஓகேண்ணா. இன்னைக்கு மேஜரா வந்த அப்டேட் வந்து எல்லாரும் அவளுடன் எதிர்பார்த்த தக் லைஃப் அப்டேட்டு. இந்த வாரம் சனிக்கிழமை தான் வந்து அதோட ட்ரெய்லர் லான்ச் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரே நிமிஷம், சாரி. இந்த வாரம் சனிக்கிழமை ட்ரெய்லர் லான்ச். ஆடியோ லான்ச் வந்து 24th May சாய்ராம் சனிக்கிழமை. சூப்பர்ண்ணா. ஏஆர் ரஹ்மானோட லைவ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு சாய்ராம் காலேஜ்ல. படம் அதுக்கப்புறம் நிறைய ப்ரொமோஷனல் ஈவெண்ட்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க எல்லா ஊர்லேயும் அந்த ஒரு வீக்ல. ஸோ படம் வந்து June 5 ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு வந்த அப்டேட் படி. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், சாரி, இன்னைக்கு கொஞ்சம் இதாவது விஜய் தேவர்கொண்டாவோட கிங்டம் அந்த படம் வந்து போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு. July 4, 2025 ரிலீஸ், நியூ ரிலீஸ் டேட் அதுதான். ஸோ கவினோட கிஸ் அந்த படம் வந்து July 2025 ரிலீஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரிலீஸ் டேட் இன்னும் சொல்லலை. மெட்ராஸ் மேட்னி அப்படின்ற தமிழ் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் ஜூன்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி போஸ்டர்லயே போட்டிருக்கு. July 4. எது ப்ரோ? கிங்டம் தானே? கிங்டம் July 4 தான். கிங்டம் July 4 சொல்லிட்டேன். நான் மெட்ராஸ் மேட்னி சொன்னேன். அதே மாதிரி கேங்கர்ஸ் அந்த படம் இன்னைக்கு நைட்டு வந்து ஸ்ட்ரீம் ஆகுது அமேசான் பிரைம்ல. அதே மாதிரி மரணமாஸ் ஆல்ரெடி இப்போ சோனி லைவ்ல வந்து இன்னைக்கு மத்தியானமே வந்து ஸ்ட்ரீம் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆஃப்டர்நூன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவ்வளவுதான், இந்த 2 படம் தான் நினைக்கிறேன். இந்த ஆலப்புழா ஜிம்கானா அது கஷ்டம் தானே, வரும், நான் பாத்துக்கலாம். அது ஓடிடியே விக்கலன்னா ஆப்லண்ணா. ஆலப்புழா ஜிம்கான ஓடிடி வித்துருச்சான்னு எனக்கு தெரியல. மூன் வாக் அப்படின்ற ஒரு மலையாளம் ஃபிலிமோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு வந்து அனிருத் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. நான் ட்ரெய்லர் பார்த்தேன். உண்மையிலே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்ல, அடுத்த ஒரு மாலிவுட் மலையாளம் சினிமா ஹிட் லோடிங் அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து டான்ஸ் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி, அதுதான் கான்செப்ட். எனக்கு உண்மையிலேயே வந்து அதுவும் அந்த ரெட்ரோ ஸ்டைலில் அந்த பிரேக் டான்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இதில் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. யாராவது பார்க்கலன்னா ட்ரை பண்ணுங்க. மூன் வாக் அதான் படம் பேர். அதே மாதிரி தமிழ் படம் வேம்பு அப்படின்ற படத்தோட வந்து ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் May 23 ரிலீஸ் ஆகுது. ஜஸ்டின் பிரபு அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனியோட மார்கன் அந்த படம் வந்து June 27 ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. குமார சம்பவம் அப்படின்ற ஒரு படத்தோட எமோஷன் போஸ்டர் நாளைக்கு வந்து சசிகுமார், சிம்ரன், ஷான்ரோல்டன், ஆர்யா அவங்க 4 பேரும் ரிலீஸ் பண்றாங்க. இன்னைக்கு அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு ஈவினிங் வந்து 6 PM வந்து வருது. அதே மாதிரி மார்வலோட அயன் ஹார்ட் அந்த டிவி சீரியஸ் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணது, அதோட ட்ரெய்லர் இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. June 24 ஃபர்ஸ்ட் டே வந்து 3 எபிசோட்ஸ் வரும். அதுக்கப்புறம் வீக்லி எபிசோட்ஸ். June 24 டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல வருது. அவ்வளவுதான் நினைக்கிறேன் இன்னைக்கு உள்ள அப்டேட்ஸ். ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். கிஸ் ஜூலை ரிலீஸ் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். ஜூலை ரிலீஸ் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னேன். சூப்பர். அவ்வளவுதான் நினைக்கிறேன். ட்ரெய்லர் லான்ச் அன்னைக்கு சுகுமார் ப்ரோ ரொம்ப குஷியா இருப்பாரு. ஏன்னா
அதுக்கு அவருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அவருக்காக தான் ட்ரெய்லர் லான்ச் அன்னைக்கு நடத்துறாங்க. எனக்காக இல்ல, அது பிரகாஷ் ப்ரோக்காக. நான் மாத்தி சொல்றாரு. சரி சுகுமார், நான் ஏன் ப்ரோ நாளைக்கு 2 படம் அவரு பிளான் பர்த்டேவா அன்னைக்கு? என் அப்படிலாம் பர்த்டே இல்லப்பா, சிவகார்த்திகேயன் படம் தான் ரிலீஸ் பண்ணுவாரு. நாங்க ட்ரெய்லர் லான்ச்சுக்கு போறோம், அதுதான். இல்ல சுகுமார், நான் நாளைக்கு 2 படம் ப்ரீமியர் ஷோ இருக்குல்ல, ஆமா பரணி. எப்ப முடியும்? இல்ல நைட்டு தான் போடுறாங்களா ரெண்டுமே? இல்ல இல்ல, ஈவினிங் 9 o'clock முடிஞ்சிடும். ரெண்டுமே வா? மொத்தம் 2 சேர்த்து. சரி ஓகே, அப்ப நைட் வந்து நல்லதா இருந்தா சொல்லுங்க, அவ்வளவுதான். ஆனா நல்லா ஸ்பேஸுக்கு இல்லைன்னா வாங்க. ஜாயின் பண்ண மாட்டோம், அவ்வளவுதான். நான் ஸ்பேஸுக்கு வாங்க, வரலனாலே நல்லா இல்லைன்னு நினைச்சுக்க போறாங்க. ஆனா வந்துட்டு சொல்லுங்க. இப்பெல்லாம் எதனா ஒன்று போட்டனாலே பிரச்சனையாவது ப்ரோ, உங்களுக்கே தெரியும் என்ன நடக்குதுன்னு. என்ன நடக்குது? யாரு என்ன இல்ல, சொல்றாங்க? நம்ம நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா மத்தவங்க ஒண்ணு நினைக்கிறாங்க. அது அது பல பல ரீதியா இருக்கு பரணி, அது சொல்ல முடியாது நிறைய விஷயத்த ஓப்பனா. ஐயோ, என்ன சும்மா நீங்களே எப்படி சொல்றீங்க? அதே மாதிரி இப்போ மலேசியால ஒரு தமிழ் ஃபிலிம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு போல, அது எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியல. ஆனா மலேசியன் தமிழ் ஃபிலிம்லயே வந்து ஒரு என்ன மலேசியன் தமிழ் ஃபிலிம்லேயே ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம் அதான் இருந்துச்சு. சும்மா ப்ரோ சொன்னதுதான் சி ஃபார் சின்டா அப்படின்ற படம். காதல் டு கல்யாணம் அப்படின்றது. இந்த டேரக்டரோட ப்ரீவியஸ் மூவி வந்து நான் வந்து பார்த்துருக்கேன், அடைமலை காலம். அது எனக்கு அப்பயே அது வந்துட்டு செகண்ட் ஹாஃப் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. பட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து கல்யாணம் டு காதல், சாரி காதல் டு கல்யாணமா கல்யாணம் டு காதல் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வெப் சீரிஸ் இருக்கு போல. வெப் சீரிஸ் அது நிறைய இது எபிசோட்ஸ் இருக்கு போல, ஒரு 25 இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல இருக்கிற நிறைய ரெஃபரன்சஸ் இந்த படத்துலயும் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அது பார்த்துட்டு பார்த்தா உங்களுக்கு இன்னும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நான் அது பார்க்காமலே நான் வந்து நேற்று பார்த்துட்டேன். ஆனா வந்து எனக்கு என்னன்னா, அந்த படம் வந்து 2 hour 50 minutes இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு அந்த படம். எனக்கு படத்தை பத்தி எதுவுமே தெரியாம தான் 2:50 2:15 2:50 2 hours 50 minutes 50. அப்பா ஆள விடுங்க. ஒரு லவ் ட்ராமா தான். ஆனா வந்துட்டு எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றது நான் வந்து சொல்லிடுறேன். எந்த ஒரு இதுவுமே என்ன சினாப்சிஸ் படிக்கல, ட்ரெய்லர் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. ஒரு 3-4 சீன் வந்து உண்மையிலேயே வந்து சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அந்த ட்விஸ்டா சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா கதைக்குள்ள போறதுக்கு ஒரு 40 நிமிஷம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப டிராகியா தான் போச்சு நரேஷன் எல்லாமே. அந்த 4 சீன் ஒர்க் ஆச்சு. அதை தவிர வந்து விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனா நிறைய சப்ளாட்ஸ், அந்த சில தேவையில்லாத விஷயங்கள், அதுவும் அந்த ஒரு 2 திஷாலினி அதுக்கப்புறம் திவாகரன் சொல்லி 2 பேர் நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டரா சொல்றேன் நான், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல, அவங்க அந்த கேரக்டரா வந்து 2 பேர் சீன் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. இதே என்னடா பண்றீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, அது ரொம்ப ஒரு ஓகேஷான படம். பரணி ப்ரோ, கிறிஸ்டோபர் ரிவ்யூ பாத்தீங்களா? பார்த்தேன். அவர் டிசப்பாயிண்டிங் சொல்லி முடிச்சிட்டாரு. அவரும் வந்து அது ஒரு சில ஃபியூ குட் மூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபுல்லா டிசப்பாயிண்டிங் அப்படின்னு சொல்லி போட்டாரு. அதான் எனக்கு ரொம்ப ஓகேஷ் மூவியா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, இந்த படம் வந்து ஒரு 2 hours எடுத்திருந்தாங்கன்னா, ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ற ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு 2 hours எடுத்திருந்தாங்கன்னா நல்லா வந்திருக்கும் இந்த படம் அப்படின்ற எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி எந்த படத்தை பத்தி பேசுங்க? சி ஃபார்னு சொன்னீங்களா, அந்த படமா? சி ஃபார் சின்டா. நல்லா இல்லங்கிறீங்க மொத்தம். நல்லா இல்லதான், ஆனா சரி, ஒரு 4 சீன் நல்லா இருக்கு. ஏன்னா ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க, நல்லா இல்லங்கிறதா சுத்தி வளர்த்தி சொல்லிட்டு இருக்கீங்கிற மாதிரி இருந்துச்சு. இல்ல நல்லா இல்லதான் சுத்தி வச்சு சொல்றேன். ரைட், ஓகே. சுகுமார் ப்ரோ ஆளை காணாம ஆயிட்டாரா? இல்ல உங்கள்ட்ட தான் கேள்வி, இன்னைக்கான டாபிக்கான கேள்வி, மொத்த கேள்வி நீங்க உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த வாரம் வந்து 4 படம் ரிலீஸ் ஆகுது டோட்டலா. ஆமா, இதுல 4 படத்துல இந்த ஒரு படம் தான் நான், ஆமா மொத்தமா 4 தலை ஒரு இந்த ஹாலிவுட் படம் சேர்த்து சொல்றேன் நான். இந்த ஜோரா கையை தட்டுங்க விட்டுருங்க, ஜோரா கையை தட்டுங்க விட்டுருங்க. நான் ஹாலிவுட் படம் 2, அந்த ஹாலிவுட் படம் 2, தமிழ் படம் 2, இந்த 2 மட்டும் மொத்தம் 4 கால்குலேட் பண்ணிக்கங்க. மொத்தம் எல்லாத்துக்கும் கேள்வி தான். தமிழ் படம் வருதுன்னு அது எல்லாத்தையும் விட்டுருங்க, 11 விட்டுருங்க. ஏங்க நீங்க அதான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிற கேள்விக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேள்வி கேட்கணும். கேள்வியே என்னன்னா, இந்த 4ல நீங்க ஒரு படத்தை லோ பட்ஜெட் படத்தை தான் நசுக்குறாரு பிரகாஷ்.
நசிக்கிறேன் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இல்ல கேள்விக்கு ஒரு லாஜிக் இல்ல இருக்கணும். மாவீரா ஒரு நிமிஷம் கேள்விக்கு வெயிட் ஒரு பண்ண. லாஜிக் இருக்கணும். இப்ப 11 சூப்பரா இருக்குன்னு சொன்னோடனே முதல் நாள் நீ தான் போய் பாப்பல தியேட்டர்ல. அங்க ரிலீஸே ஆகாது. ரிலீஸ் ஆகல. இல்லங்க அதுதான் அவர், கேள்வி இல்ல. அதனாலதான் அவர் அப்படி சொல்றாரு. அது இல்ல, அதுக்காக இல்ல. இப்ப இந்த வாரம் இத்தனை படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னா வேணா இந்த படம் ரிலீஸ் பண்ணலாம். ஆனா கேள்வி என்னன்னா, இந்த வாரம் வந்து இந்த மெயினா ரிலீஸ் ஆகிறது 4 படம். 4 படத்துல நீங்க ஒரு படம் தான் தேட்டர்ல போய் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த படத்தை போய் பார்ப்பீங்க? அதுக்கான காரணம் என்னங்கறத கேள்வி. ஓகேங்களா? நீங்க சுகுமார் ப்ரோ நீங்க பிரசோல போய் பாத்துறீங்கன்னு சொல்லிருவீங்க. ஓகேவா? நான் எல்லா படத்தையும் பிரசோல பாத்துருவேன் அப்படின்னு. பட் கேள்வி அது கிடையாது. பிரசோல பாக்கீங்கன்னு கேள்வி என்னன்னா, 4ல நான் ஒரு படம் தான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுக்கான காரணம் இதுதான். ஏன் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். சுகுமார் ப்ரோட்ட இருந்து ஆரம்பிச்சு அப்படியே பரணி 2வது பரணி நான் லாஸ்டா சொல்றேன்னு சொல்லக்கூடாது. 2வது பரணி, 3வது இல்ல விஷால் இல்ல ப்ரோ, நான் 4வது சொல்லிடுறேன், எனக்கு ஆன்சர் ரெடி. நீங்க ரெடியா வச்சிருப்பீங்க. நீங்க எதுக்காக காரணம் உங்களுக்கு தெரியும். எனக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன் ப்ரோ. தெரியும். அது சுகுமார் ப்ரோ சொல்லட்டும். சொல்லுங்க. நான் வந்து யோசிக்காம நான் வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் தான் சொல்லுவேன். நான் ரீசனும் சொல்லிடுறேன். அதுக்கான ரீசனும் காமெடின்றது வந்துட்டு மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப ஆல்ரெடி அது அந்த டைரக்டர் வந்து பிரகாஷ் ப்ரோ கொஞ்ச நாள் முன்னாடி தான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் பத்தி. பிரகாஷ் ப்ரோ நிறைய சொன்னாரு. இந்த படம் வந்து சந்தானம் பேசுனதுல வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசினாலே அந்த படம் ஆல்மோஸ்ட் எப்பவுமே வந்து பிரஸ் மீட்ல அவர் பேசினா ஹிட் ஆகுது. நான் சமீபமா பார்த்துட்டேன். கிக்குன்ற ஒரு படத்துக்கு மட்டும் அவர் பெருசா பேசவே இல்லை, எதுவுமே பேசல, நார்மலா பேசிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த படம் சுத்தமா போகல. ஆனா அவர் வடக்குப்பட்டிக்கு நல்லா பேசினாரு. அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு படம் 80s பில்டப் கூட சரியா பேசல, அந்த படமும் வந்து சரியா போகல. டிடி தில்லுக்கு துட்டு 2 டூவா இல்ல டிடி ரிட்டர்ன்ஸ், அதுக்கு நல்லா பேசினாரு. அதுக்குமே அந்த மாதிரி எனக்கு சந்தானம் பேசுறதுல ஒரு ஒரு பெரிய ஒரு கான்பிடென்டா இருக்கு. அந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும் அப்படின்ற ஒரு இதுல தான் நான் அந்த ஒரு படத்தை சூஸ் பண்றேன். சூப்பர். இது மாதிரி ஒரு படம் சூஸ் பண்ணி அதுக்கான காரணத்தையும் கரெக்டா சொல்லணும். சுகுமார் ப்ரோ சூப்பரா சொன்னாரு. அடுத்தது பரணி. அவர் என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியும், இருந்தாலும் அவர் காரணத்தை கேட்கறதுக்காக ஆவல். சொல்லுங்க பரணி. அஃப்கோர்ஸ் வந்து மிஷன் இம்பாசிபிள் தான். ஏன்னா வந்துட்டு அது வந்து நான் அந்த சீரீஸ் ஃபுல்லா பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் அந்த ஃபர்ஸ்ட் 2 மூவிஸ் அது பார்த்தல. பட் ஆனால் ரீசெண்டாக அந்த 2010க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன எல்லாருமே பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தேட்டரில் பார்த்து ஒரு மாதிரி என்ன சொல்ல, ஒரு ஸ்டன்ஸ் எல்லாமே ரியலாக பண்ணுறதுனாலையும் அது அந்த ஒரு வாவ் ஃபேக்டர் கிரியேட் பண்ணுறதுனாலையும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த டாம் க்ரூஸ்க்காகவே வந்துட்டு கண்டிப்பா வந்து பார்ப்பேன். நம்மளை ஆச்சரியப்படுத்துற ஒரு வாவ் சீக்வன்ஸ், அதாவது பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தாதான் வந்து அது ஒர்க் ஆகுன்றப்போ அது பெரிய ஸ்கிரீன்ல மிஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு ரீசன் தான், அதுதான் மேஜர் ரீசன். ஸோ மிஷன் இம்பாசிபிள் மட்டும்தான். ஒரு படம் பார்க்கணும்னா மிஷன் இம்பாசிபிள் தான். பிரகாஷ் ப்ரோ, மிஷன் இம்பாசிபிள் பிரீமியர் போடுறாங்க, நீங்க போட்டிருக்காங்க அது நாளைக்கு போடுவாங்க. நாளைக்கே வெள்ளிக்கிழமை சுகுமார் ப்ரோ அவரு போவாரு. மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமை தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை தான் படம் ரிலீஸ். சனிக்கிழமை ரிலீஸ், வெள்ளிக்கிழமை போவார் சுகுமார் ப்ரோ போவார். அவர் போயிட்டு வந்து நமக்கு நாளைக்கு மத்த 2 தமிழ் படங்கள் அவர் போவாரு. போயிட்டு வந்து சூப்பரா இருந்துச்சுன்னா நாளைக்கு ஸ்பேஸ்க்கு உடனடியா 9:30 ஜாயின் பண்ணி டோட்டல் டீட்டெயிலே சொல்லிடுவாரு. நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அவரை நாளைக்கு. இப்ப அடுத்து கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ரெண்டு படத்துக்குமே புக்கிங் கம்மி தான். இல்ல 3 விஷயம் சொல்றேன் கேட்டுங்களேன். ஒண்ணு வந்து போன மாசம் வந்து ஏப்ரல் மாசம் வந்து குட்படக்லி நல்ல கலெக்ஷன் தமிழ்நாட்டில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து டூரிஸ்ட் கம்பெனி சூப்பரா ஓடிட்டு இருக்கு 3 வாரமா. நீங்க மக்கள் இப்பதான் பேக் டு பேக் படங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டூரிஸ்ட் கம்பெனி பிச்சுட்டு போகுது. இப்ப என்னன்னா இந்த படத்தை டக்குன்னு புக் பண்ணிட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு வாவ் ஃபேக்டர் பெருசா பயங்கரமா ஒர்க் ஆகணும். அப்படி ஒண்ணு கூட்டு வர அளவுக்கு சாங்ஸோ எதுவுமே இல்லை. ஹாரர் த்ரில்லர் அப்படிங்கிற ஹாரர் காமெடி அப்படிங்கிற ஒரு ஜானரும், அடுத்து வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் உள்ள ஒரு ஜானரும், இந்த 2 ஜானர் பிடிச்சமான ஜானருங்கிற மட்டும்தான் அவங்களுக்கு இந்த படத்துல 2 படத்துலயும் ஒரு வாவ் ஃபேக்டர். இப்ப வேர்ட் ஆஃப் மவுத் பாசிட்டிவா வந்துச்சுனாலோ, இல்ல சில இந்த பிரீமியர் ஷோல வந்து நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுனாலோ இவங்க டக்குன்னு டிக்கெட் புக் பண்ணுவாங்க. இல்ல நேரில் போய் கூட வாங்கிக்கிறாங்க ஐடியால தான் இருப்பாங்க. அப்படிதான் இருக்கும் இப்ப இது வரைக்கும். எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்துச்சுனால அட்வான்ஸாவே உங்களுக்கு டக்கு டிக்கெட் புக் ஆகும். சரி, நம்ம அடுத்தது வந்து விஷால் ப்ரோட்ட போவோம். விஷால் ப்ரோ நீங்க சொல்லுங்க. 4ல் 1. ஆனா எனக்கு மாமன் தான். நான் அது காரணம் விலங்கு டைரக்டர் அப்படின்றதுனால எனக்கு விலங்கு ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணாரு. அந்த மாதிரி தான் சர்ப்ரைஸ் பண்ணுவாரோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்புறம் சூரி ரொம்ப கரெக்டான ஒரு மீட்டர்ல போயிட்டு இருக்காரு. அவரோட அந்த சக்சஸ் ஸ்ட்ரீக் இருக்குல்ல, அது அப்படியே கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப எமோஷ்னலா இருந்துச்சு. அப்புறம் ஹேஷம் அப்துல் வஹாப் அவரோட மியூசிக் நான் ரொம்ப நிறைய வாட்டி கேட்டிருக்கேன்.
தமிழ் சாரி மலையாளம் சாங்ஸ் எல்லாம். ஸோ அவரு நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாரோ அப்படின்ட்டு தோணுது. எஸ்பெஷலி பிரசாந்துக்காக, விலங்கு டைரக்டருக்காக மாமன் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். சூப்பர். அடுத்தது வந்து எபிசெட். ப்ரோ நான் கண்டிப்பா டிடி தான். ஏன்னா லாஸ்ட் பார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் தேட்டர் போய் நல்லா என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பா இந்த படத்துக்கு தான் போறேன். புக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஓகே, 2 டிடி, ஒரு மிஷன் இம்பாசிபிள், ஒரு மாமன் வந்திருக்கு. அடுத்தது யசுகாமா என்கிற மாவீரன். எனக்கு வந்து மிஷன் இம்பாசிபிள் தான். எனக்கு ஒன்னே ஒன்று சொல்லணுன்றதால மிஷன் இம்பாசிபிள் தான் கண்டிப்பா. அந்த படத்தை தேட்டர்ல பார்த்தே தெரியணும்னு ஒரு வெறியோடு இருக்கேன். ட்ரெய்லர் ஓகே, ஆனா படம் அந்த தேட்டருக்குலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருக்க போகுதுன்றதுல டவுட்டே இல்லை. டாம் க்ரூஸ் ரொம்ப எங்கா இருக்காரு. குறிப்பா பழைய இந்த பழைய ட்ரெய்லர்லாம் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருந்தாங்க, எதுக்குன்னு தெரியல. அதனால இது புது படத்துல வர ஷாட்டா இது நிறையாவது எனக்கு தெரியல. பழைய படத்தெல்லாம் வேற ரீவிசிட் பண்ணணும்னா 2 நாள்ல ஒரு 2-3 படத்தை கண்டிப்பா இதுதான். அண்ட் அதே மாதிரி எனக்கு இது ஓப்பன் ஆயிடுச்சு இங்க, இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன். பட் என்ன, அந்த மாதிரி படங்கள்லாம் இப்ப ஹாலிவுட்ல 10 நாள் 5 நாள்ல அபிஷியலாவே ஹெச்டி விட்டுறாங்க. அதனால அது யோசிக்கணும். இப்போதைக்கு இதுதான் நிலைமை இந்த வார பொறுத்தளவுக்கு. ஓகே சூப்பர். அடுத்தது டீஸ் பிரதர், சொல்லுங்க. டீஸ் டீஸா என்ன? ஃபுல் நேமே டீஸ் தானா? சொல்லுங்க. இது டிடி ரிட்டர்ன்ஸ் ப்ரோ. அப்புறம் இது எப்போ ரிலீஸ் ஆகுது? ஃபைனல் டெஸ்டினேஷன் டெட்லைன்ஸ் ப்ரோ கேக்குதா? நாளைக்கு ப்ரோ. நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுங்க. ஆமா ஆமா, நாளைக்கா ப்ரோ? ஃபர்ஸ்ட் அதுதான் ப்ரோ, அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ். சூப்பர். ரத்த கிளறிகளா நாளைக்கே வா. நான் என்ன பண்ண நினைச்சிட்டேன் நாளைக்கு நான் வியாழக்கிழமை. பாருங்களேன், நான் வந்து 16 நினைச்சிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே ப்ரோ நல்ல ஓபன் பண்ணிட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு ப்ரோ. ஃபைனல் டெஸ்டினேஷன்ல இதுதான். பட் நல்லா இன்னும் சூப்பரா இருக்குன்ற மாதிரி ரிவ்யூஸ் வந்திருக்காங்க. ராட்டன் டொமேட்டோஸ் எல்லாம் நல்ல விஷயம் தான் ப்ரோ, ஆனா பயமா இருக்கே அதை போய் பார்க்க. அதுதான் ஏங்க ஒண்ணும் இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் 2000 வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட். அது இன்னும் அலெக்ஸ் ப்ரௌனியா அவன் பேர், நம்ம ஹீரோ பேர் அலெக்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த பிளைட் ஆக்ஷன்ல நான் ஆரம்பிக்கிற அந்த ஒரு படம் வந்து நமக்கு எந்த ஒரு பார்ட்லயுமே நமக்கு மறக்கவே மறக்காது. 2வது பார்ட்ல இந்த பெரிய ஒரு அந்த பெரிய ஒரு வண்டி இருக்குமே, ட்ரக்ல இருந்து அந்த கட்டை உழுவுறதுல இருந்து அதெல்லாத்த கூட விடுங்க. இல்ல ஒவ்வொன்றையும் பயமுத்துவாங்க அவங்க. எப்படின்னா பிளைட்ல போறது பயம்லாம் அப்பல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து இருந்துச்சு, எல்லாத்துக்குமே போகுது. ஆனா இவங்க பயமுத்துற எப்படின்னா, ஒரு மிகப்பெரிய கட்டையை எடுத்துட்டு போற லாரி பின்னாடி நம்ம போக கூடாது அப்படின்னு பயமுத்து வச்சிருப்பேன். சரி அதுதான் போகுதுன்னா இந்த லிப்ட்ல போய் மாட்டிக்க கூடாது அப்படின்னு வச்சிருப்பேன். சரி அதுவும் போதியா அப்படிதான் அந்த டென்டிஸ்ட் முதற்கொண்டு போடாம பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வந்து அது அடுத்தது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 2 பார்ட்லயே இவ்வளவு பண்ணி வச்சிருப்பாங்க. 3வது பார்ட் அந்த அக்கு பஞ்சர் பண்ற பார்ட்ல வரும். அது என்ன பார்ட்னே மறந்துட்டேன். அது அக்கு பஞ்சர் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஃபயர் பத்திட்டு எரியும். சன் பாத் தான சொல்றீங்க? சன் பாத் எடுக்க சொல்லி அந்த க்ளோஸ் பண்ணுவானுங்க. கொடூரங்க. அது 4th பார்ட்னு நினைக்கிறேன். அதுதான் கொடூரமா இருக்கும். இது மாதிரி நமக்கு என்னன்னா, அதுல என்ன ஒரு சிறப்பம்சம் எப்படின்னா, அந்த படத்துல நான் ஏற்கனவே சொன்னது, நம்ம சேர்த்து சொல்லிருக்கிறது என்னன்னா, அவங்க ட்ரெய்லர் ஒண்ணு காமிப்பாங்க, படத்திலே ஒண்ணு காமிப்பாங்க. நம்ம அதை தான் நம்பிடுவோம். ஐயோன்னு உட்காந்துருப்போம். அவன் அது இல்லாம அதுக்கப்புறம் வந்து சடனா டக்குன்னு வேற ஒண்ணு காமிப்பாங்க. ட்விஸ்ட் வைக்கிறதா ட்விஸ்ட்னு சொல்லிட்டு, நட்டுல வச்சேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வருவான் அவன். அப்படி வருவான். உதாரணமா அந்த டென்டிஸ்டே பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஆக்சிஜன் இறந்துதான் அவன் சாகிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புறாக்களுக்குள்ள போய் மேல டம்முன்னு மாநாட்டுல விழுவுற மாதிரி டம்முன்னு மேல விழுந்தாவான். அது நசுங்கி சாவான். அது மாதிரி இவங்க நம்மளுடைய சாவுலயே நம்மளை ஏமாத்துவாங்க. அதாவது சாவை ஏமாத்துறது படம், ஆனா அதுவே நம்மள ஏமாத்துவாங்க இவங்க. அதனாலதான் எனக்கு இதுல ரொம்ப ஆர்வம். எனக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னே தெரியல, இப்ப சொல்லிதான் ஞாபகம் வருது. இதுல வந்து கொஞ்சம் இதுல கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் டெப்தா இருக்கும் ப்ரோ. இதுல இந்த பார்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல நான் கேள்விப்பட்டேன். ஆமா, ஏதோ பிளாஷ்பேக்லாம் வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதாவது ரொம்ப எதுக்காக காரணம்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த மரணம் ஏன் இவங்களை வந்து தொடருது, இந்த ஒரு குடும்பம்னு சொல்லி வர்றாங்க, காரணம் இருக்கு ட்ரெய்லர் பாக்குறப்ப. ஆமா, அதனால பாக்கணும். ரைட், ஓகே. மொத்தம் 3 டிடி ரிட்டர்ன்ஸ் போட்டு விழுந்திருக்கு. 2 ஐயோ என்ன மறந்துட்டேன். 2 வந்து மிஷன் இம்பாசிபிள், ஒரு மாமன் வந்திருக்கு, ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்திருக்கா. ரைட், ஓகே. நீங்க என்னன்னு சொல்லுங்க. அப்படியே இல்ல அடுத்து இன்னும் அடுத்த கேட்போம். அடுத்து சர்வேஸ் வந்து இருக்கிறாரு. அடுத்து இன்னொருத்தர். சரி ரைட், ஓகே. அடுத்து டேனின்னு ஒருத்தர் வந்துருக்காரு, சொல்லுங்க.
ஸோ எனக்கு மிஷன் இம்பாசிபிள் தான் ப்ரோ. ஆனா நாலுமே நீங்க சொன்ன மாதிரி ரிவ்யூ பார்த்துட்டு தான் பார்க்கணும்னு ஆசை. ஆனா மிஷன் இம்பாசிபிள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு இருக்கேன். எனக்கு போன பார்ட் ரொம்ப ஸ்பைன் சில்லிங்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்டண்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது நான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன். ஆஸ் ஆஃப் நோ வந்து அந்த படத்துக்கு வர ஏர்லி சோசியல் ஏங்க விடுங்க விடுங்க, வேணாம் விடுங்க. எல்லாம் ஒரு நல்ல ஹைப்ல இருக்காங்க தலைவா, விடுங்க ரொம்ப தலைவா. எக்ஸ்பெக்ட் பண்ண எந்த படத்துக்கு இப்போ சொல்ல வரீங்க? எம்ஐ தான். மிஷன் இம்பாசிபிள் கொஞ்சம் மிக்ஸ்டா தான் வருது. சிலர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க, சிலர் வந்து ஓகே தான், எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்றாங்க. ஸோ அஃபிஷியலா வந்து கிரிட்டிக் ரிவ்யூஸ் வந்து வர்றப்பதான் நமக்கு வந்து இல்ல தெரியும். முடியறப்ப கண்டிப்பா ப்ரோ சாட்டிஸ்ஃபை பண்ற இந்தியாவில மாதிரி தான் தான் ப்ரோ இருக்கா. ஃபர்ஸ்ட் ரிலீஸ்னு சொல்லியிருந்தீங்க. இல்ல அங்க அப்ப போட்டாங்க. இது வரைக்கும் சொன்னவங்க எல்லாம் யாரு ப்ரோ? கிரிட்டிக்ஸ் பிரீமியர் இனிமேதான் சொல்ல போட்டுருக்காங்க. போறாங்கன்னா இல்ல சோஷியல் மீடியால பரணி ப்ரோ. சோஷியல் மீடியால ஓகே ஓகே, அவங்க எல்லாம் யாரு, எப்படி படம் பார்த்தாங்க? ப்ரோ எனக்கு பர்சனலா ஏதோ ஒரு ஷோ புக்கிங் போயிருக்கு பார்க்கும்போது போலங்க நேத்து. சொல்லுங்க ப்ரோ, கிருத்திக் யார் பிரசாந்த் பேசுறது? வீடியோ போட்டிருக்காருன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. யாரோ பார்த்துட்டாரு போல படம். என்ன படம்? யார் பார்த்தா? எம்ஐ ஏங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. நீங்க வேற ஏங்க அது ஏதாவது எப்படிங்க எடிட் பண்ணி வரும் யாரா அப்படியா? போட்டிருப்பாங்க. ஒண்ணும் புரியல. ஏன் அவர் இந்தியாவிலேயே வந்து பார்க்க ஸ்பெஷல் ஷோ பிரீமியர் ஷோ வந்து இன்ஃபுளுசர் போடுறாங்கன்னா அது வெள்ளிக்கிழமை போடுறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடில யாருக்கும் போட்டு காமிக்க மாட்டாங்க. சுகுமார் புறம் போவார், நம்மளால இந்தியால முதல்ல இல்ல, பார்த்து சொல்லுவாரு. நேத்து தமிழ்நாட்டுல லாவி பாய் போட்டாங்களா லாவி? இல்லண்ணா. சாரி பாஸ், ப்ரோ அந்த அதான் பீச் போடல ப்ரோ, வீடியோ பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கோம். 11 படம் தான் போட்டாங்க. ஒரு ஒரு 11 நல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் thriller. போயிட்டு வந்தாங்க. 11, ஆமா ஆமா. ஆமா 11 இவன் பார்த்துட்டான், சந்தோஷ் பார்த்துட்டான். ரொம்ப சந்தோஷ் நீ சொல்லு சந்தோஷ் எப்படி இருக்கு? ஒரு ஒரு நல்ல அட்டம்ப்ட். நவீன் சந்திரா வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ட் பர்டிகுலரா இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, படத்துல டிமான் வந்து மியூசிக் இந்த மாதிரி இந்த த்ரில்லர் ஜோனுக்கு போட்டதே கிடையாதுல்ல. அது வித்தியாசமா இருந்துச்சு, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் கொஞ்சம் ஒரு ஸ்பாய்லரா இல்லாம நான் சொல்லணும்னா, இது தடம் படத்தோட ரெசம்பிளன்ஸ் நிறைய இடத்துல எனக்கு தெரிஞ்சது. அருண் விஜயோட தடம் அதான் படத்தோட ஸ்பாயிலரு. இல்ல இப்ப நான் எதுவுமே சொல்லல, பிளாட் எதுவுமே சொல்லல, பட் அந்த ஏங்க ரிசம்பிளன்ஸ் பேசுறது இருந்துச்சு. யாருங்க? யாரு பேசுறா? லாவி ப்ரோவா? ஆமா 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 ஆமா. ஓகே தலைவா, ஓகே தலைவா. இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் நேத்து போய் பார்த்தாங்க தலைவா. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, நல்லா தாண்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கரெக்ட். ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஒரு ஸ்லோ பர்னர் தான். செகண்ட் ஹாஃப் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ சூப்பர். ப்ரோ குட் வாட்ச் தான். தேட்டர் வாட்ச் பார்த்தியா? தேட்டர்ல போய் பார்க்கணும். இல்ல ஆக்சுவலா இங்க ஒரே ஒரு ஷோ அலாட் பண்ணிருக்காங்க, ஒரே ஒரு ஷோ. எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு, என்னடா இந்த சின்ன படத்தை போய் எப்படா கேரளால ரிலீஸ் பண்றீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, அதுக்குதான் கேக்குறேன். தேட்டர் வாட்ச் அது பார்த்தியா? டிரெக்டர் லோகேஷ் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இதுக்கப்புறம் அவருக்கு பெரிய படங்கள் கிடைக்கும். ஏன்னா இது நவீன் சந்திரா, ரித்திகா வந்துட்டு பட்ஜெட்டாவே ரொம்ப கம்மியான படம் இல்ல. ஒரு 3-4 கோடியில இதை புல் ஆஃப் பண்ணது சூப்பரான விஷயம் தான் சொல்லுவேன். பட் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம என்ன ஒரு த்ரில்லர் ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா படம். பட் நீங்க கேட்ட கேள்விக்கு ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மாமன் தான். ஏன்னா ரீசெண்டா அப்பாடா, வந்துட்டு எனக்கு ஒரு ஆள் இருக்காரு கம்பெனிக்கு, நன்றிங்க. ரீசெண்டா வந்துட்டு இப்ப டூரிசாமி ஆகட்டும், ரொம்ப இந்த அடிதடி வெந்து குட்டுலாம் இல்லாம, பீடி கஞ்சா எதுவும் இல்லாம சந்தோஷமா பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு சோனுக்கு வந்தாச்சு. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி தொடர்ந்து இதுவுமே ஒரு நல்ல ஃபீல் குட், வெளில வரும்போது டிடி சந்தோஷமா வர ரிட்டர்ன்ஸ்ல வச்சா கூட போதும். தான் வெட்டு குத்து இல்ல, அதான் அடித்தடி வச்சிருவாங்க இல்ல. ப்ரோ. இல்ல இல்ல இதை நான் கண்டிப்பா ஃபீல் குட்ல வராதுன்னு சண்டை சொல்றேன். feel good இல்ல இல்ல. அதுவும் சிரிச்சாவும் ஃபீல் குட் தான்ப்பா. இல்ல அப்படின்றீங்க? சரி ஓகே விடுங்க. ராவி ப்ரோ, நீங்க ஏதாவது படத்துல நடிச்சிருக்கீங்களா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அவரை. நிறைய படத்துல நடிச்சிருக்கான். தல ஓகே தல ஓகே. இல்ல 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 எனக்கு ஆக்சுவலா எப்படி தெரியுமா இருக்கு, இந்த கன்னடா ஹீரோ ஒருத்தர் இருப்பார்ல, துரு சார்ஜ், அவர மாதிரி இருக்காரு பாக்க. ஒரு பக்கம் ராஷ்மிகா விஜய் தேவர்கொண்ட மாதிரி இருப்பாரு. இருப்பானே. இல்ல எனக்கு அந்த துரு ஐயா சார்ஜா மாதிரி தான் இருக்காரு. தலைவா என்ன தலைவா உங்க கதை? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு தலைவா. நான் உங்களை தலைவா நான் ஒரு எனக்கும் ஆங்கர். அதான் நான் bro. சொல்லிட்டேமா, நிறைய இன்டர்வியூல பாத்துருப்பீங்க, அவன் ஆங்கர். யா யா யா. தலைவா இல்ல சிம்பு அவங்க எக்ஸ்பிரஸ் நீங்க. இல்லங்க சொல்றதுதான் சொல்றாங்க. இந்த டிமாண்டி காலனி டூல ஒருத்தர் வருவார்ல, படுத்து கிடப்பார்ல, அவரை மாதிரி இருக்காருன்னு சொன்னா கூட கொஞ்சம் சரி ரைட்டு, அவரோட ப்ரோ சாயல் எனக்கு அதே இருக்குன்னு தான் ஃபீல் சொல்லலாம். ஆயிடுச்சு. அந்த அதே கண்கள். நீங்க அப்படி சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதே கண்கள் ஒண்ணு சொன்னீங்கன்னா சொன்னா லாஜிக்கா ரைட் புரியாது. யாரு அவருக்கு. நம்ம Bro, நண்பர் இல்ல இல்ல தர்மேதா. ஆக்சுவலா டிமாண்டி காலனி 1ல ஒருத்தர் வருவார்ல, அவரை பார்த்து எல்லாம் பயப்படுவாங்கல்ல, அவரு ஞாபகம் வந்துச்சு.
இல்ல ஆக்சுவலா அவர் இந்த பின்னாடி டிபில சிஎஸ்கே இது போட்டு கொஞ்சம் லாங் ஹேர் வேற வச்சிருக்காரா, அதனால எனக்கு கொஞ்சம் த்ரூ சார்ஜா மாதிரி இருந்தாப்ல. பாவம் நேர்ல தலைவா ஐயா அப்படிலாம் இருக்க சூப்பர் தலைவா. மாட்டான்பா. இல்ல ஐயா துருவ நான் சாச்சா யார் மாதிரியும் பாத்திருக்கீங்களா இல்லையா? இல்லையா. ஐயா இல்ல துருவ பாத்துருக்கேன், சாச்சா பாத்திருக்கீங்களா தாராளமா இல்லையா? இல்ல எனக்கு எனக்கே மனுஷன் இவரை மாதிரி ஒரு 4 மடங்கு இருப்பாரு துருவ சாச்சா, ஒரு இவர் நாள் அவரை மாதிரி இருக்காராம். நான் இவனை வந்து ட்விட்டர்ல இது இந்த கவர் போட்டோ தான் நான் பார்த்திருக்கேன். ஒரு நாள் என் பக்கத்துல தான் உட்காந்து படம் பார்த்திருந்தான், எனக்கே அது தெரியாது. திடீர்னு ஓகே வந்துட்டு ஓகே. ப்ரோ என்ன தெரியலையா அப்படின்னா, நீ யாருப்பா? நான் தான் லாவி பாய். நான் லாவி பாய் என்னப்பா இப்படி இருக்க? முடியெல்லாம் வெட்டிட்டு இப்ப ஆளே வேற மாதிரி மாறிட்டு இருக்கான். தலைவா ஏதாவது ஆர்ஜி தலைவா அந்த மாதிரி அது இருந்தீங்களா ஏதாவது? இல்ல தலைவா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூவி, ஒரு பைலட் மூவிக்கு அதுக்காக முடி வளர்த்தேன். அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜே பண்ணும்போது கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு முடிய வெட்டிட்டேன். வேற ஒண்ணும் கிடையாது இது பின்னாடி. ஓகே அதுக்குள்ள ஓகே ஓகே. துருவ் சார்ஜா அது இதுன்னு அதுவும் சுகுமாருக்கு நடுவுல சொல்லி விட்டாரு பாத்தீங்களா ஒண்ணு. நிறைய விஜய் படத்துல தேவர் நடிச்சிருக்காராம். கொண்டாடுறாரா? அதுவும் தலைவன் பாக்குற படத்துல நான் நடிச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா என்ன மாதிரி படமா இருக்கும்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்களே நீங்க. அடிக்கடி அவர் பாக்குற படங்கள்ல நம்ம நடிச்ச இல்ல இல்ல மாதிரி இருக்கும். ஆக்சுவலா சுகுமார் ப்ரோ இல்ல இல்ல ஒன்னு சொல்லிட்டோம். சுகுமார் ப்ரோ படமா இருந்தா நீங்க பயப்பட தேவையில்ல. விஷால் ப்ரோ பாக்குற படத்தை நீங்க இருக்கீங்கன்னா தான் நீங்களும் பயப்படணும், நாங்களும் பயப்படணும். என்னடா நல்லா போயிட்டு இருக்கேன்னு பார்த்தேன், சரி ஆரம்பிங்க. நான் கூட என்னடா விஷால் ப்ரோ பேரே வரலன்னு யோசிச்சேன். பண்ணுங்க பண்ணுங்க. சூப்பர் தலைவா. எனக்கு சினிமா எக்ஸ்பிரஸ்ல இருந்தீங்களோ? இல்ல ப்ரோ, நான் வந்து முதல்ல தந்தியோட இதுல இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே ஓகே. லிட்டில் லிட்டில் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆமா சேனல். ஆமா தெரியும் 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 தெரியும், பாத்திருக்கேன். ம். சூப்பர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. நன்றி நாளைக்கு நன்றி வரியா நன்றி. சந்தோஷ்? வரேன் தல. மாமன் 3 மணிக்கு வரேன். நான் அன்னைக்குதான் வரல, நீங்க வருவன்னு பார்த்தேன். அந்த ரெட்ரோ மீட் போது ஆபீஸ்ல ஒரு இது வச்சுட்டானுங்க. கரெக்டா நீங்க வர முடியல. எனக்கே ரொம்ப வருத்தம், சூர்யா அண்ணா நான் பார்க்க முடியலன்னு. ஸ்டில் பார்ப்போம், அதோட ஒரு பெரிய நாள் கிடைக்கும்னு. ஓகே, இப்ப மத்த எல்லாரும் சொல்லியாச்சா? வேற யாரும் ஸ்பீக்கர்ல ஆமா. உள்ளவங்க சொல்லாம இல்ல. இப்ப நான் எனக்கு சொல்லிடணும்னா, எனக்கு வந்து சுகுமார் ப்ரோ சொன்னதுதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நினைச்சிட்டு இருக்கிறது. டிடி நெக்ஸ்ட் லெவல் அதுதான் பார்க்கணும்னு. எதுக்காகனா நான் ஃபர்ஸ்ட் போறது அதுக்காக தான், அதனால அதுதான் பார்க்கணும். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா எனக்கு எதுக்காக நான் அது ஃபர்ஸ்ட் என்னன்னு போறேன் அப்படின்னா, ஏதாவது எனக்கு வந்து காரணம் சொல்லுவேன்னு பார்த்தா. இல்ல அது இல்ல அதுக்கு அடுத்து வரேன். அதான் எதுக்காக ஃபர்ஸ்ட் ஓகே ஓகே. பாக்குறேன்னு இருக்குல்ல, அது வந்து எனக்கு பிரேம் ஆனந்த் ரொம்ப பிடிக்கும். காமெடி எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த இனிமை இப்படித்தான்ல வந்து காமெடி பர்சன் பூரா சூப்பரா இருக்கும். இந்த டிடி டிடி ரிட்டர்ன்ஸ்ல ட்ரெய்லர் பார்த்து நான் என்ன பண்ணிட்டேன், ஐய சேராது போல இருக்க படம். ட்ரெய்லர் இப்படி, ஏன்னா அந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப ரொம்ப மோசமா இருந்த மாதிரி இருந்துச்சு ட்ரெய்லர். எப்படின்னா விஎஃப்எக்ஸ்ல கொஞ்சம் அறகுறையா இருந்துச்சு. எல்லாம் பார்த்து நான் படம் மேல நம்பிக்கையே இல்லாம தேட்டருக்கு போனா, தேட்டர்ல மொரட்டு ரெஸ்பான்ஸ். படம் ஆகவோக கிட்டு நல்லா இருந்துச்சு. இன்னமும் டிவியில போட்டப்ப ரிப்பீட் வச்சு அந்த ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல படம் நல்லா இருக்கும், சூப்பரா போகும். எனக்கு படம் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட பாட்டு தானே, அடுத்த பாட்டு தானே. ஆனா இதுலயும் வந்து அந்த ஒரு ரிவ்யூவர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கதை ஆரம்பிக்குதுங்கிறப்ப சரி போவோங்கிறது, நம்மளை பத்தி தானே படம் எடுக்கிறாங்க, போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு படமா அதுதான் செலக்ஷன் பண்ணியிருக்கேன். அதுதான் ஃபர்ஸ்ட் போறேன் வர வெள்ளிக்கிழமை. சூப்பர் சூப்பர். அப்ப நாளைக்கு நீங்க ஃபைனல் டெஸ்டினேஷன் போலையா? நாளைக்கு போறேன், அது தனியா போறேன். நான் சொல்றது இந்த 4 படத்துல எது பார்க்கணும்னு ஆசைன்னா, நாம எல்லா படத்தையும் தான் பார்க்க போறோம். ஆசைன்னு வந்து ஒரு படம் தான் சொல்லணும், என்ன படம் சொல்லலாம், டிடி நெக்ஸ்ட் லெவல் சொல்லுவோம், அவ்வளவுதான். அடுத்து படம் பார்க்க போறோம். நாளைக்கு நீங்க சொல்லிட்டீங்க நாளைக்கு ரிலீஸ் ஆகும், நாளைக்கு மறுநாள் ரிலீஸ் ஆகும் நினைச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு ரிலீஸ் எல்லா ஆகும் படத்துக்கும் சொல்லிட்டீங்களா? போறோம். அவரு ஒன்னே ஒண்ணு கேக்குறாரு, டெஸ்ட் ஒண்ணு. ஆகாஷ் ஓகே ப்ரோ ஓகே. நான் சொல்லலாமா? இல்ல அன்னைக்கு ப்ரோ வந்து இன்னைக்கே ஸ்கிரீன்ல போட்டுருக்காங்க போல ப்ரோ ஃபைனல் டெஸ்டினேஷன். இன்னைக்கு நைட்டு அதை நைட்ல இருந்து போடுறாங்க. 11:55 போடுறாங்க. ப்ரோ நான் பேசுறது கேக்குதா சினிபோலிஸ்ல ப்ரோ? காட்டுது. சொல்லுங்க ப்ரோ, சீதா ப்ரோ சொல்லுங்க. அமைதி ஆயிடுச்சு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிட்டு இருந்தீங்க, ஆளை காணோம். எனக்கு தெரியும் எதுக்கு அமைதியாச்சு. சரி ரைட் ஓகே. நெக்ஸ்ட் கமெண்ட்ல யாராவது சொல்லியிருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்து சொல்லிடுவோம். எப்படி ப்ரோ எங்க ஆளுங்க அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா அப்டேட்? கை காட்டுறத பாருங்கடா, அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, அது உங்களுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இவரு தான் கேட்டுக்கிட்டே இருந்தாருப்பா, எப்ப ஆடியோ ஒண்ணு லான்ச், எப்ப கேட்கணும்னு நினைச்சேன் ட்ரெயிலர் லான்ச் உங்ககிட்ட. கேட்டுக்கிட்டே இருந்தாரு. சொல்லிருங்க. இல்லண்ணே, இந்த கொஞ்சம் மார்க்கோவெல்லாம் நீங்க இது பண்ணீங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் அந்த சேனல் படம்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? இந்த ரத்த கிளறிகள். இல்லங்க, அது ரத்த கலரிங் மட்டும் கிடையாதுங்க. அது ஆனா உங்களுக்கு வந்து அது தேவைங்கிறது, அந்த கதைக்கு தேவைங்கிறது இருக்கும். நீங்க மார்க்கோல எனக்கு வந்து நீங்க அந்த குழந்தைய வந்து அந்த சிலிண்டர் சீன் தேவையே இல்லை, சீரியஸா தேவையில்லை. அதை நீங்க எப்படி வேணா நீங்க வந்து காமிச்சிருக்கலாம். அப்ப நீங்க வந்து
எனக்கு வந்து 2-3 படங்கள் வந்து சில விஷயங்கள் நல்லா இருக்கும். எப்படின்னா வந்து மோசமான டாபிக் எடுத்திருப்பாங்க, ஆனா விஷுவல் அதை காமிக்க மாட்டாங்க. இப்ப சித்தாவே எடுத்துக்கங்களேன். சித்தா வந்து கரெக்டான ஆங்கிள் நீங்க எப்படி பண்ணணுமோ அப்படி மட்டும் தான் பண்ணிருப்பாங்க. ஆனா நீங்க மார்க்கோ இருக்குல்ல, மார்க்கோல வந்து அந்த குழந்தைங்கள மீதான வன்முறை எல்லாம் வந்து அவ்வளவு தூரம் காட்டி அதை ஒரு வடிவேல் படத்துல சொல்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமே பிடிக்கல. ரெண்டாவது அது கதைக்கு அது தேவையும் இல்லை. நீங்க இப்ப பழைய படம் ஒண்ணு, சரத்குமார் படம் ஒண்ணு இருக்கும். சரத்குமார் அரசு தர்பாரா? இல்லைங்க, அரசு தர்பார்ல பழைய படம் சொல்லிட்டேன் நான் தான், கட்டபொம்மன். அந்த கட்டபொம்மன் படம், அந்த படம் பேரு. அதுல பாத்தீங்கன்னா சரத்குமாரோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வில்லங்கள் குடும்பம் கொல்லும். அதுல சரத்குமார் மட்டும் பொழைச்சி கடைசியில வந்து பழி வாங்குவார். அதுல நமக்கு ஒரு 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 சின்ன ஒரு ஒரு கதைன்னு ஒண்ணு என்னன்னா, ஒரு நியாயம் இருக்கும். எப்படின்னா வந்து எல்லாத்தையும் அவர் கொண்டுட்டாங்க, அதுக்கப்புறம் அவர் கொல்றாரு அப்படிங்கிற. இதுல கிளைமேக்ஸ்ல வந்து இவங்க அது வரைக்கும் போட்டு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. லைன் லைனா ஒவ்வொருத்தரும் கரெக்ட் ஒவ்வொன்றும் எப்படி கொள்றான் பாரு, எப்படி கொள்றான் பாரு, எப்படி கொள்றான் பாரு, காட்டுறான் பாரு, உன்னை எப்படி உனக்கு கொடூரமானவன் காட்டுறான் பாருன்னு இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இவன் பாட்டு திரும்ப எல்லாரும் குடும்பத்தோட ஒட்டு மொத்த பேர் செத்து போயிடுவாங்களாம். இவர் ஒன்னும் அந்த இடத்துல ஒண்ண மாட்டா, அந்த இடத்துல இவங்க விட்டு உயிரோட விட்டுட்டு போயிடுவாங்களாம். இவர் அதுக்கப்புறம் போய் கோட் ஷூட் ஒண்ணு போட்டுக்கிட்டு திரும்ப அதுக்கப்புறம் போய் லைனா நின்று அடிச்சுட்டு போறான். இது அங்கேயே உனக்கு நான் என்ன சொல்றேன், ஹீரோயின் மேல உட்காந்து அழுதுட்டு இருக்கும், மடியில உட்காந்து அழுதுட்டு இருக்கும், மேல குழந்தை அவ்வளவு தூரம் அவ்வளவு விஷுவலா காட்டணுங்கிற அவசியமே கிடையாது. சினிமாங்கிறது ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும், ஒரு ஆடியன்ஸ் படம் எடுக்கிறவங்களோட புத்திசாலி. ஆடியன்ஸ்க்கு நீங்க என்ன காமிக்க போறீங்கிறது தெரியும். ஓகேவா? அது அந்த அளவுக்கு நீங்க வந்து விஷுவலா காமிச்சா போதுமானதுதான். அந்த அவ்வளவு கொடூரமாலாம் காமிக்கணும்னு அவசியமே கிடையாது. அதனால எனக்கு அது பிடிக்காது. மிஷன் இம்பாசிபிள் உங்களுக்கு படமே டெப்த் தான். டெப்த்தை சாவை ஏமாத்துறது கதை. அதை ஏமாத்தினா சாவு எப்படி உங்களுக்கு துரத்திட்டு வர போகுதுங்கிறது கதை. அவ்வளவுதான். அதனால மிஷன் சாரி அது பேர் என்ன, ஃபைனல் டெஸ்டினேஷன். நான் மாத்தி மிஷன் இம்பாசிபிள் சொல்லிட்டு போறேன். ஃபைனல் டெஸ்டினேஷன் கதையே அதுதாங்கிறப்ப அது உங்களுக்கு நல்லா விறுவிறுப்பா இருக்கும். அதை பார்க்கலாம். நமக்கு ஒரு பரபரப்பு அவரு இருக்கும். போய் 6 மாசம் ஆச்சு. போயே போயிட்டாரா? இவரும் லாவி ப்ரோவும் போயிட்டாரு. ஆக்சுவலா அவரும் கமிட்டியில போயிட்டாரு. சந்தானம் இப்போ வந்து பரத்வாஜரங்கன் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த கார்த்தி, ராஜேஷ் இவங்க 3 பேரும் நடிச்சிருப்பாங்கல்ல ஒரு படம் லாஸ்டா. என்னது ப்ரோ? ஆளினால் அழகுராஜா சொல்றீங்களா? அதான் அவர் வந்து அது வந்து பவுண்டட் ஸ்கிரிப்ட் படிச்சப்பே தெரியும் இந்த படம் ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் அனாலிசிஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அவர் இதை வச்சு பேசுறப்போ எனக்கு வந்து டிடி லக்ஸ் லெவல் அவரு ஆக்சுவலா பரணி கேக்குதா? எல்லாம் நிறைய பேர் வந்து கனெக்டிங் காமிக்குது ஸ்பீக்கர் வந்தவங்களாம். இந்த வடிவேல் படத்துல ஹவுஸ்ஃபுல் எல்லாம் ஊரை விட்டு போர்டை பார்த்து தேட்டரோட திரும்புற மாதிரி ஸ்பீக்கர்ல இருந்துகிட்டே திடீர்னு எல்லாம் கனெக்டிங் போயிட்டே இருக்கிறாங்க. சரி, அந்த ஆளுநர் அழகராஜா படம் இருக்குல்ல, வாங்க அந்த படம் அவர் இப்போ எப்படி சொல்றாருன்னு தெரியல. ஏன்னா வந்து நான் படம் பார்க்கும்போது நமக்கு மொக்கையா இருந்துச்சு, படம் ஓடல, அடுத்த விஷயம். ஆனா டிவியில பாக்குறப்ப இன்னமும் காமெடி செஞ்சா பயங்கரமா இருக்கு, அல்ட்டியா இருக்கும். மொரட்டு இந்த ரிப்பீட் வாட்சில காமெடி வந்து அப்படிப்பட்ட படம். அது எதுக்கு இப்பவே அவர் பவுண்டட் ஸ்கிரிப்ட் ஓடுறப்ப ஓடாது சொல்லாருன்னு தெரியல. எம்எஸ் பாஸ்கர் எல்லாம் விடுங்க, சந்தானா பாரு எடுத்துங்க. அவர் சொன்னது காமெடிக்காக சொல்லலன்னா, கதையோட கோர்ஸ் படமா சொல்றாரு ப்ரோ. படமா வந்துட்டு என்னன்னா, அவர் வந்து அந்த லேடி கெட்டப் போட்டது வந்து இப்ப வந்து அவங்கள வந்து லவ் பண்ற அந்த சந்தானத்தை லவ் பண்ற மாதிரி 2 கேரக்டருக்குலாம் அந்த படம் நான் பார்க்கல. ஸோ என்னால கரெக்டா சொல்ல தெரியல. அவர் சொன்னது நான் சொல்றேன். அந்த 2 பேர் லவ் பண்றதுன்றது நார்மல் மேக்கப்ல போட்டோம்னா அது வந்து என்ன சொல்ல பெருசா இதா இருக்காது. அவிஷில வந்து 2 பேர் லவ் பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு மேக்கப் போட்டிருந்தாங்க. நான் இதை வந்து சொன்னப்போ இல்ல இப்படியே போயிடலான்னு சொன்னாங்க. ப்ரொடக்ஷன்லயும் சொன்னேன், டேரக்டர்கிட்டையும் சொன்னேன், இப்படி பண்ணா ஒர்க் ஆகாது, படமா ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் இல்ல பரவாயில்ல இப்படியே போயிடலான்னு சொன்னாங்க. ஸோ அதனாலதான் அங்கதான் வந்து அந்த படம் ஆனா அந்த படம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அந்த படம் வந்த காலகட்டம் இருக்குல்ல, ஆரம்பம் பாண்டியனாரோட வந்துச்சு அந்த படம். இங்க வந்துட்டு இந்த 2 படத்துக்கும் பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு, பெருசா ஹிட் ஆயிடுச்சு. அதுவும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 2 படமும் சூப்பர் ஓட்டம். ஆனா அந்த படம் தியேட்டர்ல வந்தப்ப பார்த்து எல்லாருமே சொன்னது இல்லைங்க, நல்லா சொன்னாங்க. ஆமா ஆமா அப்படிதான் சொன்னாங்க. அதனாலதான் பெருசா யாரும் பார்க்கல. பட் அந்த படம் நான் இன்னமும் பார்க்கல. அதனால எல்லாருமே நல்லா இல்லைன்னு சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம படம் இது ஸ்கிரிப்ட் படிக்கிறப்ப இது இல்லை, இப்போ இந்த படம் ஓடும், நல்லா ஓடுனாலும் ஓரளவுக்கு ஓடும், நம்ம கெஸ் பண்ண அளவுக்கு ஓரளவுக்காவது ஓடும், ஆனா ஃபிளாப் ஆனதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த படத்து மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. பரணி ப்ரோ நீங்க ட்ரை பண்ணலாம். அவரோட 3 படத்தை கம்பேர் பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் ஓவர் ஓகே. ஆனா அவர் அதுக்கப்புறம் ராஜேஷ் எடுத்த படத்துக்கு ஃபார் பெட்டர் ஆளுங்க அழகராஜா.
அதுவும் காமெடி சீன்ஸ்லாம் நிறைய சீன்ஸ் நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி என்னைக்காவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா டைம் பாஸ் பாருங்க. ஓகே ஓகே ப்ரோ. விஷால் ப்ரோ, அந்த மலேசியன் தமிழ் படம் பாப்பீங்களா ப்ரோ நீங்க? இல்ல 2 மணி நேரம் 50 நிமிஷம்ன்றீங்களே, எங்க போறது நானு? ஆமா, நீங்க படம் பார்த்து 45வது நிமிஷத்துல தான் கதையே ஓபன் ஆள ஆகும். விடுங்கன்றேன். என்ன படம்? சென்டாவா சென்டாவா? சி ஃபார் சிண்டா. பரணி ப்ரோ, ஒரு மலையாள படம் பத்தி ஒரு டவுட். சொல்லுங்க. ஹிருதயபூர்வம் பண்றாங்கல்ல மோகன்லால் படம், ஆமா அது ஆமா, என்ன ஜானர் ஏதாவது தெரியுமா? ஃபீல் குட் அது? ஃபீல் குட் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஹிருதயபூர்வம்னா என்ன அர்த்தம்? காதல் ஹிருதயம்னா பூர்வம்னா என்ன? அது ஏதாவது ஹார்ட், ஃபுல் ஆஃப் ஹார்ட். ஓகே ஓகே. விஷால் ப்ரோ, இதெல்லாம் ஓவரா தெரியல. மனப்பூர்வமா இருந்தாங்க மினி. ஏங்க அந்த லாங்குவேஜ்ல வேற ஏதாவது கூட இருக்கலாமேங்க. இல்ல 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 இல்ல, அதே மீனிங் தான் ஏங்க. எல்லாமே தமிழ்ல இருந்து ஒரிஜினேட் ஆனது தானே. இப்படி வாங்க, இப்படி வாங்க. ஓகே. அதை விடுங்க ப்ரோ. ஜானுன்னு ஒரு பொண்ணு ஐடியா நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட 100K ஃபாலோவர்ஸ். சூப்பர் ப்ரோ. எப்படி என்ன ஹவுஸ் தட் அப்படின்னு நமக்கு உண்மையிலேயே பொண்ணுதான் அப்படின்னு ஒரு இதா இருக்கு. இல்ல இல்ல, இதே மாதிரி எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஒரு ஒரு செலிபிரிட்டி வந்து என்னைய ஃபாலோ பண்ணப்போ எனக்கு வந்து ஷாக்கா இருந்துச்சு. இவர் ஏன் நம்மள ஃபாலோ பண்றாரு அப்படின்ற மாதிரி. நான் யோசிச்சேன். யாரு? இல்ல இல்ல இல்ல, அவங்கெல்லாம் இல்ல. ஒருத்தருங்க. ஓகேவா? அப்ப நான் யோசிச்சேன், இவர் ஏன் நம்மள ஃபாலோ பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு சரி, ஏதாவது கை தவட்டி ஃபாலோ ஆயிருக்கும், கொஞ்சம் நல்ல பேர் நோட்டீஸ் பண்ணிட்டு அன்ஃபாலோ பண்ணிடுவார், நம்மளா போய் எதுக்கு மெசேஜ் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஆனால் அன்ஃபாலோ எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலெல்லாம் இருந்தேன். அப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி ட்வீட் போட்டேன். ட்வீட் போட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி டிஎம் பண்ணியிருந்தாரு, டேக் கேர் ப்ரோ அப்படின்னு சொல்லி. அப்போதான் யோசிச்சேன், சரி இவர் தெரிஞ்சுதான் ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. மாவீரம் ப்ரோ, நீங்க ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால அவங்க வந்து அனனமஸ் லிசனரா இருந்து உங்களை தெரிஞ்சுதான் ஃபாலோ பண்ணிருக்காங்க ப்ரோ. உங்க ரிவ்யூக்கு நாங்கலாம் ஃபேன்ஸ்ங்க. அது மாதிரி அவரும் இருப்பாரு. சரி, அவர் யாருன்னு எனக்கு டிஎம் பண்ணிருங்க. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. இத கூடமா சொல்லக்கூடாது யார் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு. சொல்ல மாட்டாரு. இல்ல, அவர் சொல்ல மாட்டாரு. தன்னம்பிக்கை தன்னடக்க பிரபுங்க அவரு. இல்ல இதுல இதுல என்ன இருக்கு? நான் சொல்றேன் ஆர்ஜே விஜய். ஓ, விஜய் அண்ணாவா? அவரா? ஓகே ஓகே. ஏன் தவிர்த்தீங்க இப்ப சொல்லாம? ஏங்க நீங்க கேட்டோன்னே சொல்லிட்டேன்ல, இப்ப ஏங்க மறுபடியும் ப்ரீவியஸ் கேள்விக்கு போறீங்க? இல்ல ப்ரோ, எதனால ரீசன் இருந்தா அப்படின்னு. அப்படிலாம் எதுவும் இல்ல ப்ரோ. கேட்டா சொல்லிக்கலாம் தான், வேற ஒன்றும் இல்லை. அவரு எப்படி ஃபியூச்சர்ல ஹீரோ ஆயிருவாரு? ஏங்க நடிச்சிட்டு இருக்காருங்க ஒரு படம், ஹீரோவா வைஃப்னு ஏதோ சொன்னாங்களே. படம் ஒண்ணு எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டியதுங்க. இப்ப ரிலீஸ் ஆகும். வைஃப் தான் அந்த படம். அது முடிஞ்சிருச்சா இல்ல முடியலையான்னு தெரியல. நான் ஒரே ஒரு தடவை எப்பயோ கேட்டேன், அது வந்துரும்ன்ற மாதிரி சொன்னாரு. ஆனா இன்னும் வரல. ஆனா உண்மையாலுமே அவர் கூட இருந்தா அப்படி இருக்குங்க. செம்ம ஜாலியா பேசுவாப்ல. அவரோட கேரம் போர்ட்லாம் விளையாண்டுருக்கேன். ரொம்ப செம்ம ஜாலியான கை. எஸ் நல்ல மனுஷன் தான் அவர். யாரும் எதுவும் பாக்கலையா? இன்னைக்கு எதுவுமே பாக்கல, கரண்ட் இல்லாததால. சரி, ஒண்ணே ஒண்ணு கேட்டுக்கிறேன். இந்த ஏர்டெல் என்னதான் கதை இரிட்டேட்டிங்கா இருக்கு தலைவா? என்னதாங்க இரிட்டேட்டிங்கா? சரி, இரிட்டேட்டிங். சாரி, கிராமட்டிக்கல் மிஸ்டேக். இன்னைக்கு ஒர்க் ஆகல. அதானோ தெரியாம எல்லாம் ரீசெட் பண்றாங்களா, சிம்ம கலட்டி மாட்டாங்க. ஏரோப்ளேன் மோட் எல்லாம் போட்டுட்டு இருந்தா, டேய் அதுக்கு சம்பந்தம் இல்லன்றாங்க. அப்புறம் உண்மையாலுமே ஏதோ பிரச்சனைன்றாங்க. இல்ல விஷால் ப்ரோ, இன்னைக்கும் இதாகும். ஆமா, இன்னைக்கு இப்ப நடுநடுல போயிட்டு வந்தானே, அதான் காரணம். ஓ ஓகே ஓகே. எனக்கு தெரியல அது என்ன கதைன்னு சொல்லி. ஆனா யோசிச்சு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது, ஒரு நாள் எல்லா சிம்மும் இந்த மாதிரி வேலை பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? போன் இல்லாம ஐயோ ரொம்ப ஜாலியா உங்களுக்கு இருக்கும். நீங்க அன்டிஸ்கவர்டு வில்லேஜ்ல இருப்பீங்க. நாங்களாம் என்ன பண்றது? வீட்டுக்கெல்லாம் பேசணும்னா நல்ல வேலை வைஃபை இருக்கிறதால தப்பிக்கிறோம். ஆனா அது உண்மைதாங்க. ஒரு எனக்கு அந்த மாதிரி ஆசை லைட்டா இருக்குது. விஷால் ப்ரோ சொல்லுங்க சார். ஃப்ளட் டைம்ல அப்படிதானே இருப்போம் சென்னையில. ஃப்ளட் டைம்ல 3 நாள் அப்படிதான் இருந்துச்சு. அது உண்மைதான். விஷால் ப்ரோ, ககனச்சாரின்னு சொல்லி ஒரு மலையாள படம் இருக்கு, நீங்க பாத்திருக்கீங்களா? ககனச்சாரி
இல்ல தலைவா, யாராவது பாத்திருக்கீங்களா ஏத்தி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி கதையை அந்த சொல்லுங்க, படம் பிளாட் சொல்லுங்க, என்ன பிளாட்? அந்த படம் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனா பார்க்கல. அந்த ஃபியூச்சரிஸ்டிக்கா அந்த அதுதானே ப்ரோ? ஓகே ஓகே அதேதான் ஓகே ஓகே, அதேதான். ஆமா ஆமா, அந்த ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப அமேசான்ல இன்ட்ரெஸ்டிங்கா, இருக்கும் அது. இண்டிபெண்டன்ட் ஃபிலிம், ஆனா ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த படம் தானே சொல்றீங்க? அதேதான். ஆமா, நல்ல எப்படி ரிவ்யூ இருக்கு, எப்படி வந்துச்சு இருக்கு? அது. பரணி ப்ரோ, நேத்து நீங்க சொன்ன படம் பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன ஹாஃப் மட்டும் படம்? ரொம்ப பொறுமையா போச்சு. என்ன படம் தலைவா? அது என்ன படம்? கேரளா பெரிய எலி புஞ்சிரா இலவிழ புஞ்சிரா, அதான் வெளிப்புழு, சொல்றேன். வெளிப்புழாவா? ஏங்க, அது இலவிழ படிக்க ஓகே வரலங்க. ஓகே 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 ஓகே, சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. நல்லா இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ரொம்ப பொறுமையா, கொஞ்சம் ரொம்ப சோதிக்குது நம்மள. ட்விஸ்ட் எல்லாம் மஜாவா அந்த அரை இருந்துச்சா? மணி ஆமா, நேரம், அது அரை அப்படிதான் மணி ப்ரோ நேரத்துக்கு இருக்கும். மேலேயே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு சொல்ல முடியாது, அரை மணி நேரத்துக்கு மேல நல்லா எனக்கு இருந்துச்சு. அந்த படத்துல என்ன அதான் நேத்து பிடிக்கும்னா பிரகாஷ் பரணி ராவும் ப்ரோ, அதே சொன்னாரு. அந்த லொகேஷன் ப்ரோ, எப்பா புடிச்சிருப்பாங்க பாருங்க சான்ஸ் தேடி. சீனரி சான்ஸ் ஆமா இல்ல. ஆமா. சூப்பர் சூப்பர். ஓ, அந்த அந்த ஏரியா பேர் தான் அதனாலதான் வச்சிருக்காங்கன்னு ஆமா படம் ஆமா பார்த்து தான் ஆமா. புரிஞ்சுது எனக்கு. நேத்து போட்டோடனே மொட்டையா லொகேஷன் வந்துச்சா, என்ன என் படம் பேர் மாத்தி சொல்றீங்களா நம்மன்னு என் படம் பார்த்த உடனே புரிஞ்சுது. ஓகே ஓகே, தேங்க்ஸ். அந்த மாதிரி வேற எதுனா சொல்லுங்க. கண்டிப்பா ப்ரோ, ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்றேன். இந்த நான் கூட ஃபர்ஸ்ட் இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் பத்தி பேசலாம்னு வரும்போதெல்லாம் மைக் கட் ஆயிடுது. யாரோ வன்மத்துல கட் பண்ணிடுறாங்களோன்னு பயந்துட்டேன் ஃபர்ஸ்ட். இல்ல இல்ல இல்ல. எனக்கு இந்த மாமன் டிடி ரிட்டர்ன்ஸ் ரெண்டுத்துல டிடி ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும்னு தான் இன்ட்ரெஸ்ட். அது அந்த ஓகே ட்ரைலர் எல்லாருக்கும் பிடிக்கலன்னாங்க மோஸ்ட்லியான, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லாதான் இருந்துச்சு ட்ரைலர். அதான் அதை சொல்லதான் வந்தேன் மைக்ல. சூப்பர் ப்ரோ. புக் பண்ணிட்டீங்களா? இல்ல ப்ரோ, நேர்ல போய் எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு இருக்காது எக்ஸ்பெக்டேஷன். பெரிய ஓகே ஹீரோ படமா தான் இருக்கும். ஓகே ஓகே. நான் மெரினா மால் ஆளு படமுமே ஆப்போசிட்ல தான் எனக்கு எங்க வீடு. ஏரியால ஒரு ஓபன் ஆயிடுச்சு, என்ன அதிசயம் தெரியல. எனக்கு என்ன? மெரினா மால் ஆப்போசிட்ல தான் வீடு, அதனால நடக்கிற தொலைவு தான். ஐநாக்ஸ்ல போய் எடுத்துக்க வேண்டியது. சரி சரி. யாக்குசா ப்ரோ சொல்லுங்க, எதுவும் சொன்னீங்க? இல்ல, 4 படமே புக்கிங்ஸ் ஓபன் ஆயிருச்சு இங்க, சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னேன் இந்த வாரம். இல்ல, உங்க பக்கத்துல, உங்க வீட்டு பக்கத்துல இருக்க தியேட்டர்ல போடுறாங்களா? ஆமா, 4 படமே போடுறாங்க. தமிழ் படம் 2, இங்கிலீஷ் படம் 2. சூப்பர் ப்ரோ, கொடுத்து வச்சோ ப்ரோ நீ எல்லாம். ஏன் ப்ரோ உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது? எனக்கு ரிலீஸ் ஆகுது டெவில் இது டிடிஎல் நெக்ஸ்ட் லெவல் வந்து ஈவினிங் 5 PM, மாமன் வந்து நைட்டு 9:30 அப்படிதான் கொடுத்து வச்சிருக்காங்க. நான் காலையில பார்த்துட்டு வர ஆளு. ஏன்னா ஈவினிங் நைட்டு கொடுத்தா நான் என்னத்த போய் பார்க்கறது? பிவிஆர் மட்டும்தான் இப்போதைக்கு ஓபன் பண்ணியிருக்காங்க நைட் ஷோவா. பக்கத்துல ஒரு 40 கிலோமீட்டர் அரௌண்ட்ல கூட இங்க ரிலீஸ் ஆகுது. இல்ல இல்ல ப்ரோ, இது ரொம்ப வந்து சின்ன படம்ன்றதுனால பெருசா வர மாட்டாங்க. அதனால ஒரு ஷோ அலாட் பண்ணி பார்ப்பாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா புக்கிங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா மேபி நெக்ஸ்ட் டேல இருந்து அடிஷ்னல் ஷோஸ் ஆட் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் த ரிவ்யூஸ் எல்லாம் வச்சு தான் வந்து இது பண்ணுவாங்க இங்கெல்லாம். அந்த சப்போஸ் ரிவ்யூஸ் எதுவும் வரலன்னா அந்த மாதிரி ஒரே ஒரு ஷோ வச்சு வச்சு ஓட்டுவாங்க. அப்படிதான் இங்கெல்லாம் மூவ் பண்ணுவாங்க. திலீப்போட பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு சொல்லி இப்போ படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆஹ் அந்த படம் வந்து கிரிட்டிக்ஸ் நான் 2 பேர் ஃபாலோ பண்ணுவேன். ஒருத்தர் தான் மேஜரா ஃபாலோ பண்ணுவேன், பட் இன்னொருத்தரும் ஃபாலோ பண்ணுவேன். ஆனா அவங்க 2 பேருமே சொன்னது வந்து படம் பெருசா ஒன்றும் இல்லை அப்படின்றான். பட் ஆனா வந்து பப்ளிக் ஆடியன்ஸ், இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து போய் பார்த்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த படத்துக்குமே வந்து ஓரளவு நல்ல புக்கிங்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் போகலாம் போகலாம்னு நினைச்சு எனக்கு ஏதோ ஒரு ஒர்க் வந்து 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 என்னால இன்னைக்கு போக முடியல. ஸோ மேபி ஏதாவது எப்பயாவது டைம் கிடைச்சதுன்னா அது வந்து நான் பார்க்குறேன். ஆனா எனக்கு படமா எப்படி இருக்குன்னு தெரில. எனக்கு ஒர்க் ஆச்சுன்னா நான் கண்டிப்பா சொல்றேன் இந்த படம். பயங்கர போலீஸ் ஆபீசரா நடிக்கிறாங்களா? உண்மையா அது? எந்த படத்துலங்க? இதுல மூக்குத்தி அம்மன் டூர்ல. ஜனநாயகன். அது தெரியலையே. ஏங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இவ்வளோ அப்டேட் தெரிஞ்சு என்னங்க பண்ணுவீங்க? இல்லைங்க, கிறிஸ்டோபர் தேட் இப்பதான் பார்த்தா போட்டிருக்காரு, அதை பார்த்து தான் கேட்கிறேன். அப்படியா? ஓகே ஓகே. எல்லாத்தையுமே ரிவீல் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அது ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ணா அந்த டைம்ல அதான் சர்ப்ரைஸா இருக்கும். போலீஸா நடிச்சு ஒரு அம்மன் கேரக்டர், சூப்பர், நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆலப்புழா ஜிம்கான எப்போ ஓடிடில வரும்? சோலாச்சுன்னா வரும் ப்ரோ. புரியல ப்ரோ. ஓடிடி சோல்ட் ஆச்சுன்னா வரும். இன்னும் விக்கலையா? அது நல்லா ரன் ஆச்சுன்னீங்க. நல்ல ரன் ஆச்சுங்க, அதுக்குன்னு அது ஓடிடி. மரண மாசம்லாம் வித்துருக்காங்களே சோனி லைவ்ல. சரி, நான் என்ன சொல்றேன்னா இப்போ
நம்ம தமிழ் சினிமாலயும் சரி, இது எல்லா இண்டஸ்ட்ரிலயும் சரி, சில ஆக்டர்ஸ் இல்ல சில நடிகர்கள் வந்து சில ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட ரொம்ப வந்து கனெக்ட்ல இருப்பாங்க. அந்த ஆக்டர்ஸோட படம்லாம் ஈஸியா வந்து அவங்க அந்த பிளாட்ஃபார்ம் வாங்கிருவாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஆக்டர்னா இவரு படம்னா வந்து ஹாட் ஸ்டார்னா அவங்க வாங்கிறாங்க, இல்ல சோனி லிவ்னா அவங்க வாங்கிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. சில படம் ஒண்ணுமே இல்லாமலும் போயிடும். இப்போ அதுவும் இல்லாம அந்த டைரக்டர் வேற ரீசெண்டா வந்து பாவம் இதெல்லாம் சில கேஸ்ல எல்லாம் மாட்டிக்கிட்டார்ல. ஸோ அதனால என்ன கதைன்னு தெரியல. பட் இப்ப ஏழைகள் ஓடிடில தான் பார்க்க முடியுமா? ஏங்க ஓடிடில வந்தாதாங்க ஏழைகளின் ஓடிடில பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, திலீப் படம் அவர் படம் ரீசெண்டா 2, 3 படம்லாம் ரிலீஸ் ஆச்சு தியேட்டருக்குலாம். ஆனா இன்னும் ஒரு படம் கூட வந்து ஓடிடில வரவே இல்ல. ஒரு படம் கூட ஓடிடில வரல. அதனால தான் இந்த பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி ஓரளவுக்கு அ நான் ரொம்ப நான் எனக்கு போகவே விருப்பம் இல்ல. இதுக்கு முன்னாடி அவர் படங்கள்லாம் போயிருக்கேன். எனக்கு பெருசா எதுவுமே பிடிக்கல. போயிட்டு டிசப்பாயிண்ட்டா வந்தது தான் மிச்சம். சரி இது ஓரளவு வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. எல்லாரும் போய் பார்க்குறாங்க. சரி போவோமா? அப்படின்ற மாரி ஒரு யோசனை. அதனால தான் நான் ரொம்ப ஸ்கெப்டிக்கலா இருக்கேன். அவர் படம் ஓடிடில வைக்காது. மலையாள படம் இப்ப தமிழ் படங்கள் வந்து ஒரு 80% படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிடி சேல் ஆனா தான் அவங்க ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்றாங்க. அ அப்படிதான் இருக்கு. பட் மலையாளத்தில அப்படி கிடையாது. நீங்க தள்ளி போக வட்டி அதிகமாயிட்டே இருக்குன்றதுனால, படத்த முடிச்ச உடனே ப்ரமோட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஸோ பரணி ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ கிட்ட ஒரு கொஸ்டின் எனக்கு. இருக்காரா கேளுங்க. அவரு? இருக்காரு. பிரகாஷ் அண்ணா இருக்கீங்களா? அண்ணா சொல்லுங்க. ஆனா வசூல் ராஜாவா இல்ல இதுவா வரலாறா? எனக்கு புரியல. இது தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? ரெண்டுத்துல எதனா ஒண்ணு சொல்லுங்க. நம்ம விளையாடுவோம்ல அந்த மாதிரி தான் திடீர்னு தோணுச்சு. கமலும் பிடிக்கும் உங்களுக்கு, அஜித்தும் பிடிக்கும். அதனால ரெண்டுத்துல எதுன்னு சொல்லிட்டு. அவரு பதில் சொல்லுவாரு, சொல்லிக்கிட்டே ரெண்டு படமும் தெரியாத மாதிரி பிடிக்கும். தூக்கி விட்டுருவாரு. இல்ல ரெண்டு ரெண்டுத்துல படமே ஒண்ணு பிடிக்கும். வசூல் ராஜாவா இல்ல வரலாறா? ரெண்டு இது படமே தான் உங்களுக்கு பிடிக்கும். ரெண்டுத்துலயும் பிடிக்கும். ரெண்டுமே வந்து நிறைய தடவை தியேட்டர்ல பார்த்த படம். அதனால ரெண்டுமே பிடிக்கும் அவ்வளவுதான். நான் ஏன் கேட்டேன்னா, உங்களுக்கு கமல் படத்துல வசூல் ராஜா ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி என்னோட கணிப்பு. அஜித் படத்துல எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு வரலாறு ரொம்ப பிடிக்கும்னு. அதனால ரெண்டுத்துல எதை பிக் பண்ணுவீங்கன்ட்டு ஒரு கியூரியஸா தான் கேக்குறேன். ரெண்டுமே பிடிக்கும் அவ்வளவுதான். ரெண்டுமே நிறைய தடவை தியேட்டர்ல பார்த்திருக்க படங்கள். ரெட் ஆர் ப்ளூ, ரெட் பில் ஆர் ப்ளூ பில் எதனா ஒண்ணு சூஸ் பண்ணுங்க. சும்மா பண்ணுக்கு ரெண்டுமே தானே. வந்து தியேட்டர்லயும் நிறைய தடவை பார்த்த படம், ரீவாட்ச்லயும் நிறைய தடவை பார்த்த படம். ஆனா ரெண்டுல ஒண்ணு செலக்ஷன் பண்றது கஷ்டம். சில படங்கள் ரெண்டு படமும் எடுத்துக்கோம்ல, அது மாதிரி ரெண்டையும் எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா வந்து நிறைய தடவை பார்த்திருக்கேன். சொல்றதா கேடிவில எப்போ போட்டாலும் பார்க்கறது. வரலாறு நான் வந்து ராஜிடிவில போடுவோம், அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் வரலாறு. ஓடிடியில் டவுன்லோட் பண்ணி பார்க்குற அளவுக்கு நான் நிறைய அதிகமாக பார்க்குற படம். அதனால ரெண்டுமே அதிக முறை பார்த்த படம், அதிகம் தியேட்டர்லையும் பார்த்த படங்கிறனால ரெண்டுலேயும் ஒன்று சொல்றதே கஷ்டம். வேற ஏதாவது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா என் கணிப்பு கரெக்ட் தானே. கமல் படத்துலயே உங்களுக்கு வசூல் ராஜா தானே பிடிக்கும், அஜித் படத்துல வரலாறு தானே. அஜித் படத்துல வரலாறு ரொம்ப பிடிக்கும். கமல் படங்கள்ல நிறைய படமும் பிடிக்குமே. நிறைய படம் பிடிக்கும். அதிகமா பார்த்த படம் வேணா வசூல்ராஜா சொல்லலாம். ஓகே ஓகே. அப்ப எந்த பில்லும் எடுக்க மாட்டீங்க. இந்த ரெண்டுல ஒன்று செலக்ஷன் பண்றது கஷ்டம்ட்டேனே. ஏன்னா அதிக முறை பாக்குறோன்னு ஒன்று இருக்குல்ல, இதை செலக்ஷன் பண்ணா அதுவும் சரி, பஞ்சதந்திரமும் சரி, நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். அப்ப ரெண்டுலயுமே எனக்கு அந்த ரெண்டுலயும் ஒன்று செலக்ஷன் பண்ண சொன்னாலே கஷ்டம் தான். வசூல் ராஜா ஒரு செலக்ஷன் பண்ண சொல்லி இல்ல பஞ்சதந்திரம் செலக்ஷன் பண்ண அதுல கஷ்டம். ஏன்னா ரெண்டுமே எப்போ டிவியில போட்டாலும் உட்காந்து பாக்குற படம். அதுலயும் பஞ்சதந்திர காமெடியும் சரி, வசூல் ராஜா காமெடியும் சரி, அதுல பயங்கரமா இருக்கும். அதுல பஞ்சதந்திர காமெடி இன்னும் கொஞ்சம் ஃபேமிலியோட உட்காந்து கூட பார்க்கலாம். சரி இருங்க, யாக்குசாவை பிடிப்போம். ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, ஐயனா இல்ல வசூல் ராஜாவா? உங்களுக்கும் கமல் சூர்யா ரெண்டு பேரையும் பிடிக்கும்ல. ஐயன் தான் ப்ரோ. அந்த துப்பாக்கி ஏதாவது இந்த பக்கம் திரும்பிச்சு அவ்வளவுதான். உங்ககிட்ட எஸ்கே வேற யாரும் கேக்குறதுன்னு அனதர் ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியலையே. அப்பாடா, அதுதான் நமக்கு டவுட். ஏன்னா மம்முட்டி படம் பெருசா நான் பார்த்ததில்ல. அதனால எனக்கு ஆப்ஷன்ஸே என்னால எடுக்க முடியல. ஆர்ஜே விஷால் ப்ரோ நம்ம கணிக்கவே முடியாது யாரு என்ன ஏது, எந்த பக்கம் அடிப்பாப்ல எந்த பக்கம் சாய்வார்லன்னு. ஓகே ஓகே. மாவீரம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நீங்க அந்த ககனச்சாரி பார்க்கலன்னா பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. என்ன லாங்குவேஜ் ப்ரோ? மலையாளம். தமிழ் டப் இருக்கா ப்ரோ? இல்ல இல்ல. ஓகே. நேத்து சொன்ன படமும் தமிழ்ல இல்ல, ஆனா நல்லாதான் இருந்துச்சு.
இல்ல தமிழ் டப் இல்ல. அது அது வந்து இந்த படம் வந்து ஒரு என்ன சொல்ல, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவானா படம் வந்து ஆஹா ஓஹோ அந்த லெவல் சூப்பர் படம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓரளவு ஓகே ஓகே படமா தான் இருக்கும். கொஞ்சம் இதா தான் இருக்கும். ஃபிளாஸ்லாம் ககனசாரி ஆமா கொஞ்சம் கரெக்டா? ஃபிளாஸ்லாம் இருக்கும். பட் ஆனா எனக்கு வந்துட்டு கரெக்ட் ப்ரோ. எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அந்த படத்துல வந்து அவங்க எடுத்துக்கிட்ட அந்த கான்செப்டும் ஐடியாவும் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அது வந்து இவ்வளோ சின்ன படத்துல ஒரு என்னடா இவ்வளோ கேவலமா விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லாம இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி டீசெண்டா இருந்துச்சு விஎஃப்எக்ஸ்லாம். ஏன் இவ்வளோ சின்ன படத்துல எப்படி இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த டைரக்டரோட அடுத்த படம் வந்து வாலா அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட இன்ட்ரோன்னு சொல்லி ஒரு 4 மினிட்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஓடிடி சூப்பர் ஸ்டார் பேசில் ஜோசப் கூட இருக்காரு. ஸோ நீங்க அந்த ககனசாரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த வாலா இன்ட்ரோ பாருங்க. நான் அது அந்த அப்டேட் ஜேசு ஜோசப் இருக்காப்லையா? ஆமா பேசில் ஜோசப் இருக்காரு. அது இல்லாம ஒரு லெஜெண்டரி ஆக்டரும் இருக்காரு. ஸோ நீங்க பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இது ஆசிஃப் அலி வந்து அங்க நல்ல பெரிய ரெக்கார்டா ப்ரோ? நான் அவ்வளவு பார்த்ததே இல்லை ப்ரோ ஒரு படம்லாம் ஆக்சுவலி. ஆசிஃப் அலி இப்போ ரீசெண்டா அவரோட பேக் டு பேக் நல்ல நல்ல படங்களா நடிக்கிறதுனால கண்டிப்பா வந்து அவர் நல்ல ஆக்டர். முன்னாடில இருந்து நிறைய நல்ல யார் ஆசிஃப் அலி? மலையாளம்ல ஒரு ஆக்டர் ப்ரோ. அவர் இதுல இருக்காரு போல் இருக்கு ப்ரோ, தக் லைஃப்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா ஷாக்கா இருக்கு ஆமா, நீங்க இப்ப ஏதோ சொல்றது. இன்டர்வியூலாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ட்விட்டர்ல. அவர் இப்போ கமல் சார் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அப்பதான் நான் தேடி பார்த்தா தக் லைஃப்ல இருக்காரு போல் இருக்கு, ஏதோ கேரக்டர் இருக்கு போல் இருக்கு அவருக்கு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், நைஸ் ப்ரோ பிரம்மயுகம்ல வருவாரு அவருதான். ஏங்க பிரம்மயுகம்ல இல்லைங்க அவரு. யாருன்னு சொல்லுங்க ப்ரோ. பரணி ப்ரோ படம் பேர் எதனா சொல்லுங்க, ஒரு நிமிஷம். எங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்ல. யூடியூப்ல போய் ஆசிஃப் அலின்னு வருங்க, அடிக்க நிறைய பேர் இன்டர்வியூ வரும். ரேக சித்திரம் ஏங்க ஆபீசர் ஆன் டியூட்டி வருமே அந்த படத்துலயே வருவாரு அவரா? அவர் கொஞ்சம் போனா நம்ம வருங்க ஆபீசர் ஆன் டியூட்டி. ஓகேவா? நீங்க கேக்குற அதே மாதிரி கிஷ்கிந்தா காண்டம்ல வரவர் வேணா ஆசிஃப் அலி. இல்ல உங்களுக்கு இன்னொருத்தர் கேட்டீங்கல்ல, அது பேர் என்ன, பிரம்மயுகம்ல வரவர் வந்து அர்ஜுன் அசோகன். அவரு கிடையாது, அர்ஜுன் அசோகன் வேற, ஆசிஃப் அலி வேற. அவர்தான் பிரம்மயுகத்துல வரவர் அர்ஜுன் அசோகன். அவரு தான் வந்து இந்த என்ன படம் அது ரோமாஞ்சம்ல வந்து அந்த சிரிச்சுக்கிட்டே போற கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஆமா, ஆசிஃப் அலி வந்துட்டு உங்களுக்கு தலைவன் இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் 14 வருஷமா மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருக்காரு. இப்ப பேக் டு பேக் கிஷ்கிந்தா காண்டம்லாம் அவர் தான் ஹீரோ. அப்புறம் தக் லைஃப் கேட்டிருந்தாருல, ஆசிஃப் அலி இருக்கிற மாதிரி தெரியல. அலி ஃபைசல தான் ஆசிஃப் அலின்னு குழப்பிக்கிட்டீங்களா பத்ரி? தெரியல யார சொல்றீங்க. இல்ல ஆசிஃப் அலி இருக்காங்கன்னு யாரோ சொன்னா. இல்ல நீங்க சொல்றது ஏதோ ஹிந்தி ஆக்டர் ஒருத்தர் இருக்காருல்ல, என்ன யாரு? மிர்சாப்பூர்ல பண்ணவர் அலி ஃபைசல் அவர் இருக்காரு. அவர் இருக்காரு. அந்த பங்கஜ் மிர்சாப்பூர் முன்னாபாயா? அதான் அந்த அலி அப்சல், என்ன சொன்னீங்க பேரு? அலி ஃபசல். அலி ஃபைசல். ஓ ஓகே, அவர் இருக்காரு. அப்புறம் இவரும் இருக்காரு போட்டுருக்காங்க, பங்கஜ் திரிபாத்தின்னு ஒருத்தர் இருக்காருல்ல. ஆமா ஆமா, பங்கஜ் இருக்கு, ஜோஜோ இருக்கு. ஜோஜோ அவங்க. இவர் இல்லையா? ஆசிஃப் அலி இல்லையா? இவர் இருக்க வாய்ப்பு இல்ல. ஆமா ஆமா, அவர் இதுவரை தமிழ் பண்ணல இன்னும். எனக்கும் ஆசிஃப் அலி இருப்பாருன்னு எனக்கு தோணலங்க. எனக்கு சானியா மல்ஹோத்ராவே சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு அந்த பாட்டுல பாக்குறப்போ. திடீர்னு இவ்வளவு பெரிய காஸ்ட் இவ்வளவு நாள் சர்ப்ரைஸ் ஆச்சு. ஆனா அவங்க நல்லா பிளெண்ட் ஆயிட்டாங்க, பாக்கிறதுக்கு தெரியல ஒன்னும். கசகசன்னு இருக்கும். ஹிந்தி ஹீரோயினி போட்டா அவங்க அந்த வாய்ஸ் இது டெப்பிங் எல்லாமே ஓரளவுக்கு சிங்க் ஆயிடுச்சு. சிக்கிட்டா சிக்கிட்டா சிக்காதவன்ட்டு அந்த பிளெண்ட் நல்லாதான் செட் ஆச்சுன்னு. அந்த 23rd ஆஸ்திரேலியா ஈவெண்ட் கேன்சல் பண்ணிடுவாங்க போட்டிருக்குல்ல. ஏன்னா 22nd வந்து ஹைதராபாத்ல ஈவெண்ட் இருக்கு போட்டிருக்கு. இது ட்ரெய்லர் லான்ச். சோ 23rd மட்டும் தான் கேப். ட்ரெய்லர் லான்ச் இந்த சாட்டர்டேங்க. இல்ல ப்ரோ, இது சொல்றேன் நான். தெலுங்கு ஹைதராபாத்ல ஈவெண்ட் பண்றாங்க. அந்த ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க இல்லையா, ஒரு இடமா. அதுல பாத்தீங்கன்னா 22nd வந்து தெலுங்குன்னு போட்டிருக்காங்க. அதான் ஹைதராபாத் நினைக்கிறாங்க.
அப்ப 23rd இல்லைங்க தான் அதாவது ஒண்ணு டக் லைஃபோட பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷன் டூர்னு அவங்க பிளான் பண்ணிருக்கிறது என்னன்னா மே 17 வர சனிக்கிழமை அது ட்ரெய்லர். தெரியும் ப்ரோ. அதே அது சொல்ல ட்ரெய்லர் ப்ரோ நானு மும்பை. அது நான் பார்த்துட்டேன், அந்த ஃபுல் லிஸ்ட் பார்த்துட்டேன். அதுல என்ன சொல்ல வரேன்னா 22nd வந்து ஏதோ தெலுங்கு இதுன்னு போட்டிருக்காங்க, ஹைதராபாத் லான்ச்னு நினைக்கிறாங்க தெலுங்கு ஆமா trailer. ஹைதராபாத்ல ட்ரெய்லர் லான்ச், தெலுங்கு ட்ரெய்லர் லான்ச். ஸோ 23rd மட்டும் தான் கேப் இருக்கு. 24th வந்து திருப்பி ஆடியோ லான்ச் உங்களுக்கு சாய்ராம் காலேஜ்ல. ஸோ அப்ப 23rd வந்து முதல்ல பிளான் பண்ணியிருந்தாங்க பாருங்க, அந்த ஆஸ்திரேலியா ஈவெண்ட் அப்படிங்கிறது அது கேன்சல் பண்ணி. ஃபிளைட்ல எல்லாம் போயிட்டு வர முடியாதா என்ன, கஷ்டமா என்ன? எப்படிங்க போயிட்டு எல்லாம் வர முடியும், கஷ்டங்க. ஏன்னா அங்க ஒரு கான்செப்ட் உடனே திட்டனாலும் இவர் வந்து பண்ணுவாங்களா என்ன, பேக் டு பேக் எல்லாம் இல்ல அதான் தெரியல, என்னன்னு தெரியல. இப்போதைக்கு அவங்க லிஸ்ட் பிரகாரம் மாவீரன் தான் கேட்டுட்டு என்ன ஒரு ஈவெண்ட் இல்லை கேட்டா கரெக்டா தொடர்ச்சியா 17ஆம் தேதி ஆரம்பிக்கிற ஈவெண்ட் ட்ரெய்லர் லான்ச் 17, 20 ட்ரெய்லர் மும்பைல ஹிந்தி ட்ரெய்லர், அப்புறம் மலையாள ட்ரெய்லர் 21 திருவனந்தபுரத்துல, அப்புறம் ஹைதராபாத்ல 22, அப்புறம் ஆடியோ லான்ச் 24 சாய்ராம் காலேஜ்ல, அப்புறம் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்காங்க. டெல்லியில 26, பெங்களூர்ல 27, மலேசியா, துபாய், வைசாக், மலேசியால வந்து 31 மே 31, துபாய் வந்து ஜூன் 1 போட்டிருக்காங்க. நல்லா பேக் டு பேக் பயங்கரமா ப்ரொமோஷன் டூர் பிளான் பண்ணிருக்காங்க. எனக்கு என்னன்னா அந்த ஆடியோ லான்ச் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்களோன்னு தோணுச்சு ரொம்ப. ஏன்னா மணிரத்னம் படங்கள்லயே ஆடியோக்கு வந்து சாங்ஸ் ரொம்ப பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஏஆர் ரஹ்மான் காம்போக்கும் அவங்க வந்து கொஞ்சம் முன்கூட்டியே விட்டா நமக்கு நிறைய சாங் கேட்டுட்டு இருக்கலாம். அவங்க கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னாடி விட்டுருக்காங்க நினைக்கிறேன், கரெக்டா 9 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ்க்கு முன்னாடி வச்சிருக்காங்க நினைக்கிறேன். சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா உங்களுக்கு, அதனால ஒன்றும் பிளான் பண்ண முடியல அவங்களால. இதுவே பெரிய பிளான் ப்ரோ. நான் என்னமோ சரி ஆஸ்திரேலியா ஒன்று நடத்துவாங்க, அப்புறம் ஏதோ மேபி ட்ரெய்லர் இது வந்து சும்மா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரே ஒரு ஈவெண்ட் நடத்துவாங்க, ஒரு 2 ஈவெண்ட் தான் இருக்கும்னு நினச்சேன் நான். பயங்கரமா உட்காந்து சூப்பரா பிளான் போட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. சின்சான் மூவி ரிவ்யூ சொல்லுங்க ப்ரோ. இல்லங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன், ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா இல்ல வந்து இல்ல கேக்குறேன். இல்லன்னா நான் சொல்றேன், ஒன்னு சொல்றேன் கேளுங்க. ஒன்னு சொல்றேன், உங்களுக்கு பொழுது போகலன்னா வேற எங்கேயாவது ஸ்பேஸ் போங்க, சண்டை போடுங்க, அவங்க உங்களை திட்டுவாங்க, நீங்க அவங்கள திட்டுங்க, ஜாலியா வைப் பண்ணுங்க. இங்க வந்து ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கொடுக்கல கூட கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் அதை கொடுத்து அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் மொக்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. இதோட விட்டுருங்க, இனிமேல் ஸ்பீக்கர் கேட்காதீங்க. இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு தூக்குறேன், என்ன டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து டென்ஷன் ஆகுது. நான் பரணி அதனால சொல்லுவேன், அவர் பரணி ஒரு தடவை பேசிட்டு நான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அப்படி எனக்கு சில இந்த மாதிரி ஆட்களை பார்த்தா நமக்கு என்ன மூட் அப்செட் ஆகுது. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஆட்களை பார்த்தாலே மூட் அப்செட் ஆகுது முதல் விஷயமே. அப்புறம் அவங்க பேசினா இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. வேணா கூகுள்ல போய் செக் பண்ணி பாருங்க. கார்த்திக் ரவி வர்மா என்னது புரியல. சட்டென்று டைம் பாஸ் பேஸ் மாதிரி போச்சு, அவருதான் இப்படி டென்ஷன் ஆகுது திடீர்னு. இல்லங்க எனக்கு என்னன்னா எனக்கு டென்ஷன் ஆகுங்க. என்னன்னா நம்ம ஒரு வைப்ல மைண்ட் செட்ல இருப்போம். நம்ம பாட்டு ஒரு 2 மணி நேரம் பேசுறோமா, ஜாலியா சினிமா பத்தி பேசுறோமா, பாசிட்டிவா எவ்வளவு தூரம் போயிட்டு பிடிச்ச ஜாலியா டம்மு இவங்க வம்புழுக்கிறதுக்கும் இவங்க வந்து டைம் பாஸ் பண்ணலாம், இவங்க இருக்க டைம் போட்டு ஓட்டலாம். இல்ல நம்ம அதை நம்ம யாராவது ஒருத்தவங்க வம்புழுத்து மாஸ்க் காட்டி அது மூலமா ஃபாலோஸ் நினைச்சா அதுக்கு நம்ம ஆள் கிடையாது. அதாவது சிம்பிளா சொல்ல இவங்க போதைக்கு நம்ம ஊருக்கா கிடையாது. நம்ம ஸ்பேஸ் போடுறோமா, ஜாலியா போனோமா, போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். சிங்சாங் பாத்தியா, அதை பாத்தியா, இதை பாத்தியா, நமக்கு என்ன அவருக்கு அந்த படத்தை ரிவ்யூனா கூகுள்ல போய் செக் பண்ணி பார்த்துட்டு படம் பார்த்துட்டு போட்டோம். இல்ல அவருன்னு சொல்லிட்டு அந்த படம் பார்த்தாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோம். என்ன கேட்டாரு சின்சான் அந்த ஹங்காமா போடுவாங்க அதான் தெரியல. பொம்மட்டி ஓடும்ல அதுவா என்னன்னு தெரியல நமக்கு. இல்ல சிங்சான் இல்லன்னா இப்ப படம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, படம் வந்திருக்கு போல, அதுதான் கேட்டிருக்காப்ல. 2024ல ஆல்ரெடி தப்பான நேரத்துல அட்டாக் பண்ணிட்டாரு. இல்ல அவர் தேவையில்லாத கேள்வி அது. காலில இருந்து அந்த படத்தை வச்சு இன்னொரு படத்தோட கம்பேர் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க, தேவையில்லாத கேள்வி அது. இந்த கான்ட்ரோவர்சி சத்தியமா தெரியாது. இல்லங்க அந்த கேள்வி எனக்கு தெரியல, அந்த படமும் எனக்கு தெரியல. ஆனா என்னன்னா யார்கிட்ட கேட்கணும்னு இருக்குல்ல, நான் இங்கிலீஷ் படமே பார்க்க போறது கிடையாது. ஏட்ட வந்து கேக்குறேன் அந்த மாதிரி அது மாதிரி கேட்கறதுக்கு இங்க கேட்கறதா அந்த கேள்வி பரணிக்கு தான் கரெக்ட். இல்ல உங்கள்கிட்ட கூட கேட்கலாம், நீங்க அந்த படம் ஃபாலோ பண்ணிருப்பீங்க, கேட்டீங்கன்னா கூட பரவாயில்லங்களா. நான் அந்த சொல்லுவான்லண்ணா சின்சான் அது ஏதோ ஒரு அமைதியோ அமைதி. எனக்கு தெரிஞ்ச சின்சானுங்கிறது இந்த டிவில வரும் அந்த அமைதி அது மட்டும் தாங்க தெரியும். அதுதான் அவங்க வந்து இப்ப வந்து டாம் அண்ட் ஜெர்ரி எப்படி இருக்கோ அந்த மாதிரி சின்சான். மேபி பிரகாஷ் உங்க பசங்க பாப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன் தான் அது, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு அதெல்லாம் அவங்க பாக்குறது எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு கதையும் புரியாத ஒண்ணும் புரியாது. சிக்கன் சாக்கோவோ என்னமோ ஓடுதுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் 1.5 வருஷமா ஓடுதுங்க. அது ஏன் ஓடுது எதுக்கு ஓடுன்னு தெரியல. மரியா உன்னை நான் திங்க போறேன், உன்னை முழுங்க போறேன், நான் உன்னை திங்க போறேன், நான் உன்னை முழுங்க போறேன். நான் என்ன சொல்றேன், ஒரு கதை சோட்டா பீம்னு ஒரு கதையா,
அது கண்டிப்பா நமக்கு மொக்க அடிச்சாலும் கதை எல்லாத்தையும் புரியும். ஊர்ல இவன் ஒருத்தனோட எல்லாத்தையும் பண்ண முடியும், ராஜாவாலையும் முடியாது, யாராலையும் முடியாது, இவனால தான் பண்ண முடியும். ரைட்டு போயிட்டு போகுது. அப்புறம் அந்த இவன் அந்த மோட்டு போட்டு டோரக் பூரா இடுப்பு மோட்டு வலிக்குது போட்டுல அண்ணா, இருண்ணே ஒரு பத்துல நிமிஷம் போறது. இருண்ணே. சொல்லுங்க. அவன்கிட்டதான் அவனாச்சு மோட்டு போட்டுலாச்சு புரியுது. அவங்க டோரக் பூரா என்னமோ ஒரு ஊரை வச்சுக்கிட்டு அவங்க ஒண்ணு அண்ணா, பண்ண சிங்கம் சார் தோலக்பூர் ஆலையும் சோட்டா முடியாது. பீம்ண்ணே. இல்ல டோலக் பூரா சோட்டா இல்ல பீம், இல்ல, இவங்க நம்ம டோரக் பூரா என்னமோ வச்சிருப்பாங்களே. வேற ஒண்ணு வேற ஊர்ண்ணே அது. ஏதோ மோட்டு வச்சு பட்லு டென்ஷன் பண்ணுவாங்க. இவன் ஒருத்தன், இன்னொருத்தன் என்ன சின்ன பையனை மட்டும் கூப்பிடாதீங்க அங்கிள், என் பேர் சிவா அப்படின்னு ஒருத்தன் வருவான். அவன் ஒரு சைடு, அவன் ருத்ரன் ஒரு சைடு. அவன் ருத்ரா பண்ற ஏன்னா இந்த பார்த்தா டாம் அண்ட் அச்சாச்சி ஜெர்ரிலாம் இப்ப பிச்சாச்சி போடுறது கிச்சாச்சி இல்லையா? கச்சாச்சின்னு. அதெல்லாம் கிடையாது. இந்த மந்திரம் சொல்றேன் பாரு, கிந்திரம் சொல்ற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு சப்புனி தெரிவாங்க. அது துப்புனி ஒரு பங்குனி இந்த ருத்ரான்னு ஒரு கொட்டையாவா? சீரிஸ், அது ஒண்ணு ஓடும். அப்புறமேட்டு வந்து ஐயோ இன்னொரு அதுக்கு மேல அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே திரிவாங்க. அது என்ன சேனல் வேற தெரியல, என்ன பேர்னு வேற தெரியல. பொழுதன்னைக்கு சண்டை போடுவாங்க. அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க ஏதாவது ஒரு போட்டி வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா இவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. இதுதான் கதை புரியும். நான் எதுக்கு சொல்றேன்னா, பட்டோஸ்கி இப்ப யோசிச்சு இதெல்லாத்தையும் ஏதோ ஒரு பார்க்க வகையில தெரியல. கதை புரியுங்க. ஓகே, ஆமா ஆமா சிண்டு ஒரு பண்டு ஒரு சிண்டு என்னமோ ஒண்ணு ஆமா ஓடுங்க. ஆமா 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 ஆமா. மோட்டு பட்லுவா? அது என்னன்னு இல்லங்க, சிண்டு பண்டுன்னு சொல்லி ஓடுங்க. அது அண்ணன் அவர் 2 பேரும் சொல்ற இருப்பாங்க. பேர்ல ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான். தெரியல, ஆனா என்னன்னா இதெல்லாத்தையும் எனக்கு கதை புரியுதுங்க. நம்ம பாக்குறோமோ ஏதோ ஒண்ணு புரியுது. இன்ன வரைக்கும் அது சிக்கன் சாக்கோ என்னன்னு புரியலங்க. நான் யாராவது தெரிஞ்சாச்சும் சொல்லுங்க, எனக்கு கதை சொல்லுங்க. பொழுதன்னைக்கும் பரணி சொல்லுவார் சிக்கன் நான் சாக்கோ. சாப்பிட போறேன் மரியா, சாப்பிட போறேன், இதை வந்துட்டேன் அப்படின்னு துரத்திக்கிட்டே இருக்கேன். முழுங்க போறேன்னு வராங்க. ஒன்னும் புரிய மாட்டேது. அதை பாக்குறேன், கண்ணசிக்காம அதை தான் பாக்குறேங்கிறாங்க. உருளைக்கிழங்கு செல்ல கொட்டி போட்டு விடுங்க, மஜாவா இருக்கும். அதெல்லாம் ஒரு சூப்பர்மேன் 11 ட்ரைலர் மாசம் வரைக்கும் வந்துருச்சு, தான். பாக்குறதுன்னா பாருங்க. அப்படியா? ஓகே. விஷால் ப்ரோ, அது என்ன கண்ட்ரவர்சின்னு எனக்கு டிஎம் பண்ணிருந்தேன். சொல்லிட்டு ஒண்ணும் போங்க. இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆமா, ஷின்சான் படம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அதோட அந்த புக் மை ஷோல டிக்கெட் இதுவும் ரெட்ரோது வந்துட்டு ரெட்ரோ விட அது அதிகமா இருக்கான். ஏங்க அந்த படம் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆயிருக்கு. சும்மா மனசாட்சியே இல்லாம கம்பேர் பண்ணா என்ன அர்த்தம்? அதை கேட்கதான் இந்த ஸ்ரீதர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சம்பந்தமே இல்லாம ட்ரிகர் பண்ண வந்தாரு நினைக்கிறேன். மதியம் ஏன் ஸ்பேஸ்க்கு வந்தாரு ப்ரோ இருக்கு. இப்பதான் புரியுது கேள்விக்கான காரணம். இல்ல இப்பதான் புரியுது கேள்விக்கான காரணமே, இப்பதான் புரியுது. சம்பந்தம் இல்லாம வந்தது காரணம். சரி ரைட்டு, போய் தொலைது விடுங்க, அடுத்தது வருவோம். இப்போ அந்த மாமன் புக்கிங்கும் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் புக்கிங் திருச்சியில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, டிடி நெக்ஸ்ட் லெவலுக்கு பெரும்பாலான சிங்கிள் ஸ்கிரீன் ஒதுக்கி இருக்கிறாங்க, மாமனுக்கு கம்மி தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. மாமன் டிக்கெட் புக் மை ஷோவில் வந்து இன்னும் ட்ரெண்டிங் வரல. இப்போ டிடி நெக்ஸ்ட் லெவல் புக்கிங் ட்ரெண்டிங் வந்துருச்சு, ஓடிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு தான் தெரியும் ஃபுல் ஸ்க்ரீன் கவுண்ட், ஷோ கவுண்ட் நாளைக்கு தெரியும். 9 மணி ஷோ ஓபன் பண்ணிருக்காங்களா இல்ல 11 தானே? வாய்ப்பே இல்லை. எதுக்கு இல்லை 9 மணி ஷோ போடுவோம்? லீவு நாளா என்ன? ஒர்க்கிங் டே 11 மணிக்கு ஷோ போட்டாலே பெரிய விஷயம் தான். 11 மணி தான் ஃபர்ஸ்ட் ஷோ இது வரைக்கும் போட்டிருக்காங்க. ஓகே ஓகே ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். ப்ரோ இது இந்த வீரப்பன் தான் அந்த இது வந்துச்சுல, அந்த அன்டோல் ஸ்டோரி ஏதோ இந்த ஜீல. ஆமா ஆமா, கோசே முனுசாமி. ஆமா ஆமா, அதோட செகண்ட் சீசன் எப்போ ப்ரோ வருது? அது எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, ஆனா இன்ன வரைக்கும் அதுக்கான முழு அறிவிப்பு வரல, நியூஸும் வரல. ஏன்னா அது வந்து ஒரு 2 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் கேட்டேன். 2 இயர்ஸ் போன வருஷம் தானேங்க வந்துச்சு இல்லையா? இல்ல ப்ரோ, 2 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். அது அந்த இவரு தானே ப்ரோ, அந்த நக்கீரன், அவங்க தானே அது பண்றாங்க. இல்ல, அவரோட ஃபுட்டேஜஸ் எல்லாம் வச்சு பண்ணாங்க. அது இல்லாம நெட்ஃபிளிக்ஸ்ல ஒண்ணு பண்ணாங்க, ஹண்ட் ஃபார் வீரப்பன். அது ஒண்ணு இல்ல, அது கேட்கல. அந்த ஜீல வந்து ஒரே வருஷம் வந்துச்சு. ஆமா, ஜீல வந்தது நக்கீரன். ஆமா, நக்கீரனோட அவர் போய் ஷூட் பண்ண ஃபுட்டேஜஸ் அதை அவர் யாருக்குமே கொடுக்கல. அதுக்கப்புறம் அதை ஒரு டாக்குமெண்ட்ரியா பண்ணி விட்டாங்க. அப்புறம் இன்னொரு இது, இன்னைக்கு நான் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு மாதிரி நான் சிரிச்சதே இல்ல பிரகாஷ். நான் எனக்கு இடுப்பெல்லாம் புடிச்சுக்கிச்சு நீங்க பேசுனதுல. எப்பா முடியல, உண்மையாவே எனக்கு முடியலன்னு சொல்றீங்களா? அதே நிலைமைதான். மன வருத்தத்துல நீங்க பேசுறீங்க. உண்மையா புரியும். யாராவது தெரிஞ்சவங்க கதை தெரிஞ்சா சொல்லுங்கப்பா. இந்த கோபி சுதாகர் ஏதோ ஒரு மீம் வரும்ல, அது மாதிரிதான் கேட்கறேன். சுதாகர் கேட்கற மாதிரி கேட்கறேன். யாராவது தெரிஞ்சவங்க நீங்களாச்சும் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் அது கதை என்னன்னு. ஆக்சுவலா பிள்ளைகளுக்கு தெரியலங்க. என் பெரிய பொண்ணுக்கும் இத்தனை வயசு ஆயிருச்சு. என் பொண்ணுக்கே பெரிய பொண்ணுக்கே இப்ப 10 வயசு ஆயிருச்சு. இந்த வருஷம் 11வது வயசு.
என் பொண்ணுகிட்ட காது கேட்டாலும் தெரியல. புரியுது புரியுது, எனக்கு தெரியல அதை பத்தி. அதுதான் இப்ப கேக்குறேன், பொண்ணுக்கு 10 வயசுனா எந்த 10 வருஷம் முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு? ஏங்க அடேங்க எனக்கு அப்பா. கல்யாணம் ஆகி 11 வருஷம் 12 ஆகுது. வருஷத்துக்கு முன்னாடி 11 11 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. குழந்தை திருமணமா அவங்களுக்கு? எப்போ, எந்த வயசுல பண்ணீங்க? ஒண்ணும் பண்ண புரியலையே வேண்டிய எனக்கு. வயசுல தாங்க பண்ணேன், மைனர்ல எல்லாம் பண்ணலைங்க. நான் பண்ண வேண்டிய வயசுல தாங்க பண்ணிட்டேன். ஆனா இப்ப 28 வயசு உங்களுக்கு. லவ் மேரேஜா ப்ரோ? இருக்குமா? இல்லங்க, 28. ஆக்சுவலா ரஜினியோட ராரா பாட்டு பாத்திருக்கீங்களா? ராரானா சந்திரமுகி ராரா இல்ல, பாட்ஷாவோட ராரா. பாட்ஷா மூன்றாம் மெட்டில், ராரா மூணாம் ராமையா. மெட்டில் முடியாதது ஆமா ஆமா. திருமணம் அல்லன்னு. நான் 3ஆம் மெட்டில தான் பண்ணேன். லவ் மேரேஜா ப்ரோ? இல்லங்க, அரேஞ்ச் மேரேஜ் தாங்க. அரேஞ்ச் மேரேஜ் தான். 3ஆம் மெட்டில கல்யாணம் பண்ணேன். இப்போ எனக்கு வயசு வந்து 35 முடிஞ்சு 36 ஆக போகுது. ப்ரோ இப்பெல்லாம் 4வது ஆக்டிவே பண்ண முடியாது. நான் பண்ணத அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ, நீங்க கார்ட்டூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உண்மையிலேயே சின்ன பசங்க பார்த்தே ஆகணும்னு நான் சஜெஸ்ட் பண்றது பென்டன் சொல்லுவேன். அது உண்மையிலே பயங்கர இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஸ்பேஸ், டிஎன்ஏ, இந்த மாதிரி நிறைய விஷயம் அப்படியே எனக்கு சொல்லுங்க, அப்படி போகாது அந்த மாதிரி. எந்த டிவில ஓடுது அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட், அதான் மெயின். ஏன்னா இப்ப இல்ல இப்ப நீங்க டெலகிராம்ல ஏத்தி பென்டிரைவ்ல சொல்லி தான் பார்க்க முடியும். யூடியூப்ல அப்படியா? தான் ஃபுல்லா இப்போ போடுது. சரி, ஒண்ணும் இல்ல, எனக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, டெலிகிராம்ல நம்மளோட இதுல அனுப்பி விடுங்க. நீங்க ஒன்னு அனுப்புங்க, நான் முதல் எபிசோட் ஒன்னாச்சும் பார்த்தா எனக்கு புரியும். நான் வந்து புரிஞ்சு பெட்ரோல் ஏற்றி பிள்ளைங்களை ஏற்றி தரேன். இந்த யூடியூப்ல சோனியா மகின்னு ஒரு சேனல் இருக்கு, யாரா பாத்திருக்கீங்களா? கார்ட்டூனுக்கு சோனியா மகின்னு ஒண்ணு, இந்த ஸ்கூல் எபிசோட் எல்லாம் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும் bro. ஒரு பையன் நம்மள எதுவுமே பார்க்க மாட்டாங்க. நம்மள எங்க பாங்களேன், என்ன பண்றாங்கன்னு சொல்றாங்களேன். பொம்மை டிவின்னு வச்சா இது மாதிரி சிக்கன் சாக்கன்னு வச்சு உயிர் எடுக்கிறாங்க. இந்த யூடியூபுக்கு போனா ஒரு பையன் ஒருத்தன், அராத்து பையன் ஒருத்தன் மாதிரி ஒருத்தன் வச்சுட்டு அவங்க அப்பா அம்மா போட்டு வீடியோ பண்ணிட்டு இருப்பாங்க. பிங்க் டாடியோ என்னமோ டாடியோ, அந்த அவன் என்னமோ பண்ணிட்டு திரிவான்னு சொல்லிட்டு அதை தான் பார்க்கலாம். திரும்ப திரும்ப ரீவாட்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு புரியல. அதனால யூடியூப்பும் அந்த பக்கம் போக முடியல, பொம்மை டிவி பக்கமும் போக முடியல. ஏதோ நமக்குன்னு நம்ம டிவி பார்க்கறதுக்கான சீசன் என்ன தெரியுங்களா? ஒரு 60 நாள் ஐபிஎல் மேட்ச் டைம் மட்டும் தான் நம்ம டிவி நமக்கு. மற்ற நாள்லாம் 300 சில்லற நாள் வந்து அவங்களுக்கு தான். நமக்கு ஒரு 60 நாள் நமக்காக கொடுத்துருக்குறாங்க, பார்த்துட்டு போயிடுது. அதை தாண்டி டிவி பக்கம்லாம் போறது இல்லைங்க. படம்லாம் பார்க்கும்போது மொபைல் யூஸ் பண்ணுவீங்களா இல்ல லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணுவீங்களா? மொபைல்ல நான் படம் பார்த்ததே இல்லை பிரதர். மொபைல்ல படம் பார்த்ததே இல்லை. ஆஃபீஸ்ல உட்காந்து சிஸ்டத்துல பார்த்துருவேன், அவ்வளோதான். சிஸ்டத்துல ஆஃபீஸ்ல படம் பார்க்கறது. ஆமா ஆமா, அங்க உட்காந்து படம் பார்க்கறது தான். வீட்ல எல்லாம் படம் பார்க்க மாட்டேன், பார்க்க விட மாட்டேன். பிரகாஷ் ப்ரோ, யாரோ பென்டன் சொன்னாங்கல்ல, பென்டன் பாக்குறீங்கன்னா நீங்க அந்த முன்னாடி வந்த சீசன்ஸ் மட்டும் பாருங்க. இப்போ ஆம்னிவர்ஸ் அப்படி இப்படின்னு ஏதோ இருக்கு, அதெல்லாம் நல்லா இல்ல, நல்லா பாக்காதீங்க. இல்ல ஓகே, எனக்கு பழத்தை மட்டும் அமுச்சு விடுங்க. பழத்தை யாராவது ஒரு ஆள் அமுச்சு விடுங்க, எது நல்லா இருக்கோ அது குழந்தைங்களுக்கு பார்க்கணும், அதையாச்சும் பார்த்துட்டு போகணும். நமக்கு அதாவது பொழுதும் போகணும். எனக்கு அதுல ஓரளவுக்கு எனக்கு வந்து ஓரளவுக்கு எனக்கு அந்த பொம்மை டிவில ஓகேனா டோரா புஜி பிடிக்கும். எதுக்காகனா டோரா புஜி ஏதாவது சொல்லி தரும். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து 1 2 3 சொல்லுங்க, 10ல இருந்து எண்ணுங்க, மேலே ஏறதுக்கு உதவி பண்ணுங்க, அங்க உதவிக்கு உதவி பண்ணுங்க. ஆனா அதுலயே ஒரு கடுப்பு என்னன்னா, பின்னாடி இருக்கிறது தெரியல, முன்னாடி இருக்கிறது தெரியல. ஆனா இல்லைன்னா குழந்தைங்களுக்கு அது தேவைப்படும். பின்னாடி இருக்க கலர் தெரியும். அது அதனால ஓரளவுக்கு பாக்குற ஆட்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து டோரா புஜிக்காச்சும் குழந்தைங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாச்சும் கத்து கொடுக்குன்னு சொல்லி நான் பாராட்டுவேன். மாத்த எல்லா பொம்மை டிவியும் கெடுத்து தான் வைக்குது. அப்பா அம்மாட்ட கோச்சிக்கணும், படத்துல அழுகணும். அதான் இது பென்டன் எப்படின்னா ஒரு சூப்பர் ஹீரோ, இதுதான் சூப்பர் ஹீரோ கான்செப்ட் தான். பட் ஆனா சின்ன பையன் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன பையன் 10 வயசு பையன் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் இதுல 16 17 இருக்கும் அவனுக்கு ஏஜ். நெக்ஸ்ட் சீசன்ல ஏலியன் ஃபோர்ஸ்லயும் அல்டிமேட்லயும். இப்போ வந்து ஆம்னிவர்ஸ் எல்லாம் நல்லா இல்ல, அவ்வளவு கிராபிக்ஸும் நல்லா இல்ல, அது இதுவும் இருக்காது. மொத்தத்துல என்னன்னா இப்போ ரொம்ப எளிமையா நமக்கு புரிய வைப்பாங்க அந்த வயசுலயே. டிஎன்ஏனா என்ன, ஸ்பேஸ், டைம் டிராவல், மல்டிவர்ஸ், இது எல்லாத்தையுமே அதுல பேசியிருப்பாங்க. ஆனா அந்த 10 வயசுலயே எனக்கு புரிஞ்சு அதெல்லாம். அதனாலதான் இப்ப ஆர்வம் நானும் சின்ன வயசுல பாத்திருக்கேன். நான் இப்போ கூட நீங்க சொல்றது நான் அந்த மாதிரி தான் டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். லேப்டாப்ல அப்பப்போ பார்ப்பேன். ஆக்சுவலா ஒன்னே மட்டும் சொல்ல விரும்புறேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் கூட இதை பத்தி கேள்வி கூட பட்டதில்லை. நீங்களே எங்க தான் பொம்மை டிவி பாக்குறீங்க? ஒரே ஒரு பென்டன் மீம் டெம்ப்ளேட்ல பாப்பேன். ஒரு அந்த கட்டப்பட்ட சட்டை போட்டு வருமே, அதுதானே பென்டன். அதானே ஒரு குண்டா ஒரு உருவம் மாதிரி இருக்குமே. அவன் வந்து வாட்ச் இருக்கும் ப்ரோ. அவன் 10 நினைச்சேதான் வருவான். அவன் உருவம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த வாட்ச் வந்து ஏலியன்ஸோட டிஎன்ஏவை கேப்சர் பண்ணி
இவன் அதை அமுக்குனானா ஏலியனாவே மாறிடும், அந்த மாதிரி சூப்பர் ஹீரோ. சரி ரைட், எனக்கு டெலிகிராம் பண்ணுங்க, அப்பதான் கரெக்டா வரும். நீங்க எனக்கு அதில் அமுச்சு விடுங்க. நான் வந்து ஒரு எந்த எபிசோட்லாம் நல்லா இருக்கோ அமுச்சு விடுவேன். நான் பென்ட்ரோல் ஏற்றி விட்றேன். ஏற்றி விட்டு அதையாச்சும் இந்த லீவ் நாளில் சும்மா இருக்கிறத பார்க்க சொல்றேன். ஏன்னா காலையிலேருந்து ஒன்று சாயங்காலம் வரைக்கும் அந்த சிக்கன் சேக்கை தாங்க ஓடுது, வேற எதுவும் ஓட மாட்டேன் டிவி விட்டா. அதை ஏதாவது ஒரு கேம் சொல்லி கொடுத்தா அந்த ஒரு கேமே ஒரு ஒரு நம்ம நிப்பாட சொன்னா நிப்பாடுறது கிடையாது. கேரம் போர்டு விளாட சொன்னா கேரம் போர்டு ஆரம்பிச்சா ஒரு வாரமும் கேரம் போர்டு மட்டும்தான். லூடோ விளையாட சொன்னா ஒரு வாரம் லூடோ மட்டும்தான். டிவி பார்க்க சொன்னா ஒரு வாரம் டிவி மட்டும்தான். வேற அதாவது ஒன்று சொன்னா அதை மட்டுமே ஃபாலோ பண்றாங்க, திரும்ப மற்ற எதுவும் பண்ண மாட்டாங்க. ப்ரோ எனக்கு இன்னொரு டவுட் பிரகாஷ் ப்ரோ. சொல்லுங்க பிரதர். ப்ரோ இது கேம் ஆஃப் த்ரோன் நீங்க பாத்தீங்களா? பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன படம் பிரதர்? புரியல. கேம் ஆஃப் த்ரோன் சீரிஸ். அது பாத்திருக்கேன். சொல்லுங்க. ப்ரோ அது நீங்க புக்கா படிச்சிருக்கீங்களா இல்ல இல்ல புக் எல்லாம் படிச்சதே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லுவேன், ட்விட்டர்ல நிறைய பேர் பேசுறத வச்சுதான் நான் பார்த்தேன். அதுதான் நான் வந்து சீரியஸா தான் பார்த்தேன். புக் எல்லாம் படிச்சது இல்லை. புக் இருக்கு, அந்த டைட்டில் உடம்பு தான் தெரியும், பேஸ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி வரும். அது மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. இல்ல ப்ரோ, நீங்க இந்த பொன்னியின் செல்வனை புக்கு படிச்சுட்டு அப்புறம் படம் வந்ததுக்கு அப்புறம் சொன்னீங்களா, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இது ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்ல கொஞ்சம் பார்த்து லாஜிக் வேணாமா? நம்ம நம்ம ஊர் மக்களுக்கு வந்து நம்ம ஊர் கதையை சொன்னா கூட பரவாயில்லங்களா. ஏற்கனவே எல்லாரும் பார்த்து முடிச்ச படம், அது ஹாலிவுட் கதை வரைக்கும் கேக்குறீங்களே. சுகுமார் புறா கூட மோசமானவரா இருக்கீங்க. அவர் இப்படிதான் கடல் புறான்னு நம்மளை போட்டு கோத்து விட்டு போறாரு. நீங்க சம்மந்தம் இல்லாம கோத்து விடுற பாரு இருடி அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஆஃப் த்ரோன் வரைக்கும் போறீங்க. இல்ல ப்ரோ, அது புக் இருக்குங்கிறாங்க. எனக்கு ஒரு டவுட், அது அப்படியே எடுத்திருப்பாங்களா இல்ல அதை மாத்தி இருப்பாங்களா அப்படின்னு தான். இல்ல எனக்கு அதை பத்தி தெரியல. நான் வந்து சீரிஸ் தான் பார்த்தேன். 2017 தான் முதல் சீசன் பார்த்து முடிச்சேன். ஃபர்ஸ்ட் 2016 வந்தப்போ டைம் லைன் பூரா அது மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்பதான் வந்து 2017 அதே ஜூலை மாசம் தான் போட்டேன். ட்வீட் கூட இன்னும் ஞாபகம் இருக்கா? ட்வீட்டர் இப்போ எடுத்து வச்சிருக்கேன், புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஜூலை மாசம் 2017 ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்து முடிச்சு, அந்த வருஷமே எல்லா சீசனும் வேகமா பார்த்தேன். வேகமா எல்லா சீசனையும் பார்த்து முடிக்கணும்னு தொடர்ச்சியா பார்த்தேன். கம்ப்ளீட்டா முடிச்சிட்டீங்க? ஆமா, அப்பயே கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன். 2017 7 எபிசோட் போட்டு, அதுக்கப்புறம் அடுத்த சீசன் வந்து 8வது சீசன் வந்தாங்களா, அப்போ வரைக்கும் கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்த்தேன். 7 சீசனை ஒரே வருஷத்துல பார்த்தேன். 2017 ஜூலை டு ஆகஸ்ட், ஆகஸ்ட்ல டோட்டலா முடிச்சாச்சு. அதாவது ஜூலை மாசம் ஆரம்பிச்சேன், ஜூலை 1 என்னமோ ஆரம்பிச்சேன், ஆகஸ்ட் 31 டோட்டலா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ரோ இது ஹவுஸ் ஆஃப் டிராகன் இப்ப வந்துட்டு இருக்கு, அது எனக்கு பிடிக்கல. அது பிடிக்கலன்னு பார்க்கல. எனக்கு என்னன்னா, எப்பவுமே இந்த ப்ரீக்வல் எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. டோட்டலா கதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதோட வரலாறு இதெல்லாம் பாக்குறதுல வந்து பெரிய விருப்பம்லாம் கிடையாது. அதெல்லாம் பார்க்கல. ஓகே, நான் இப்ப அதுதான் ப்ரோ பார்த்துட்டு இருக்கேன் ஹவுஸ் ஆஃப் டிராகன். ஏன்னா இப்ப நமக்கு குழப்பமா இருக்கும், அவங்க முன்னோர்கள் அப்படியே போயிட்டு வரும். எனக்கு பிடிச்ச சீரியஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா நான் பார்த்து அப்படியே மறந்து போன சீரியஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தனால கேம் ஆஃப் த்ரோன். ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம 2017 காலகட்டத்தில் பாக்குறோம் அப்படின்னா பாத்துங்க. அதுக்கப்புறம் டார்க், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க பார்த்ததுல வந்து பிரேக்கிங் பேட். இப்ப நான் பார்த்தா பிரேக்கிங் பேடு பெஸ்டா தெரியுது. அதுக்கப்புறம் டார்க், அதுக்கப்புறம் கேம் ஆஃப் த்ரோன். ப்ரோ பிரேக்கிங் பேட் தமிழ்ல எல்லாம் இருக்கா? நான் பார்த்தது நான் ஒரிஜினல் வெர்ஷன் தான் பாத்துறதுங்க. ஏன்னா சப்டைட்டிலோட பார்த்தாலும் அந்த எமோஷன்ஸ் அதை கனெக்ட் ஆகும். அதுல பாக்குறது தான் பெட்டர். நான் அப்படிதான் பார்த்தேன். ஓ, அப்ப நீங்க கேம் ஆஃப் த்ரோனும் ஒரிஜினல் இங்கிலீஷ் தான் பாத்தீங்க? இங்கிலீஷ்ல தான் பாக்குறது. ஏன்னா அதான் நமக்கு வந்து கனெக்ட் ஆகும். தமிழ் டப்பிங்ல இவங்க ஏதாவது டப்பிங்ல புதுசா வார்த்தை தெரியும், பழகிடுச்சு. சப்டைட்டில் பார்த்து பழகிடுச்சு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குமே ஸ்டோரி, எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? தமிழே நமக்கு இல்ல, எனக்கு தெரிஞ்சு சொல்ல போனா எனக்கு அதான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதாவது நமக்கு அதுக்கு முன்னாடி இருந்த இங்கிலீஷ் அறிவுக்கும் அதுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் இங்கிலீஷ் அறிவுக்கும் இருக்குல்ல, கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. இப்பயும் கொஞ்சம் கம்மினாலும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்கலாங்களாம். அதுக்கு காரணம் வந்து இந்த சீரிஸ் தொடர்ந்து சப்டைட்டில் பாக்குறதுனாலதான். கேம் ஆஃப் த்ரோன்ஸ், அப்புறமேட்டு வந்து அது பேர் டார்க்கு அப்புறம் வந்து பிரேக்கிங் பேட் கண்டினியூஸா பார்த்தது. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 சீரிஸ். அதுக்கப்புறம் மெயினா கொரியனுக்குள்ள போனதுக்கப்புறம் 10 வருஷமா கொரியன் பாக்குறேன். 2016 இருந்து பாக்குறேன் நினைக்கிறேன் கொரியன். அதுல இருந்து கொரியன் சீரிஸ் கொரியன்லயே பார்த்து சப்டைட்டில் பாக்குறோம்ல, அப்ப நமக்கு சில வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். டெய்லி ஒரு வார்த்தையாச்சும் தெரிஞ்சுக்குவோம், அவ்வளவுதான். அதுதான் பெட்டராகவும் தெரியும். தமிழ் டப்பிங்கோட அது எமோஷன்ஸ் ஈஸியா கனெக்ட் ஆகும். ஆமா ஆமா, அவங்க ஆக்ட் பண்ற மாதிரியே பேசுவாங்க. தமிழ் டப்பிங்னா வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஆமா, பரணி இவரு விஷால் ப்ரோட கேஸ் காமிக்குது, எனக்கு காமிக்கல.
ப்ரோ அப்புறம் இந்த ஓடிடிக்குலாம் எந்த ஒரு சென்சாருமே கிடையாது. ஜெகாம் ப்ரோ, நீங்க ஒண்ணு கேட்டீங்கல்ல, அதுக்கு மட்டும் நான் ஆன்சர் பண்றேன். புக்கு பத்தி கேட்டீங்கல்ல, கேம் ஆஃப் த்ரோன்ஸ். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் புக்கு வந்துட்டு ஆக்சுவலா அவங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த சீரீஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்துட்டு அந்த புக்கு படிச்சவங்க பிளஸ் வந்துட்டு நம்ம கதையை கரெக்டா ஃபாலோ பண்ணவங்க இதுதான் எண்டிங் அப்படின்ட்டு நம்ம ஒண்ணு நினைப்போம். ஆனா அந்த எண்டிங் வைக்காம நாங்க வேற ஒண்ணு வேணுங்கனே பண்றோம் அப்படின்ட்டு ஒண்ணு பண்ணிருக்காங்களாம். அதனாலதான் ஃபைனல் சீசன் வந்துட்டு நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல. இன்னுமே என்ன சொல்றாங்கன்னா புக்கு வந்துட்டு சூப்பரா இருக்கும்னு தான் சொல்றாங்க. என்னைக்காவது நீங்க டைம் இருந்ததுன்னா நீங்க புக்கு ட்ரை பண்ணுங்க, இதை விட சூப்பரா இருக்கும் புக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. அதை பத்தி எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் தெரியல, ஆனா சொல்றவங்க எல்லாருமே, ஏன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸோட அர்டன்ட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த ஃபைனல் சீசன் பிடிக்கவே இல்லை, யாருக்குமே, நிறைய பேருக்கு. அந்த டெனரிஸ் வந்துட்டு அந்த கிங்ஸ் லேண்ட் அழிக்கிறது. ஆமா ஆமா ஆமா. கடைசியா வந்துட்டு என்னங்க எக்ஸப்ட் மீன் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிக்குமா? இல்ல நிறைய அர்டன்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன்ஸ், அதாவது புக்கை படிச்சுட்டு ஃபாலோ பண்ணவங்க இருக்காங்களா, அவங்கள சொல்றேன். நீங்க புக்கை படிச்சிருப்பீங்கன்னு சொல்லுங்க தலைவா. ப்ரோ அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா அந்த புக்ல வந்துட்டு டெனரிஸ் அவங்க சாவற மாதிரி இருக்காது. இல்ல, இந்த கிளைமேக்ஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே வேற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் புக் படிச்சது இல்ல. டோட்டலாவே வேற மாதிரி. ஆமா, அதுல மெயினா புக்ல இருந்து சீரிஸ் வந்து 4, 5 மாறி போயிடும். சீசன் 4, 5 மாறிடும். சோ வந்துட்டு அவரு வந்துட்டு இன்னும் எழுதிதான் இருக்காரு. அவரு முடிக்கும் போது வந்துட்டு ஒண்ணு இன்னும் டீடைல்டா இருக்கும், இல்லைன்னா வேற மாதிரி இருக்கும். அது எப்ப மாறி போச்சோ அப்ப வந்து ஆமா, அவரு முன்ன முடிக்கல, அவரு இன்னும் எழுதிதான் இருக்காரு. அது முடியும் போது நீங்க அது வந்து நல்லா இருக்கும். பட் ஆனா 6க்கு அப்புறமே வந்துட்டு டவுன் ஹில் தான். ஆனா ஒவ்வொரு அதுவும் நமக்கு இங்கிலீஷ் புக்கை படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்ல. அந்த இதுல இருக்குமா ப்ரோ அந்த குக் எஃப்எம்? அதுல ஐயோ அதுல தெரியல தலைவா, அதுல இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதுல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்ல நீங்க அப்படி ஃபர்ஸ்ட் நீங்க பிகினரா ஒண்ணு படிக்கணும்டா, ஒரு இங்கிலீஷ் புக் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா ஹாரி பாட்டர் ட்ரை பண்ணுங்க. ஹாரி பாட்டர் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும் ஹாரி பாட்டர் புக்கு. அதுவும் இல்லாம ரொம்ப ஈஸியா இருக்கும். அது நீங்க ட்ரை பண்றதுன்னா, புக் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றதுன்னா அது ரொம்ப ஃபேமஸான ஒரு இல்ல ப்ரோ, இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸே வந்துட்டு லைக் ஆடியோவா சொல்லுவாங்க அது இப்போ யூடியூப்ல. அவங்க வந்துட்டு ஓரளவுக்கு இப்போ எப்படி பிரகாஷ் ப்ரோ சொன்னாரோ அந்த மாதிரி இல்ல ப்ரோ, அந்த மாதிரியே சொல்லிருப்பாங்க. அவங்க இதேவே தான் சொல்றாங்க. இல்ல அது நீங்க மேபி வந்துட்டு அவங்க புக்கு தான் ப்ரோ சொல்லுவாங்க, சீரிஸ் எதுக்கு சொல்ல போறாங்க வந்துருச்சு. சோ அதனால வந்துட்டு நீங்க மேபி தப்பான சேனல் பார்த்திருக்கலாம். ஆனா வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் அவங்க புக்கு தான் ஃபுல்லா சொல்லுவாங்க. நாளைக்கு நான் பார்த்துட்டு வந்து ஒரு நல்ல சேனல் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க பார்த்து கேட்கற மாதிரி. இல்ல குக்கூல இருக்கனாலும் நான் பார்த்து கேட்டுட்டு அப்டேட் பண்றேன். ஆனா பிரகாஷ் அண்ணா, நீங்க டார்க் பத்தி சொன்னீங்க, எனக்கு கதையெல்லாம் சொன்னாங்க, அதுல இருந்தே நான் பயந்துட்டு பாக்கல. புரிஞ்சுதா டார்க்? சுத்தமா புரியாது அப்படி இப்படின்றாங்க. சூப்பரா இருக்குங்க. நீங்க என்ன சொல்றேன், நீங்க கதையெல்லாம் கேட்க கூடாது, எதையுமே பார்க்க கூடாது, எதையுமே முடிஞ்ச வேலை படிங்க. கதை கிட்டாலும் மறந்துடணும். இப்ப நாளாச்சுல மறந்துடும். எந்த ஸ்பாய்லர் இல்லாம பாருங்க. கடைசி சீசன் மட்டும் கொஞ்சம் சுமாரா போகும், ஆனா பினிஷிங் கதை நல்லா முடிச்சிருப்பாங்க. போக 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 இந்த ஆதம்னு ஒரு கேரக்டரோட சொல்லி கொஞ்சம் மிஸ் பண்ணி போவாங்க. அது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு இழுவையா போகும். நீங்க ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் பார்த்து நிப்பாட்டிங்களே, ரொம்ப பரபரன்னு இருக்கும், ரொம்ப எதிர்பார்ப்புக்கு பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் பார்த்து நிப்பாட்டிட்டீங்கன்னா நல்லா இருக்கு, வேற லெவல்ல போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதாவது முடிவு தெரிஞ்சுக்க நீங்க போயிட்டு தான் இருப்பீங்க. பினிஷிங் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதா இருக்கு. ஆனா கடைசியா கிளைமேக்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு நடுவுல கொஞ்சம் இழுப்பாங்க, ரொம்ப ரொம்ப மெலோட்ராமா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் சீசன்லாம் சூப்பரா இருக்கும். ஷாக் ஆகுற மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா சொன்னானுங்க ப்ரோ, அதெல்லாம் அதுவும் இந்த மாதிரி கிங்டம் பத்தியா வந்துட்டு ஃபேமிலிக்குள்ள லூப் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்க. ஆனா என்னன்னா பிரகாஷ் அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் சீரீஸ் வரலாற்றுலயே பெஸ்ட் கேஸ்டிங் அதான் அப்படின்னு சொன்னானுங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நீ ஃபுல்லா பாடுறா அப்படின்னானுங்க. அதுக்காகவாது நான் பார்க்கணும், கண்டிப்பா ட்ரை பண்றேன். இல்ல பாருங்க, நல்லா இருக்கும். முதல் தடவை பாக்குறப்ப அந்த நேரத்துக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. லூப் கான்செப்டும் நல்லா இருக்கும். நீங்க அதுக்கு அவங்க ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண இன்னும் சூப்பரா போயிட்டே இருக்கும். அதாவது அவங்க என்னன்னா ஒரே ஒரு மிஸ்டேக், ஃபர்ஸ்ட்ல ரொம்ப சூப்பரா கொண்டு போய் வேற மாதிரி முடிச்சு, அதுக்கப்புறம் கடைசியில வந்து திரும்ப கொஞ்சம் இழுத்துருவாங்க. ஒரு கிட்டத்தட்ட சொல்லப்போ ஒரு 4 எபிசோட் நமக்கு வந்து ரொம்ப இழுத்துருவாங்க. 4-5 எபிசோடு கிட்ட இழுத்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு ஆனா குழப்பம் எங்கேயுமே வராதுங்க. அதான் எனக்கு தெரியல, கொஞ்சம் கூட குழப்பம் வரல. எந்த எக்ஸ்பிளேஷன் வீடியோவும் பார்த்தது இல்ல. நான் எப்பவுமே எதுக்கும் எக்ஸ்பிளேஷன் வீடியோ பார்க்க மாட்டேன். ஏன்னா நமக்கு புரிஞ்சா புரியணும், இல்ல படமே புரியக்கூடாது, அவ்வளவுதான்.
நமக்கு புரியல, இன்னொரு நாள் போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. புரியுது. அந்த அளவுக்கு இல்லைன்னா அது நம்ம அதை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடலாம். அது எதுல இருக்கு ப்ரோ? தமிழ்ல இருக்கு. டார்க் தமிழ்ல இல்லன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆமா இல்ல, அதுக்கப்புறம் வந்துச்சுன்னு சொன்னாங்க, எனக்கு தெரியல. நான் இங்கிலீஷ்ல பாருங்க, இங்கிலீஷ்ல பார்த்தா சூப்பரா. நெட்ஃபிளிக்ஸ் தான். ஆனா பிரகாஷ் அண்ணா, இது நீங்க கேட்டதுனால ஒரே ஒரு கேள்வி, ஒரு ஆர்வத்துல, பிரேக்கிங் பேட்ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு? எதுல? பிரேக்கிங் பேட்லயா? பிரேக்கிங் பேட்ல அப்படியே ஒரு கேரக்டர் எப்படி சொல்றது? இல்ல சொல்லுங்க, ரொம்ப பிடிச்சது அந்த மாதிரி. பிடிக்காத கேரக்டர்னு சொல்லலாம். ஆனா எப்படின்னா பிடிக்காத கேரக்டர்னு சொல்லலாம். ஆனா அது எப்படின்னா நல்ல கேரக்டரா இருக்கு, அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கணும். அது வந்து நியாயமானதும் கூட. ஆனா நமக்கு அது தப்பா தெரியும். ஓகே, யார சொல்றீங்க? ஸ்கைலரா? ஸ்கைலர் அந்த புள்ள பண்றது கரெக்ட் தான். வீட்டுக்கு வர, நீ எப்ப வீட்டுக்கு வர, அதோட அப்கிரேடட் வெர்ஷன். ஆனா என்னன்னா அது வந்து நியாயமான வெர்ஷன். அந்த சீரீஸ்லயே நல்ல வெர்ஷன் அது. அப்புறமேட்டு இன்னொன்னு என்னன்னா, அவங்களுடைய கொழுந்தனாரு, அவரு யாரு? ஹேங்கா? இவரோட ஹீரோட சகல ஹேங்க். அவரு கேரக்டர் ரொம்ப சூப்பரா பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அந்த ரெஸ்ட் ரூம் சீன்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் அது என்னன்னா, கொஞ்சம் இறங்கி விட்டு கொடுத்து போறா என்னமோங்கிற மாதிரி நமக்கும் தோணும். ஆனாலும் உங்க அப்பா ஓவர் ஸ்பீடா யூனிஃபார்ம் கஞ்சப்பட்டு வந்துட்டாருங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க வந்துட்டு இப்ப பிரேக்கிங் பேட் முடிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் எல் கேமினோன்னு ஒரு படம் வந்துச்சு, அதை பாத்தீங்களா? இல்ல அந்த இதுல பாக்கல. அதே மாதிரி நோபடி பாத்துட்டு இதுலயும் பாக்க, பேர் என்னன்னா பெட்டர் கால் சாமும் பாக்கல. பெட்டர் கால் சாம் பெருசு 5 சீசனு. ஆனா நீங்க எல் கேமினோ பாக்கணும். ஏன்னா அவன் கடைசியில ஜெசி பெங்க்மேனுக்கு ஒண்ணு நடக்கும்ல, அங்க இருந்து அவனுக்கு என்ன ஆச்சுன்றது கதை. ஒரே ஒரு படம் தானே, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, டைம் இருந்தா பாருங்க. அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மன திருப்தி வந்துடும். ஓகே, அந்த கேரக்டர் அப்படியே முடிச்சிட்டாங்களே, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். அதனால ட்ரை பண்ணுங்க டைம் இருந்தா. இல்ல அதே மாதிரி ஜெஸ்ஸி பிங்க்மேன் இருக்குல்ல, அந்த கேரக்டர் வந்து நிறைய பேசலாம். ஏன்னா ஒரு கட்டத்துல அவன் தான் கெடுத்து விடுறான்னு தோணும். அடுத்த ஒரு கட்டத்துல இல்ல அவன் நியாயமா பேசுறான்னு தோணும். அதுக்கப்புறம் கடைசியா அவனோட கேரக்டர் ஆர்க் இருக்குல்ல, அதாவது எனக்கு வந்து கேரக்டர் ஆர்க் பக்காவா இருந்தா அந்த கேரக்டர் ரொம்ப 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 நமக்கு பிடிச்சி போயிடும். அது வந்து ஜெஸ்ஸி கேரக்டருக்கு பயங்கரமான கேரக்டர், செம்ம கேரக்டர். அதுவும் பெண் இருப்பாப்ல, அவரு செம்ம பர்ஃபார்மன்ஸ். ஆனா 1000 சொன்னாலும் வால்டர் தானே, என்ன ஒரு கேரக்டர் எப்பா, எங்க இருந்து ஆரம்பிச்சு. ப்ரோ அப்புறம் இந்த பிகே பிளைன்றது என்னதான் ப்ரோ? அது தமிழ்ல வருதுன்னாங்க, அப்புறம் என்னதான் தெரியல தலைவா, தெரியல. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, தெரியல. ஆனா நீங்க தலைவா, நீங்க சும்மா ஒரு நாள் ஒரு எபிசோட் இங்கிலீஷ்ல பாருங்களேன்றேன். சில பேர் தூங்கிடுவாங்க, நானும் தூங்கினேன் ஃபர்ஸ்ட். இல்ல ப்ரோ, அது கீழே படிச்சு பாக்குறதா இருக்கு, சீன்ஸ் பார்க்க முடிய மாட்டேங்குது. ஓ அப்படி சொல்றீங்க? இல்லைங்க பிரதர், மொதல் எபிசோடு 2 எபிசோடு நமக்கு தொந்தரவா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உள்ள மூழ்கிடுவோம். அப்புறமே நீங்க சொல்லுவீங்க ஐ எம் நாட் இன் த டேஞ்சர், ஐ எம் த டேஞ்சர் அப்படின்னு சொல்லிடுவீங்க. சேமா நேம் அப்படின்னு. இல்ல சொல்றேன், வெனஸ்டே வந்துட்டு அவருக்கும் சேர்த்து சொல்றேங்க. அதுல பாக்கும் போதும் அந்த சப்ஜெக்ட் நமக்கு அதே மாதிரி நீங்க பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. வெட்னஸ்டே யாரோ பீக்கி பிளைண்டர்ஸ் தமிழ் டப் கேட்டாங்க, அது வந்துட்டு மே 19th தமிழ் டப் வருங்க. ஆஹா, எவ்வளவு பெரிய அப்டேட். ஏங்க சைலண்டா சொல்றீங்க? நல்லா கத்தி சொல்லுங்க. சொல்லுமா எனக்கு அப்புறம் வேற வெனஸ்டே கேட்டாங்க. வெனஸ்டே ஹாரி பாட்டர் மாதிரி தான் இருக்கும், நல்லா ஜாலியா இருக்கும். அது தமிழ் டப்பிங் இருக்கு, அது ட்ரை பண்ணுங்க, அது நல்லா இருக்கும். ஆமா, ஜாலியா இருக்கும், அது ட்ரை பண்ணுங்க. அது இப்போ சீசன் 2 வரப்போகுது ப்ரோ, இந்த 2 மாசத்துல வரும்னு நினைக்கிறேன். ஆமா கரெக்ட். பிரகாஷ் ப்ரோ, முதல் சீசனோட 13 எபிசோடு அனுப்பியிருக்கேன். ஒன்னொன்னு 400 MB, 22 நிமிஷம் தான் ஒரு எபிசோடு. என்ன அது பிரச்சனை இல்லை, நமக்கு மெமரி பிரச்சனையே கிடையாது. அது நம்ம எவ்வளவு வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு பென்டன் கேட்டார்ல. ஆனா பிரகாஷ் நான் சொல்லணும்னு நினைச்சேன், நான் வந்துட்டு ஒரு ஃபேமிலி பேக் அப்படின்ட்டு ஒன்னு ஏத்தி வச்சிருக்கேன். அதுல வந்துட்டு குழந்தை காட்டணும்னு டாம் அண்ட் ஜெரி ஃபுல் பேக்கேஜ் வச்சிருக்கேன். வேணும்னா சொல்லுங்க, அதை அனுப்பி விடுறேன், குழந்தைங்களுக்கு காட்டுங்க. என்ன தலைவா? நான் கொஞ்ச நேரம் ஸ்பேஸ்ல இல்ல, எனக்கு என்ன நடந்துச்சு நான் சொல்றேன். நீங்க கொஞ்சம் சஞ்சய் ராமசாமியா இருக்கீங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னா
அண்ணன் வந்துட்டு அவங்க குழந்தைங்க வந்துட்டு ஒரே கார்ட்டூனே பாத்துட்டு இருக்காங்க, கதெல்லாம் புரியல அப்படின்னு உடனே மாவீரன் சொன்னாரு பென்டன் நல்லா இருக்கும்ண்ணே அப்படின்னு. ஆமா, பிரகாஷ் என்ன சொன்னாரு, நீங்க அனுப்புங்க நான் பாக்குறேன் அப்படின்னு. இல்ல ப்ரோ, அது ஒரு மாதிரி அறிவு வளர்ச்சி என்னோட பார்வையில சின்ன பசங்க எல்லாம் பார்த்தே தீரணும். அதாவது எனக்கு கிளாஸ்ல அது வர்றதுக்கு முன்னாடியே அதை பத்தி நான் பாடம் நடத்துறதுக்கு முன்னாடியே எனக்கு புரிதல் இருந்துச்சு. ஏன்னா நான் பென்டன் ஆல்ரெடி பாத்துட்டு தான் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி அந்த அளவுக்கு அவங்க டாபிக் எடுப்பாங்களா, அப்ப நான் அது எனக்கு முன்னாடியே தெரியுமா, முந்திரி கொட்ட மாதிரி முந்திரி டான்சர்ஸ். உங்களுக்கு இப்ப நீங்க பார்த்தாலும் கொஞ்சம் அறிவுபூர்வமா நான் ஒண்ணு சொல்றேன், ரிக் அண்ட் மார்ட்டின் ஒண்ணு இருக்கு, அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. அது 18+. அது 18 அதாங்க இப்ப சொல்றேன். இப்ப நீங்க பாக்கலாம்ல, நீங்க 18+ தானங்க, பாருங்க தாராளமா பாருங்க, ரொம்ப சூப்பரா நீங்க போட்டீங்கன்னா சம்பவம் போயிடுங்க வீட்டுல. ஒண்ணுங்க இல்ல அதான் சொல்றேன், இப்ப எங்க அப்பா ஒரு படம் எங்களை கூட்டு போனோம்னா என்ன பண்ணுவாரு, எங்க அப்பா முதல் ஷோ போயிட்டு வந்துட்டு 2வது ஷோ எங்களை கூட்டு போவாரு. அப்படிதான் பழக்கம். கமல் படத்தை தவிர அதுலயும் கமல் படம்னா அவர் என்ன பண்ண டோட்டல் ஃபேமிலி கூட்டு போகாம என்ன மட்டும் கூட்டு போவாரு. படம் பார்த்துட்டு இல்ல அதைத்தாங்க அதான் சொல்றேன், கமல் படம்னா என்ன மட்டும் கூட்டிட்டு போவாரு, நல்லா இருந்துச்சுன்னா டோட்டலா எல்லா ஃபேமிலியும் கூட்டு போவாரு. அதை நான் அப்பையில இருந்தே இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்றாரு. நான் ஒரு படம் போயிட்டு பொடிச்சு போனா மட்டும்தான் ஃபேமிலியோட 2வது தடவை போவேன். அதே மாதிரி ஏதோ ஒன்று பார்த்துட்டு தான் நான் வந்து பெட்ரோல் ஏத்துவேன், அப்பெல்லாம் ஏத்தி விட்டுற மாட்டேன். ஓகேவா, தைரியமா நான் செக் பண்ணிட்டு ஒரு தடவை பொம்மையா இருக்கு ரிக் அண்ட் மார்ட்டி ஃபேமிலி கையெல்லாம் போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் ஆப்புதான், அதோட வச்சு செஞ்சுருவாங்க. இப்ப இதே பாருங்களேன், இப்ப இல்ல இங்க பாருங்களேன், இப்ப நான் வந்து இந்த வீட்டுல வந்து இது மாதிரி த்ரில்லர் படமோ இல்ல இந்த மாதிரி அது பேர் என்ன இப்ப வரப்போகுது ஃபைனல் டெஸ்டினேஷனும், அது கூட ஏத்த மாதிரி 2வது பாட்டை டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுவேன். நான் எதுக்காக 2வது பாட்டை நான் ஸ்கிப் பண்ணுவேன் அப்படின்னா, 2வது பாட்டுல ஒரு சீன் வரும் ஓப்பனிங், அந்த கார் ஆக்சிடென்ட் ஹைவேல ஆக்சிடென்ட், அதுல ஒரு சீன் வரும். ஓகே, விஷால் ப்ரோட டாபிக் வந்துச்சுன்னா ரொம்ப குஷியாகி ஹாய் வந்துட்டாரு. அதுக்காகவே நான் அந்த ஒரு பாட்டை மட்டும் ஸ்கிப் பண்ற ஆளு. அந்த மாதிரி எது எதெல்லாம் தேவையோ எது தேவையோன்னு பார்த்து நம்ம பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அவங்கள வீட்லயே ஏற்றி கொடுக்குற ஆளு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சொன்னீங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் 2 ஆர்வமா கேக்குறாரு பாருங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்ட் 2ல உங்களுக்கு கரெக்டா சொல்லணும்னா 6.10 செகண்ட்ல வரும் பாருங்க. அந்த மரக்கட்டை சீன் தானே, அந்த மரக்கட்டை விழுகிற சீன் தானே. ஆமா, அதுக்கு முன்னாடி வரும். அதுக்கு முன்னாடி 6ஆவது நிமிஷம் ஆரம்பிக்கும் நீங்க எதிர்பார்க்கற காட்சி. ரொம்ப அநியாயம், எல்லாத்தையும் புள்ளி விவரமா சொல்லிட்டு. ஏங்க ஸ்பேஸ்ல இருக்க நண்பர்களை கேட்டுக்கங்க, இவங்க தாங்க அப்படி டைம் டியூரேஷனோட சொல்றாங்க. ப்ரோ நான் ஒண்ணு சொல்றேன் ப்ரோ, கேம் ஆஃப் த்ரோன்லாம் நான் வீட்டுல 43 இன்ச்சு டிவி போட்டு தெரியாம போட்டு விட்டு குடும்பமே பார்த்து எனக்கு சென்ஸ் அடிக்காது கூட. ஃபர்ஸ்ட் சீசன் எண்டிங் ஃபர்ஸ்ட் எண்டிங்கே நீங்க இல்லங்க நான் கேக்குறேன். இல்லங்க அதுதான் நான் என்ன கேக்குறேன், கொஞ்சம் கூட அத செக் பண்ணாம தான் நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா, வீட்ல போய் போட்டு பாத்தீங்களா? இல்லைங்க, என்கிட்ட சூப்பரா இருக்கு, செம்ம கதை, பயங்கர த்ரில்லா இருக்கு, இப்படிதாங்க சொன்னானுங்க. எவருமே இத சொல்லுங்க. அதுக்கப்புறம் போட்டாதான் தெரியும் வருது. ஓகே, ஆனா கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வர சீன்லாம் ஐயோ. ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ட்விட்டர்ல பெரும்பாலும் கேம் ஆஃப் த்ரோன் பாக்குறதுக்கு காரணமே இதுதான். இப்படிதான் ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. இது ஒரு விஷயம் இருக்கு, இப்படி ஒரு விஷயம் சீரீஸ்ல. ஏன்னா நம்ம ஆட்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, சில படத்துல கதை எதிர்பார்க்க மாட்டாங்க, படம் ஜாலியா இருந்தா போதும். ஆனா இந்த மாதிரி படத்துல கதை எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா, இப்ப அது ரெண்டு சேர்ந்து ஒரு சேர வேணும்னு கேட்பாங்க. நம்ம அப்படி வாட்ச படம் தான் வந்து பார்த்த சீரீஸா வந்து கேம் ஆஃப். இல்லைங்க, அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஆனா ரொம்ப ரொம்ப தப்புங்க. எனக்கு என்ன படம் பாக்குறேங்கிறது எனக்கே டவுட் வந்துருச்சு. நீங்க இது பண்ண முடியாது. ஆனா அதை நீங்க வந்து குடும்பத்தோட பாத்தீங்க பாருங்க, கொடுமைங்க. யாராவது இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது இது போடலாமா, இது ஃபேமிலியா பார்க்கலாமா, இதுன்னு தெரியல அப்படின்னு ஏதாவது டவுட்ல இருந்தீங்கன்னா IMDb போனீங்கன்னா அதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கும், பேரண்ட்ஸ் கைடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் போனீங்கன்னா அந்த படத்தில் எவ்வளோ நியூடிட்டி இருக்குது, இல்லை ஏதாவது வைலன்ஸ் இருக்கா, இல்லை கோர் சீன் இருக்கான்னு சொல்லி அதிலே போட்டிருக்கோம். ஸோ யாராவது வந்து இதை வந்து ஃபேமிலியாக பார்க்கலாமா இல்லைன்றதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிங்க. ஒரு சின்ன சஜஷன். ப்ரோ நான் என்ன நினைச்சேன்னா, ஏதோ கிசு இந்த மாதிரி சின்ன சின்னதா இங்கிலீஷ் படத்துல வரதான் செய்யும், அது வந்து அப்படியே ரிமோட்ல 2 ஆள் தளத்துல மாட்டி ஓட்டி விட்டுலான்னு பார்த்தா நல்லா இதுல 1/2 மணி நேரம் ஓடுது அது பாட்டுக்கு. என்னால பார்வையோட பண்ண முடியல, மாட்டிக்கிட்டு. ஐயோ, ஃபுல்லா முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் டிவில போடவே இல்லை. அங்க ஒண்ணு நடக்குமே, அதெல்லாம் அதுக்கப்புறம் போடலையா? சரி ஃபர்ஸ்ட் எபிசோடோட நிறுத்திட்டீங்களா? சரி ஆமா ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே அது வந்த உடனே நிறுத்தி உங்களுக்கு பண்ண வந்தா உண்மையா நண்பன். எனக்கும் அததான் பண்ணானுங்க. நானும் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே போனுக்கு மாறிட்டேன். வேணாம் ஏங்க, அதெல்லாம் டேஞ்சருங்க. அத குடும்பத்தோட எல்லாம் பாக்குறது எப்பா வாய்ப்பே இல்ல. இல்லைங்க ப்ரோ, கேள்விப்பட்டேன் கொஞ்சம் அப்படி இருக்குன்னு. நம்ம பார்த்ததெல்லாம் ஓரளவுக்கு தான் நம்பாதீங்க.
இது லிட்டரலி அதுல என்ன இருக்கு, அதுல ஆக்சுவலி பான் தான் இருக்குது. அது அதுல வந்துட்டு கதையாவே இல்ல, அது பார்த்துட்டு எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப இதாயிடுச்சு. ரொம்ப இன்டென்ஸா தான் எடுத்திருப்பாங்க. எந்த வித இல்ல காம்ப்ரமைஸும் அவ்வளவு தேவையில்ல ப்ரோ. இல்ல என்ன கேட்டா அவ்வளவு தேவையில்ல. எதுக்கு அவ்வளவு போய் எடுக்கணும்? தலைவா அந்த நீங்க புக்கே தான் கவனிச்சு அதை தலைவா. பார்த்து என்ன பண்ண அதாவது போறோம்? போக 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 கதையில அப்படியே இது பண்ணி இதை ரொம்ப குறைச்சிருவாங்க. ஏதாவது இதை போட்டாதான் இவன் உள்ள வருவான்னு சொல்லி இப்படி ஓப்பனிங் சீசன்ல இல்ல ப்ரோ, இல்ல ஜெகா ப்ரோ, இதை நமக்கு வந்துட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குதுன்னு என்னால என் பிரதர்ஸ் கிட்ட கூட என்னால சஜஷனே இல்ல, இல்ல, கொடுக்க நமக்கு முடியல. அது தப்பா பாருங்கடா நீ அண்ணன் கிட்ட சொல்ல முடியல. இவ்வளவு அப்பட்டமா இருக்கே, இப்படிலாம் நம்ம அப்படி இருக்கும். ஆனா அந்த வேர்ல்டே அப்படிதான். அங்க இருக்கிற எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. நீங்க பாத்திருப்பீங்களா, அந்த அந்த லானிஸ்டர்ஸ் எல்லாருமே அப்படிதான். அது டிரியனோட இன்ட்ரோலாம் நீங்க பாத்திருப்பீங்களா? ஸ்டார்க் ஃபேமிலி வேணா பரவாயில்ல. ஸ்டார்க்லாம் நம்ம ஹீரோன்னு நினைப்போம். ஆனா நம்ம யாரெல்லாம் ஹீரோன்னு நினைக்கிறோமோ அவன் காலி, அதுல காலி பண்றாங்க. ஆமா, நீங்க டிரியன் லானிஸ்டர் அவனுக்கு தாங்க, அவனுக்காக தானே அந்த சீரிஸே நான் பார்த்தேன். அப்படி வந்து அவன் கேரக்டர் அது அவரோட இன்ட்ரோலாம் மஜாதான். பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆமா, அத ஹெச்பிஓல போட்டாங்களா என்ன? டெய்லியும் ப்ரோ அது இல்ல. ஆமா ப்ரோ, அங்க அப்ப என்ன இந்த சீன்ல என்ன பண்ணிருப்பாங்க? அது எப்படி போடாம இருப்பாங்க? அப்புறம் சேனல்ல யாராவது கேட்டலாம் பார்த்தா என்ன தெரியும் ஆடுது. அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. அது நீங்க தான் அது பாத்துக்கணும். HBO வந்துட்டு நிறைய 18+ சீரிஸ் இருக்கு HBOல. நீங்க ஒயர்லாம் நீங்க பார்க்கணும். ஒயரும் பயங்கரமா தான் இருக்கும். அது அவங்க அப்படிதான். அங்க ஒரு பெரிய மார்க்கெட் தலைவா. அது பிச்சு விட்டு அலைவானுங்க தலைவா, எப்ப யாராவது அந்த எபிசோட் அப்படின்ட்டு. இங்க இந்தியால சொல்றேன், ஏன்னா உடனே பார்க்க முடியாது. அது 1 hour ஆகும்னு நினைக்கிறேன், எடுத்துருவாங்க ரிப் பண்ணி. வணக்கம் பா மாப்பிள்ளன்னு. அதனால ஒரு கண்ணெல்லாம் கூசி போச்சு, அந்த அளவுக்கு போயிடுச்சா அவங்களுக்கு? சரி விடுங்க ஏங்க, அதையும் விட்டுட்டு இப்ப அடுத்து ஹவுஸ் ஆஃப் டிராகன் ஆரம்பிச்சிருக்கீங்க. நல்லா கண்ணு கூசுது இப்படி எல்லாம் கதையை போட்டு அடுத்து ஆரம்பிச்சு பாக்குறது. இல்ல ஏன் சத்தியமா அது எவ்வளவு பரவாயில்லைங்க, அது கூட கம்பேர் பண்ணா இந்த மாதிரி ஆக்சுவலி கரெக்ட் தான், எவ்வளவு பரவாயில்லதான். பட் ஆனா அந்த வேர்ல்டே அப்படிதான் ப்ரோ. அது அந்த எப்பவுமே அந்த பீரியட் படம்னாலே அப்படிதானே எடுப்பாங்க. நான் பாத்துட்டு வர வர பரவாயில்ல, இது இந்த ஆரிய பொண்ணாச்சும் பரவாயில்ல, நல்ல பொண்ணா இருக்குதுன்னு நினைச்சா மஜாவா இருக்கும். அங்கேயும் ஒரு ஏங்க அதெல்லாம் சூப்பர். கேட்ட சீட்ல என்னன்னா அது நீங்க என்ன நீங்க எப்படி நினைக்கலாம்னு வச்சிருப்பாங்க. அது என்னால பார்க்க முடியலைங்க. அது ஒரு சின்ன பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கேன்னு எனக்குமே அது எப்படின்னா, இப்ப என்ன இருந்தாலும் விசுவாசம் எல்லாம் சின்ன பொண்ணா பாத்துட்டு அன்னைக்காவ டக்குன்னு இப்ப எக்ஸாக்ட்லி அதுதான் அவங்க வளர்ந்துட்டாங்க. ஆனா நம்மளுக்கு ஜெகா ப்ரோ, நீங்க வந்துட்டு ஒரு மணிரத்னம் பொன்னியின் செல்வனா நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா அது ஒரு செல்வராகவன் பொன்னியின் செல்வன் எடுத்தா எப்படி இருக்கும், என் தலைமை எடுத்தா அந்த மாதிரி ஒரு சோழ இருக்கும். அதுதான் இருக்கும். அது செம்ம. அதுவும் தெரிய எல்லாமே உனக்கு என்ன, உங்களுக்கு என்ன கேரக்டர் பிடிக்கும்? அது 4th சீசன் எண்ட் இருக்குல்ல, அவங்க அப்பாவை போடுற சீன், அப்பா அதுதான் சீரிஸோட பீக். அதெல்லாம் அப்புறம் அந்த பையன் அந்த பிரின்ஸ பார்த்தாலே நமக்கு இரிட்டேட் ஆகும். போடுங்கடா அவனை அப்படின்னு இருக்கும். ஐயோ, உலகத்திலேயே அவன் தான் ரொம்ப கொடூரமானவன். அவன் தான் ப்ரோ சீரிஸ்லயே பெஸ்ட் ஆக்டர். அப்புறம் இன்னொருத்தன் இருப்பானுங்க, அவனே அவன் தங்கச்சி இது பண்ணுவானே, தியோடர் மேல்ஃபாயா ஏதோ ஒண்ணு பேரு மறந்துருச்சு. ஓகே ஓகே, ராம்சே போல்டன். பாத்தீங்களா, செல்வராகவன் வந்து அவனோட ஆக்டிங் செம்மையா இருக்கும் ப்ரோ. ராம்சே கேரக்டர்லாம் இருக்குல்ல, கேரக்டர் ஆர்க்கு, நடிப்பு, அந்த கேரக்டர் சீனு, அந்த போர்ஷன் பூராமே வேற லெவல்ல இருக்கும். அந்த அதோட தாக்கத்துல நெஞ்ச மரப்பு படத்துல ராம்சேன் வச்சிருப்பாரு. ராம்சே அதான் சொல்ல வந்தேன். அவனுக்கு அவன் வேற லெவல்ல இருப்பான் ப்ரோ. சரியான கேரக்டர். இல்ல அவன 2-3 சீரிஸ்ல பாத்திருக்கேங்க. அவன நடுவுல ஒரு ஜெயில் போர்ஷன் மாதிரி ஒரு பிரிசன் பிரேக்கா ஜெயில் மேட்ஸ் வச்சு ஒரு இது வந்திருக்கும். அதுல அதெல்லாம் இல்லைங்க, இன்னொரு ஒரு அது ஒரு 18+ தான். அதுலயும் அந்த ராம்சே போல்டன் நடிச்சிருப்பான், நல்லா நடிச்சிருப்பான். அதுலயும் இல்ல, அதுல நிறைய பேருக்கு பிடிச்ச குடுக்குற தண்டனையே பாருங்க வித்தியாசமா பிடிச்ச எபிசோடு இந்த ரெட் வெட்டிங் எபிசோடு. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் லியோன் அப்படி பண்ணணும்னு அவர் நினைச்சாரு. லோக்கி சொன்னாரு பிளாஷ்பேக் வந்துட்டு டக்குன்னு போயிட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாது முடிச்சுட்டு வந்துடணும். ஆனா அதுக்கப்புறம் பாட்டுலாம் வச்சு விட்டாப்புல. ஆனா அது மாதிரிதான் இனிஷியல் பிடிக்கும் எனக்காங்க. என்ன கேக்குறீங்களா, யாரு கேக்குறீங்க? போயிட்டாரு, பேசுறாரா? இவர் ஆகாஷ் தான் கேட்டாரு என்ன பிடிக்கும்னு.
தலைவா எனக்கு அந்த டிரியன் உங்க வாய்ஸ் எனக்கு கட் ஆயிடுச்சு. அப்படி எதில் தலைவா அந்த டிரியன் தான் தலைவா. அந்த டிரியன் வந்துட்டு அப்பாவை போடுறதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக் நமக்கு. அப்புறம் இன்னொன்னு எபிசோடா கேட்டேன். எபிசோடனா அந்த எபிசோட் தான் பிடிக்குமா? எபிசோட்னா அந்த எபிசோட எனக்கு மோஸ்ட் ஷாக்கிங் எபிசோட்னா அதுதான் ப்ரோ கொடுத்திருக்காங்க. சீசன் 3 9th எபிசோட். ஆமா ஷாக்கிங் கரெக்ட் தான் bro. எனக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆனது அவங்க பேரே நான் ஆக்சுவலா தப்பு தான் மறந்துட்டேன். அந்த ராணி இருக்காங்களா, ராணி நியூடா நடந்து வர்றது இருக்குல்ல அந்த ஊர் ஃபுல்லா, அது வந்துட்டு ஆமா அது வந்துட்டு பெரிய ஷாக்கு அந்த எபிசோடு. டேய் என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க? அது பாக்கும்போது தான் டபுள் தான். ஆமா ஆனா பெரிய ஷாக். ஆனா அந்த எபிசோடு எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த ஹார்ட் ஹோம்னு ஒரு எபிசோட் இருக்கும் சீசன் 5ல. இவரு போயிட்டு அந்த மக்களை கூட்டு வருவார்ல அந்த வைல்ட்லிங்ஸ். அப்போ ஒரு வைல்ட் வாக்கரை கொன்றுப்பாரு ஃபர்ஸ்ட் டைமா. ஓகே ஓகே ஓகே. அந்த அந்த இது அந்த அந்த வெலிரியன் ஸ்வாட் அப்பதானே கண்டுபிடிப்பாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல வந்துரும்ல 5th ஸ்டார்டிங்லயா இல்ல மிட்ல வருமா எனக்கு தெரியல. இல்ல 9th எபிசோட் 9thல வரும் கரெக்ட்டா. அந்த வெலிரியன் ஸ்டீல் ஸ்வாட் வந்து செதறாது. அந்த எபிசோட் தான் வந்து செமையா இருக்கும். இதுல இல்ல டோட்டல் சீரிஸ்லயுமே எமோஷனலா நீங்க கனெக்ட் ஆன சீன் வந்து எந்த சீன் டோட்டல் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீரிஸ்லயே? எனக்கு அப்பா தலைய வந்து துண்டா வெட்டுறாங்க. 2 பொண்ணு அதை கண்ணார பாத்துட்டு இருக்கு. ஒரு பொண்ணு கெஞ்சிட்டு இருக்கும். ஒரு பொண்ணோட கண்ணில் மட்டும் பகம் தெரியும். சரியான மொமெண்ட். 2மே பொண்ணுதான். எனக்கு வந்து ஷாம் சீன் அந்த ஹோடார் இருக்குல்ல, ஹோடாருக்கு மீனிங் தெரியாம ஃபர்ஸ்ட் ஹோடார். ஆனா லாஸ்ட்ல அதுக்கு வந்து எப்படி அதை வந்து எழுதுனாங்க, எப்படி பண்ண ஹோடார் எங்க இருக்கு, ஹோல்ட் த டோர் அப்படியே வேற லெவல். அந்த ஹோல்ட் த டோர் சீன் வந்து நான் வந்து ஒட்டு அந்த ஹோல்ட் டோர்னு கடைசியில வந்து அப்புறம் ஹோடார்னு வந்து எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து முடியும் வேற லெவல்ல. நான் வந்து டோட்டல் எமோஷன் வந்து அந்த சாம் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சேன். அந்த நான் குண்டு நம்ம தீர்த்த சிவா இருக்காப்ல, அப்ப குண்டு சிவான்னு சொல்லிட்டு இருப்போம் அப்பலாம் ஸ்டார்டிங்ல ட்விட்டர் வந்த புதுசுல. அப்போ வந்து ஒரு 2-3 ஆங்கிள் வந்து எனக்கு சாம் லுக்லயே இருப்பாரு அவரு. அந்த முடியெல்லாம் முன்னாடி போட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாரு. எனக்கு சிரிப்பா இருக்கும் அப்பெல்லாம். எனக்கு அந்த இவர் நம்ம ஜெகமே தந்திர வில்லன் ஒரு மஜா ரோல் பண்ணிருப்பாங்க மனுஷன். என்னடா ஜோரா மொமெண்ட், என்னடா இப்படி வாழ்ந்துட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்ற மாதிரி நமக்கு இருக்கும். குபீரான கேரக்டர் ப்ரோ அதெல்லாம். ப்ரோ அதுல அந்த கலீசியோட ஹஸ்பண்டா வர அந்த அக்வாமேன் தான் இருக்கு. ஆமா ஆமா ஜேசன் மோவா தான். எல்லாரும் ஃபேமஸ் ஆகுது முடி ப்ரோ. எல்லாரும் ஃபேமஸ் ஆகுது முடி வந்திருப்பாங்க அதுல. ஆனா எமிலியா கிளார்க்லாம் என்ன எப்பா அது டிராகன்ல வருவா பாருங்க. அது ஃபர்ஸ்ட் சீசன்ல ஐயோ அந்த ஃபுல்லா எரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே டிராகன் அப்படியே உடம்புல அப்படியே வந்து ஏறி நிக்குமே. ஆமா ஆமா அடிச்சு விட்டுருவாங்க நம்மள. ஆனா அதெல்லாம் அந்த நீங்க ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் பார்த்துட்டு இத பாக்கும்போது தான் bro அதோட parallel சூப்பரா இருக்கும் சொன்னாங்கல தலைவா. பல வருஷம் முன்னாடி ப்ரீக்வல் தான் 200-300 வருஷம் முன்னாடி நடந்தது தான். ஓகே 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 பெரிய வேர்ல்ட் தான் போல. எனக்கு வந்து ஒரு கேரக்டர் வந்து இதுல செத்து இருக்க வேணாம்னு எனக்கு தோணுன கேரக்டர் வந்து அந்த ஜான்சனோ பனி பிரதேசத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான்ல அந்த கேரக்டர் தான். அவ ரியல் ஹஸ்பண்ட் வைஃபா மாறிட்டாங்க. ஆமா ரியல் லைஃப் ஹஸ்பண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட். ஆமா ப்ரோ ஆமா அவங்க தான் ரியல் ஹஸ்பண்ட். சூப்பர். ஆனா அது அப்படி வரலனா ப்ரோ ட்ரை பண்ணுவா ப்ரோ. இந்த சைடு ரொமான்ஸ் வந்திருக்கல ட்ரை பண்ணுவா அவ. ஆமா இவன் வந்து ஒரு காரணம் ஒண்ணு சொல்லுவான் செம்மையா இருக்கும். என்ன மாதிரி என் பையனும் பாஸ்டர்னு வளரக்கூடாது அப்படின்னு செம்மையா இருக்கும். அவன் சூப்பரா இருக்கும். லிட்டில் ஃபிங்கர் கூட செம்மையா. அப்புறம் கீழ இருக்கிற யாராவது கொஞ்சம் பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா தனியா உட்கார்ந்து ட்ரை பண்ணுங்க. தமிழ் டப்பிங் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஆமா தனியா பாத்துருங்க. ஹைலைட் பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட. அதுலயே உங்களுக்கு எப்படி பார்க்கணும் எந்த நேரத்துல பார்க்கணும்னு புரிஞ்சிடும். ஆமா பாருங்க கண்டிப்பா பயங்கர ஒர்த்தா தான் இருக்கும். செம்ம ஒர்த்தா தான் இருக்கும். என் ஒய்ஃப் எல்லாம் எனக்கு காரி துப்பாத. இப்ப அத 3வது இடத்துக்கு தள்ளிட்டு டார்க் 2வது இடத்துல பிரகாஷ் சொல்றாரு. நிறைய பேர் ரொம்ப ஹை ரேட்டடா வச்சிருக்காங்க தலைவா. சூப்பரா இருக்கும்னு தான் சொல்றாங்க டார்க். எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே அதுவும் மேக்கிங்காகவே பாருன்னு தான் சொல்லுவாங்க தனியா டார்க். மேக்கிங் மட்டும் இல்லைங்க, கேரக்டர்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஞாபகம் வச்சுக்கிற கேரக்டர்ஸ், ரைட்டிங், கேரக்டர் ஆர்க்கு, அப்புறமேட்டு நடுவில் ஃபினிஷிங் சரி இருக்காது தான். ஃபினிஷிங் வந்து சரி இருக்காது.
ஆனா வந்து நீங்க உங்களுக்கு ஒரு சீரிஸ் கொடுக்குற ஒரு பரபரப்பு இருக்குல்ல, என்ன ஆகுமோ என்ன ஆகும், எப்படி ஆச்சு, என்ன ஆகுங்கிறது எப்படி ஆச்சு, இது எப்படி ஆச்சுன்னு சொல்லி ஒரு ஆச்சரியம் வரும் பார்த்தீங்களா, அது வந்து டார்க் கொடுக்கும் முத தடவை பாக்குறப்ப. ஓகே ஓகே. ஆனா எல்லாரும் கொண்டாடின ஒரு சீரிஸ் சொல்லிட்டே இருக்காங்க, நான் இன்னும் தொட கூட இல்ல. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்க மஜான்னு, நானும் தொடல. சூப்பரா இருக்கும் போங்க, சூப்பரா இருக்கும் போங்க, செம்மையா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் சீசனை மிஸ் பண்ணிடாதீங்க. மெயினா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு, இதுல செகண்ட் ஃபர்ஸ்ட் சூப்பரா இருக்கும், தேர்டு சூப்பரா இருக்கும், செகண்ட் கொஞ்சம் சுமாரா போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபைனல் சீசன் வரப்போகுது, அதுக்கும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். அதுல ஒரு போலீஸ் கேரக்டர் வரும், சூப்பரான கேரக்டர். முக்கியமா இன்னொரு சொல்றேன், ஸ்டீவ்னு ஒரு கேரக்டர் வரும். நீங்க கேரக்டரா இருக்குன்னா எப்படி இருக்கணும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. கேரக்டரா இருக்குன்னா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி இந்த ஜெஸ்ஸிங் பிங்க்மேன் சொல்றோமோ அது மாதிரி வந்து ஸ்டீவ் கேரக்டர். நீங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லயே வந்து ஸ்டீவ் கேரக்டர் அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு கேரக்டர். நீங்க பாத்துட்டு சொல்லுங்க, அப்பா பத்தி பேசணும். சூப்பர். ஏங்க அது வச்சிருக்கேன். அது எப்படிங்க? ஓ, இன்னும் முடியலையா அது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்? இல்ல, ஃபைனல் சீசன் வரப்போகுது. நான் சொல்றேன், நான் வந்துட்டு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோடு மட்டும் பார்த்துட்டு தூங்குங்க. அப்படியா? சரி, ஓகே, சூப்பர். கண்டிப்பாக. அது எப்படிங்க? அது குடும்பங்கள் கொண்டாடும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸா இல்ல தனியாக சந்திக்க வேண்டும் குடும்பங்கள் கொண்டாடும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்? இல்ல, அது பார்க்கலாம். ஏன்னா குழந்தைகளுக்கானதுதான். என்னன்னா நமக்கு சொல்லுவோம்ல சில நேரம், இந்த சில படங்கள்ல பாக்குற குழந்தைங்களை வச்சு நம்ம திட்டுவோம், எப்படி டிஎல்ல திட்டுவான்னு உங்களுக்கு தெரியும். அழகா ஆரம்பிக்கும், ஃப்ளவர்ல ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும். அப்படிப்பட்டுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் சீரிஸ். அதை நீங்க பார்க்க பொறுமை, அது உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா, சீரிஸே அதுதான், ஒரு ஒட்டுமொத்த சீரிஸே அதை வச்சுதான், அந்த குழந்தைகளை வச்சுதான். ஓகே ஓகே. இல்ல ப்ரோ, ஆனா அதுலயே ஒரு அடல்ட் சீன் வருமே பயங்கரமா. ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எபிசோட் நினைக்கிறீங்களா? அது பாத்துறேன். இவன் வந்து போட்டோ எடுத்துட்டு இருப்பான்ல ஹீரோ, அவன் தம்பியை தேடி. தெரியல, பார்க்கணும். இல்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த பையனோட அக்கா கேரக்டர்னு நினைக்கிறேன், அவங்களோட ஏதோ கொஞ்சம் இன்டென்ஸ் சீன் வரும்னு தோணுது. அதான் ப்ரோ, இவன் தம்பியை காணான்னு போட்டோ எடுத்துட்டு போய் தேடிட்டு இருப்பான், அவங்க பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த சீன் தானே? கரெக்ட். அந்த சீன் மட்டும் ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனா அதுக்கப்புறம் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி தான் ப்ரோ. நீங்க பாருங்க, சீரியஸா சொல்றேன். நீங்க இந்த வாரம் ஒரு படம் பார்த்து நல்ல ரிவ்யூ சொன்னீங்கல்ல, அந்த படத்தோட டைட்டில் அதுக்கப்புறம் வாழ்க்கையில உங்களுக்கு மறக்கவே மாட்டீங்க. எதை சொல்றது புரியல. கரெக்ட் விஷால் ப்ரோ. ஆமா ப்ரோ, பாருங்க. எதங்க சொல்றீங்க? அது சர்ப்ரைஸா இருக்கு. இல்லங்க, இப்ப ஒரு படம் பார்க்கலாம்னு நீங்க ஆர்வமா இருக்கீங்கல்ல இந்த வாரம், நண்பர்கள் சொல்றாங்கன்னு, அந்த படத்தோட டைட்டில இனிமேல் நீங்க மறக்க மாட்டீங்க இதை பாத்துட்டீங்கன்னா. ஓ அப்படியா? சரி, ஓகே, புரியுது. எந்த படம் ப்ரோ? மாமன்ன சொல்றாருன்னு நினைக்கிறேன். அட இல்லைங்க, ஹாலிவுட்ல ஏங்க மாமன் நீங்க எதிர்பார்க்கறீங்க? மனசாட்சி வேணாமாங்க? சரி சொல்றோம். இப்ப அவரு 11 ஒரு படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ரொம்ப நேரமா 2 மணி நேரம் பத்தி பேசுறாரு. அந்த 11 அப்படிங்கிற நான் பேரே நீங்க மறக்க மாட்டீங்க, 11 அப்படிங்கிற வார்த்தையே மறக்க மாட்டீங்க, அப்படி மனசுல பதிஞ்சும். அந்த கேரக்டர் வந்து நீங்க எப்படி இப்ப வந்து இப்ப இவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார்ல ஆர்யா ஸ்டார்க் பத்தி சொன்னார்ல, இப்ப ஆர்யா ஸ்டார்க் வந்து சில விஷயங்கள் நம்மளால ஏத்துக்க முடியல அப்படின்றதுல, அது மாதிரி இப்ப ஆர்யா ஸ்டார்க் எப்படியோ அனிகா சுரேந்திரன் எப்படியோ, அது மாதிரி 11 கேரக்டர் நீங்க வந்து பாக்குற ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு மாதிரி அப்படியே ஸ்பாயிலர்ல ஒண்ணும் இல்ல, இது ஸ்பாயிலரே கிடையாது. நீங்க அதை மிரண்டு போயிருவீங்க. அதுக்கப்புறம் எப்படா இப்படி எடுத்துக்கிறாங்க மிரண்டு போயிருவீங்க. உங்களுக்கே ஷாக் ஆகி வாழ்க்கையில அடடடடடடடா என்ன இப்படிலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க பேசுவீங்க. அப்ப பேசுவோம். ஆனா இன்ஸ்டா இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க. இன்ஸ்டால இந்த வார்த்தை பக்கத்துல வச்சு சூப்பரா சொல்ல போறாரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பிச்சு பயங்கரமா அந்த சீரிஸை பத்தி பேசுவார். அது வேணா உறுதி. கண்டிப்பா. ஆமா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ப்ளீஸ் விஷால் ப்ரோ ஜஸ்ட் வாட்ச். கண்டிப்பா இன்னைக்கு நைட் ஆரம்பிக்கிறேன் தலைவா. ஓகே பிரகாஷ் பிரதர், நீங்க ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் பாத்தீங்களா? எனக்கு இந்த நல்லா இல்லைங்கப்ப நான் எனக்கு எப்படின்னா ஒரு சீரிஸ் பாக்கணும்னா உண்மையாலுமே ஆகா ஓகா ஐயோ அம்மான்னு எல்லாரும் சொல்லணும். அப்பதான் நமக்கு பாக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் லேசா வரும். யாராவது பார்த்துட்டு ஆவரேஜ் ஒன் டைம் வாட்சபிள், இது தேவையில்லை, இது இழுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா அந்த பக்கம் நம்ம ஏன் தலை வச்சு பார்க்கணும்? தேவையில்லை. பெஸ்ட் பார்க்கறதுக்கு நிறைய இருக்கு. நம்ம டைம் இல்லைங்க. நான் சொல்றேங்க, படம் கூட நீங்க 3 மணி நேரத்துல பாத்துடலாங்க. ஆனா சீரிஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 1 மாசம் 1.5 மாசத்துக்கு அதுல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். 1 மாசம் 1.5 மாசம் நீங்க வாழ்க்கையில அந்த ஒரு உலகத்துக்குள்ள போக போறீங்க. அந்த உலகத்துக்குள்ள போனா புத்தகம் படிக்கிற மாதிரி மனநிலை வேணும். பொறுமையா நிறுத்தி தான். இப்போ நொங்கு சாப்பிட்றதுக்கு ஒரு 2 வழி இருக்கு. ஒண்ணு வந்து அப்படியே கடிச்சு சாப்பிடுறது, இன்னொன்னு அப்படின்னா அந்த மேல நொங்கு ஓடலாம் அப்படி கொஞ்சம் நெகத்துல உரிச்சு எடுத்துட்டு அப்புறமேட்டு கொழுக்கு முழுக்குன்னு ஒரு பாகமா இருக்கும், டாமுன்னு வாயில போட்டு முழுங்குறது.
நம்ம பொறுமையா அதுக்கு பொறுமை தேவை. அது பொறுமையா தோலை எடுத்தா சூப்பரா சாப்பிடலாங்கிற மாதிரி. அது மாதிரி சீரியஸ்ல பார்க்க பொறுமையா நம்ம நேரம் செலவு பண்ணி இருந்தாதான் அந்த ருசி கிடைக்கும். ருசி கிடைக்கும் நமக்கு, இல்லைன்னா டோட்டலா கெடுத்து விட்டுரும். நீங்க அப்ப அந்த 2 சீசனும் பாத்துட்டீங்க, ஆனா பிடிக்கலையா? அவர் பார்க்கவே இல்ல. அவர் பார்க்கவே இப்ப இவங்க என்ன சொன்னேன், எல்லாரும் பார்க்க நல்லா இல்லைன்ட்டாங்க, அதான் சொன்னேன். ஸ்டார்டிங்ல பார்த்து ஹைலி ரேட் பண்றாங்க ப்ரோ, சூப்பரா இருக்குன்றாங்க லாஸ்ட் ஆஃப் அஸ். இல்ல நான் சொல்லி அது என்ன ப்ரோ அந்த கேம் மாதிரியே இருக்கும்ல? இல்ல நான் சொல்றேன் ப்ரோ, நான் ஐ அம் எக்ஸைட்டட் ஃபார் திஸ். அதுக்கு முன்னாடி மாவீரன் ஏதோ சொன்னாரு, அதை சொல்லி முடிச்சு சொல்லுங்க யாக்குசு. இல்ல ப்ரோ, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அந்த ஒரு பொறுமை நேர்த்தி இந்த ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ்ல இல்ல. ஒரு எபிசோட்ல ஒரு டீனேஜா காசுவாங்க, அடுத்த எபிசோட்லயே பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே 30 வயசா காட்டிடுறாங்க. கேரக்டரோட எதுலையுமே ஒட்டவே முடியல. அவங்க பாட்டுக்கு அவசர அவசரமா போயிட்டே இருக்காங்க. இந்த பரிதாபங்கள் சொன்ன மாதிரி எங்கடா போறீங்க எங்கடா போறீங்க. இல்ல ப்ரோ, கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு வந்து ஒரு 7-8 சீசன் இருக்குல்ல, இதுல அப்படி இல்ல. அதனால ஜம்ப் பண்ணி கதை எங்க இருக்காங்க அப்படி போயிட்டு தான் இருக்கணும். சீசனே 3 தான் இருக்கு, அதனாலதான் அந்த ஜம்ப் எல்லாம். குழந்தை பிறந்தே இருக்குது, காம நேரத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குது. சரி ஓகே, நீங்க இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் கேட்டீங்களா, நான் சொல்றேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் வந்தப்போ வந்து கேம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் சீசன் ஃபுல்லா பார்த்தேன். செகண்ட் சீசனும் அப்படிதான் கேம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்து வீக்லி எபிசோட்ஸ் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் வந்த எபிசோட்ஸ் எல்லாமே பார்த்துட்டேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீசன்லயும் செகண்ட் சீசன்லயும் கேம் அளவுக்கு பண்ணலன்னாலும் ஒரு 70 to 80% பண்ணியிருக்காங்க. அதுவே அதை வந்து ஒரு சக்ஸஸாக தான் பார்க்குறேன். இப்போ கேமா சீரியஸான்னு கேட்டால் நான் கேம் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். கேம் ஸ்டோரி சொல்கிறேன், ஏன்னா சீரியஸ்க்காக சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிங்க, மேஜராக சேஞ்ச் பண்ணல, பட் சின்ன சின்ன சீன்ஸ் அங்கங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யாருங்க? இல்ல அதான் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டோரி பார்த்ததுனால கேம்ல பார்த்ததுனால கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். பட் நீங்க ஃப்ரெஷ்ஷா கேமே விளையாடாம நீங்க ஒரு சீரியஸா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும். ஒரு ஜாம்பி பேஸ்ட் போஸ்ட் அப்கலிப்டிக் சீரிஸ் தான். அதான் பரணி ப்ரோ எனக்கு இது, ஏன்னா ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் ஜாம்பிஸ். ஸோ எனக்கெல்லாம் எப்படி இருக்கும், நான் வேர்ல்டு வார் Z பார்த்துருக்கேன், அந்த மாதிரி கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன். இல்ல ப்ரோ, இப்போ இந்த ரெசிடென்ட் ஈவில் மாதிரி இருக்குமா? இல்ல அப்படிலாம் இருக்காது. எப்படி சொல்றது, ஸ்டோரி ட்ரிவனா தான் போவாங்க. மோர் தென் இந்த ஜாம்பி அவங்கள அட்டாக் பண்றது, அதை ஃபோக்கஸ் அந்த கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதை தாண்டி உள்ள கேரக்டர் ட்ரிவனா தான் போகும். ஆனா அதுவுமே தமிழ்ல இருக்குன்னு நினைக்கிறேன்ல, ஹாட் ஸ்டார்லயா அதுலயா பார்த்த மாதிரி இருக்கு ஹாட் ஸ்டார்ல தான் இருக்கு தமிழ். அது ரொம்ப ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சிம்பிள் இதா தான் போகும். நீங்க ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்துட்டு செகண்ட் சீசன் பாக்குறப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஷாக் வரலாம். ஏன்னா என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி செட் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா வந்து நீங்க கேம் விளையாண்டுருக்கீங்களா? இல்ல தலைவா. இல்ல ப்ரோ, அதை தவிர நான் மத்த கேம் எல்லாம் விளையாண்டேன். அது காசு ரேட் அதிகமா சொன்னாலும் வாங்கல. ஏங்க பிசில தானங்க இருக்கு? இல்ல நான் PS5 சொல்றேன். ஓ நீங்க PS5 கையா? சரி கம்மியா இருக்குமே, இப்ப கம்மியா இருக்குமே. ரொம்ப வன்மத்தை கொட்ட வைக்காதீங்க ஜகா ப்ரோ, போய் சந்தோஷமா இருங்க சரிங்களா? இல்ல இப்ப கம்மியா இருக்கு, பிரைஸ் கம்மியா இருக்குன்னு சொல்றேன். அவர் PS5 சொல்லி வெறுப்பேத்துறாருன்றேன், நீங்க என்ன பிரைஸ் கம்மின்றீங்க? எனக்கு வெறுப்பாதுதான். RDRலாம் முடிச்சேன் ப்ரோ. RDR சரிங்க, நல்லா இருங்க சந்தோஷங்க. சரி இல்ல ப்ரோ, நீங்க வந்துட்டு என்ன கேட்டீங்கன்னா நீங்க PS5 வச்சிருக்கீங்கன்னா நீங்க சீரியஸ் பார்க்கணுமா கேம் விளையாடணுமான்னு கேட்டீங்கன்னா நான் கேம் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இல்ல கேமே விளையாடாத ஆளுன்னா சீரியஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன், அவ்வளவுதான். சீரியஸ் பார்த்துட்டு கேம் விளையாண்டா கேம் நல்லா இருக்கு பிடிக்காதுங்கிறீங்களா? நான் என்ன விளையாட தோணாதுங்கிறீங்க? இல்ல நீங்க சீரியஸ் பார்த்துட்டு விளையாட தோணும், ஆனா வந்துட்டு அது எப்படி ஒப்பீனியனா டிஃபர் ஆகும். ஓவராலா எக்ஸ்பீரியன்ஸா கேம் நல்லா இருக்கும்ன்றாப்ல. நீங்க என்னோட சஜஷன் வந்துட்டு நீங்க கேம் விளையாண்டுட்டு சீரியஸ் பாருங்க. கேம் விளையாடுற தாட் இருந்துச்சுன்னா கேம் விளையாடிட்டு சீரியஸ் பாருங்க. சப்போஸ் கேம் விளையாடுற தாட்டே இல்லைன்னா சீரியஸ் பாருங்க டைரக்டா. ஓகே. இந்த மணி தான் இந்த GTA 5 வரன்னு சேவ் பண்ணி வச்சேன். அதுல இல்லைன்னா வாங்கி விளையாட வேண்டியது. GTA 6கா? GTA 6 தான் வரன்ட்டு ஏமாத்திட்டாங்க, செஞ்சு விட்டாங்களே. பரணி ப்ரோ இன்னைக்கு தம்ப்நெயில் கிடைச்சிருச்சுல்ல, எதுக்கு என்ன வைக்கணும்? சீரிஸ பத்தான ஃபுல்லா பேசியிருக்கோம். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் குடும்பத்திற்கானதா அப்படின்னு கொஸ்டின் மார்க் போடுங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா அந்த மாதிரி போட்டு விடுங்க ஜம்முன்னு. அப்படியே போட்டா ப்ரோ, பாவம் பார்த்து ரொம்ப அடி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். உண்மையிலே அடி வாங்கிட்டீங்களோ சக்கா?
இப்போ எங்க அம்மா எல்லாம் என்ன கேவலமா நான் வேற ரிமோட்டை வேற தூரமா வச்சு இப்ப தொலைச்சு. பாத்துருப்பீங்களாங்க, நான்லாம் வந்துட்டு சின்ன வயசுல எங்க அம்மா ஊட்டி விட்டு இருக்காங்க, ஸ்கைஃபால் பாத்துட்டு இருந்தேன். திடீர்னு ஜேம்ஸ் பாண்ட் ஒரு வேலையை பார்த்தாரு, ஒரு அறை விட்டாங்க சாப்பாடு கையோட. அன்னைக்கு விட்டது குடும்பத்தோட ஜேம்ஸ் பாண்ட் பாக்குறதெல்லாம். நிறைய பேருக்கு நிறைய அனுபவம் போலயே. அந்த தமிழ் இல்ல ப்ரோ, அந்த தமிழ் படத்துல வர மாதிரி அப்படியே காமிச்சிட்டு அப்படியே கேமரா அப்படியே ஏதாவது ஒரு பூக்கிட்டையோ இல்ல ஒரு சிலைக்கிட்டையோ மான்கிட்டையோ புலிக்கிட்டையோ கேமராவை திருப்புவானுங்க. நான் பாக்க திருப்பவே மாட்டேங்கிறேன். அவன் போக்கஸ் பண்ணி ட்ராலி ஷாட் எல்லாம் போட்டு போவாங்க. கேமராவை திருப்புங்கடா அப்படின்னா திரும்பவே மாட்டேங்கிறானுங்க. அப்புறம் நான் ரிமோட் எடுத்து நான் வந்து மாத்தேன். ஓகே ஓகே. ஸ்பைடர் இது சூப்பர்மேன் ட்ரெய்லர் வந்திருக்கு. ஒரு 3 நிமிஷத்துக்கு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. நல்லா இருக்கு, டீசன்ட் டு குட்டா இருக்கு. படத்து மேல கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கு பாப்பா. ஆனா இது என்ன சொல்ல, டேவிட் அவர் ஸ்கிரீன் பிரசன்ஸ் செம்மையா இருக்குங்க. யாரு இப்ப இருக்கிற சூப்பர்மேனா? ஆமா ஆமா, டேவின் கான். ஓகே ஓகே. டேவிட் தானே அவர் பேரு? நமக்கு தெரியல, நமக்கு ஹென்றி தான் ஞாபகம் இருக்கு. ஓகே ஓகே. இல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் சூப்பர்மேனா நடிச்சிருக்காருல, ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் செம்மையா இருக்குன்னா. கலர்ஃபுல்லா இருக்கா தலைவா? கலர்ஃபுல்லா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. வெளியே போட்டிருக்காரா உள்ள போட்டிருக்காரா? உள்ள உள்ச்சி இது வெளியே வெளியே சாரி வெளியே வெளில போட்டாதான் ஒரு சூப்பர்மேன். நம்ம மேன் ஆஃப் ஸ்டீல் நம்மள ஏமாத்திட்டாங்க. ஒரு ட்ரைலரே பார்க்கல. இல்ல வெளியே தாங்க போட்டிருக்காரு. அது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்குங்க. ஏங்க அது ஆக்வர்டா இருந்தா அதாங்க சூப்பர்மேன். ஜெட்டி வெளில இருந்தாதான் சூப்பர்மேன். அந்த ஜெட்டியே இல்லாம மேன் ஆஃப் ஸ்டீல்ல ஸ்னைடர் ஒன்னு எடுத்து விட்டாப்ல. ஆனா சூப்பரா தான் இருந்துச்சு காஸ்டியூமா. மேன் ஆஃப் ஸ்டீல் செம்மையா பயங்கரமா இருக்கும். ஆனா ரொம்ப டார்க்காவே பார்த்துட்டோம்ல. இது நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. நான் ரொம்ப வெயிட் பண்றது பேட்மேன் தான், டிசில இருந்து. பேட்மேன்லாம் நீங்க இப்போதைக்கு வராது, வேற எதுக்காவது வெயிட் பண்ணுங்க. சரி ஓகே பாப்போம். சரி இன்னைக்கு ரொம்ப நேரமா போகுது, முடிச்சிடலாமா? 2 மணி நேரம் ஆச்சு. முடிச்சிடலாம் பாரு. நான் அதான் கேட்கலாம், நீங்க ரொம்ப நேரமா கேட்கல. கேம் பத்தி பேசுறாலும் நீ ஆர்வமா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நான் முடிச்சிடலாம். நானும் கேட்கணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேண்ணா, பாய்ண்ணா. ஓகே ப்ரோ, பாய் பாய் பாய்.